ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் அச்யூத். ஓகேங்களா? ஸோ அச்யூத் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. முன்னாடியே வந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்துட்டு, ஸோ அப்புறம் சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு, இப்போ நம்ம எப்பவுமே ரெகுலரா நமக்கு ஒரு டீம் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரூட் அண்ட் டெக்னாலஜிஸ், நம்ம லோகேஷா இருக்கட்டும், சசியா இருக்கட்டும். ஸோ இவங்க கூட அவர் வந்து சிடிஎஸ்ல இருக்கும்போதே அவர் ஹோம் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்லயும் வாலண்டியரா இருந்து, ஸோ ஹி வாஸ் சர்விங் ஃபார் த சொசைட்டி. அது எப்படி நீங்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ மக்கள் இப்போ இருக்கீங்களோ, இதே மாதிரி ஃபியூஸ் பேக் அவங்க எப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு கெரியருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண நினைச்சாங்களோ, இல்ல முடியாத மக்களுக்கு, ஸோ ஃபினான்சியலா பூரா இருக்கிற மக்களுக்கோ, ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுல இருந்து ஹி இன்வால்வ் இன் லாட் ஆஃப். ஸோ அந்த டைம்ல இருந்து ஹி வாஸ் அசோசியேட்டட். இப்போ ரீசெண்டா குரூட் அண்ட் லீவ் வந்து 5 years. ஸோ ரீசெண்டா குரூட் அண்ட் லீவ் ஜாயின் பண்ணிட்டு இப்போ பிரின்சிபல் ஆர்கிடெக்டா இருக்காரு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இவரு கடந்த 5 வருஷமா குரூட்டன்ல இருக்கிறப்போ இந்த தமிழ்நாடுல இருக்கிற ஒரு முக்கியமான டாப் காலேஜஸ்க்கு போய் டாப் டேலண்ட்ஸ் ஹையர் பண்றத ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டியாக வச்சிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா இவங்க ரெகுலரா எல்லா காலேஜுக்கும் போயிட்டு ஹியூஜ் நம்பர்ஸ் ஹையர் பண்றது கிடையாது. ஸோ மினிமம் காலேஜஸ்க்கு போவாங்க. ஸோ அதுல டாப் டேலண்ட்ஸ் ஹையர் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அச்யூத்தோட இன்புட்ஸ்க்கு எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ண முடிஞ்சு அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் நம்மளால பண்ண முடியுதுன்னா, ஸோ இஃப் யூ கோ ஃபார் 100% அந்த ப்ரிப்பரேஷன் உன்னால போக முடியுதுன்னா யூ கேன் கிராக் தி ட்ரீம் கம்பெனிஸ். ஸோ அட்லீஸ்ட் நான் 75 வர்றேன் அப்படின்னா, ஸோ அட்லீஸ்ட் கண்டிப்பா எம்என்சிஸ் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இதே 50% இருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனிக்குள்ள அட்லீஸ்ட் பிளேஸ் ஆயிடலாம். ஓகேவா? அந்த எக்ஸ்பெக்டேஷனாவது நம்ம மீட் பண்ணணும். ஸோ என்னால் 50% மீட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நோ கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ இந்த தாட்டோட நான் அச்யூத்க்கு இந்த செஷனை ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஸோ ஆக்டிவா எப்பவும் போல உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க எப்பவும் போல சாட்ஸ்ல போட்டுட்டே இருங்க. ஸோ வி ஹவ் லாட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம எப்பவும் போல மேனக்காவும் இருக்காங்க. ஸோ வில் ஆன்சர். ஸோ புவனா, பிரியங்கா, உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் வருது இஃப் யூ வாண்ட் டு அட்ரஸ்னா நீங்க சாட்ல சைட்ல அட்ரஸ் பண்ணிட்டும் வரலாம். ஸோ சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் டேக் அண்ட் ஆன்சர் ஹியர் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ அச்சீவ் ஆல் யுவர்ஸ். ஸோ பசங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ, ஏன்னா இந்த வருஷம் நீங்க கேம்பஸ் ஹையரிங் போயிருக்கீங்க, நிறைய மக்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் கேம்பஸ்ல இருந்துகிட்டு ஸோ எப்படி பிளேஸ் ஆகிறது, எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றாங்கல ஒரு தாட்லயே இருக்காங்க. ஈவன் லாஸ்ட் வீக் சசி அப்படிங்கிற பையன் நினைக்கிறேன் கேட்டான். ஸோ எப்படி வந்து நாங்க ரெஸ்யூமே எப்படி பண்றது, நான் லிங்க்டின் ப்ரொஃபைல் பத்தி சொன்னீங்க, என்னென்ன படிக்கணும்னு சொன்னீங்க, பட் ரெஸ்யூமே எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் முன் வச்சாங்க. மேபி லிட்டில் பிட் ஆஃப் இன்சைட் சொல்லிட்டு நீங்க மேபி யூ கேன் கோ ஓவர் அச்சீவ். கண்டிப்பா ராம், தேங்க்யூ. என்னென்னமோ பேசிட்டீங்க, இப்போ கொஞ்சம் பில்டப் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ராம் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க. we will start from the beginning. Okay, so ராம் சொன்ன மாதிரி I'll start from what should be there in resume. I'm not going to cover all aspects. நான் மெயினா வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆரா as a technical person what they look into the resume அப்படின்றது தான் நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறேன். And this is whatever I'm telling now, it is completely based on my experience and what I have seen with my colleagues, how they are hiring and how they are looking into a candidate in the perspective. And it may change to person, always, company to company. I hope this will cover most of the aspects and it will be helpful. So to start with resume, most of the times பார்த்தீங்கன்னா most of the candidates என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட் எவர் தே நோ they'll put it in the resume. இப்போ நான் சும்மா ரோட்ல நடந்து போகும்போது மாங்கோ டிபி அப்படின்னு ஒரு போஸ்டர் பார்த்தேன்னா அடுத்த நாள் மாங்கோ டிபி அப்படின்றது ரெஸ்யூம்ல போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி சில பேர் பண்றது உண்டு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் வித் சம் ஹெசிடேஷன் they'll not put the technology in resume because if somebody asks questions I don't know how to answer. அந்த மாதிரி ஹெசிடேஷனால சில பேர் பண்றது இல்ல. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நிறைய டெக்னாலஜிஸ் வந்து நம்ம வச்சிருந்தோம்னா ஈஸியா நம்மள ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு திங்கிங்ல நிறைய டெக்னாலஜிஸ் உள்ள டம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ மெஜாரிட்டியா நடக்கிறது இந்த மிஸ்டேக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு அவாய்ட் திஸ், நான் என்ன சொல்றேன்னா, ரெஸ்யூம்ல நீங்க போடும்போது திங்க் ஹவு மச் யூ நோ அபவுட் த டெக்னாலஜி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால வந்துட்டு ஒரு ஹலோ வேர்ல்ட் எக்ஸாம்பிள் அந்த லாங்குவேஜ்ல எழுத முடியுமா?
அதை தாண்டி உங்களால எவ்வளவு எழுத முடியும், அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. Rate yourself out of 5 or out of 10 in that technology. And then if you feel at least it is out of 5, 2.5 or அதுக்கு மேல இருந்தா மட்டும்தான் அந்த டெக்னாலஜியை try to put it in the resume. Because you don't know what kind of questions interviewer will ask you when he see that particular technology in your resume. So நீங்க நினைக்கலாம் மேபி நான் ஒரு 4-5 ப்ரோக்ராம் இதில் எழுதிட்டேன், ஸோ வாட் எவர் இன்டர்வியூவர் ஆஸ்க் மேபி ஐ கேன் கிராக். பட் இட் மே பி ராங், பிகாஸ் ஆல் ஆஃப் எ சடன் அந்த இன்டர்வியூவருக்கு அந்த டெக்னாலஜில ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து if he is asking something from the deep inside, then we are stuck. We need to say, okay, we don't know, something like that. We need to find excuses for that. So better put it in that way. One thing is what you need to put in the resume, like என்னென்ன technologies நீங்க வைக்கணும்ன்றது. Second thing, it will be even more better if you also put the scale in your resume. Like இது வந்து நீங்க எப்படி வேணாலும் வைக்கலாம். You can rate it out of 5 or something, or you can rate it like பேசிக் லெவல் ஆர் இன்டர்மீடியட் லெவல் ஆர் எக்ஸ்பர்ட் லெவல், அந்த மாதிரி யூ கேன் ரேட் த டெக்னாலஜி. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஆஸ் அன் இன்டர்வியூவர் ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். எனக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வித் யுவர் ரெஸ்யூமே, ஆஃப்டர் சீயிங் தட் ரெஸ்யூமே ஐ கம் டு நோ ஓகே ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் தீஸ் திங்ஸ் அண்ட் ஹீ நோ தீஸ் திங்ஸ் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் ஆஸ் அன் இன்டர்வியூவர் வி வில் கெட், அண்ட் வி வில் ஸ்டார்ட் triggering questions from that. Few interviewers will see, okay, if in one technology, if you are not answering well, we will go to next technology. If not, we will go to next technology, like that. In some cases, few interviewers may think, okay, in the first question itself, few may decide, okay, he is not ready or something like that. And the impression poga chances irukku. So keep that in mind while preparing resume. Put the proper scale, put the proper technologies which you know, which you are confident about. ஸோ இட்ஸ் ஓகே, மேபி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2-3 டெக்னாலஜிஸ் தான் என்னால் இன்னைக்கு போட முடியும்னா ஃபைன், வி வில் புட் தட் அண்ட் யூ ட்ரை ஹவ் இட் இஸ் கோயிங், அண்ட் தென் யூ ஸ்டார்ட் இன்க்ரீசிங் லேர்னிங் டெக்னாலஜிஸ் அண்ட் புட்டிங் தம் இன்சைட். ஒன்று தெரிஞ்சாலும் பர்ஃபெக்டாக தெரியுதுன்னா யூ கேன் கோ வித் ஒன், நோ ப்ராப்ளம் இன் இட். Because there are few cases like where interviewers will think when they ask one question, the clarity you give in the answer, that will give more confidence to the interviewers. Okay, ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் they are knowing it to the best, so we can train them easily in any technology we want it. Because anyways நீங்க படிச்ச டெக்னாலஜில தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும், அதுல தான் நீங்க கம்ப்ளீட்லி ஒர்க் பண்ண போறீங்கன்றது கிடையாது. Company to company, they'll have hire with an impression like what you know, and after getting inside that, they'll mold you like how they want you to be. So anyway, so two things: one, how you learned so far, and whether you are trainable or not. In the impression la da most of the people will start hiring you. So this is about the resume and all. Then next step I'll say, how you answering the questions. For example, in some cases நமக்கு சிலது தெரியல அப்படின்னா we will talk something. In most of the cases people are thinking like, okay, we will give some answer and then we will see how it goes, something like that they'll answer. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அந்த தப்பு பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஜென்யூனா அதை பத்தி ஜீரோ ஐடியா இருந்ததுன்னா அக்ரி, ஐ டோன்ட் நோ, or you just tell him like, I don't have any idea about this, or you never gone through about this topic, something like that. Give an answer like that. If you know at least something related to that question, maybe you can also tell him like, I am not sure, though I know such information. அந்த மாதிரி சொல்லிட்டு maybe you can convey whatever answer you have, and you can give it in that way, so they'll come to know, okay, you know something, though you're not clear, you know that you're not clear. உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வரும் அட்லீஸ்ட். நெக்ஸ்ட், ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த டெக்னாலஜிஸ் போடுங்க, லைக் இவ்வளோ காம்படென்சி இருந்தால் தான் இதை போடணும் அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஹவு டு ட்ரை அவுட் தீஸ் டெக்னாலஜிஸ். எனக்கு எப்படி தெரியும், எனக்கு இவ்வளோதான் தெரியும், எனக்கு இவ்வளோ தெரியாது அப்படின்றதுனா, there are two things. One, try out more examples in that particular programming language. நீங்க எவ்வளோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அதில் எழுதுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸ் ஆன் கிடைக்கும். when interviewer asks some questions, you can interrelate things and you can able to answer well. So try to do as much as small programs you can do. This is first step. When you can able to solve any kind of logic with that particular language, I can say you are almost 2 to 2.5 in that particular language.
Next, think about doing a small project in that technology, whatever technology it is. So எனக்கு அந்த பேக் அண்ட் டெக்னாலஜி தெரியாது, எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் தெரியும், இதுல எப்படி அப்ளிகேஷன் பண்றதுன்னா, நோ இஷ்யூஸ். திங்க் ஹவ் யூ கேன் டூ இட் இன் த சேம் டெக்னாலஜி. இட் இஸ் பாசிபிள் டு டூ. உங்களுக்கு பேக் எண்ட் தெரியலனாலும் இன்டர்நெட் தேர் ஆர் சோ மெனி ரிசோர்சஸ் அவைலபிள் நவ் வேர் யூ கேன் மாக் அப் த திங்ஸ். நீங்க சும்மா ஒரு 5 minutes அந்த சைட்டை படிச்சீங்கனாலே போதும், யூ கேன் மாக் த திங்ஸ் அண்ட் யூ கேன் ட்ரை இட் அவுட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜில ட்ரை ஸ்மால் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு 2-3 ஸ்கிரீன்ஸ் இருக்கணும், டிரான்சிஷன் இருக்கணும், யூசர் ஜெர்னி இருக்கிற மாதிரி யூ பிளான் a ஸ்மால் அப்ளிகேஷன் அண்ட் ட்ரை டூயிங் தட். இட் ஷுடன்ட் பி த வெரி பிராண்ட் நியூ அப்ளிகேஷன் in the மார்க்கெட். அந்த மாதிரிலாம் கூட நீங்க திங்க் பண்ண வேண்டாம். வாட் எவர் யூ ஆர் சீங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃப்ரண்ட் எண்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ ஜூம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்க என்ன பண்றாங்க, ஒரே ஸ்கிரீன்ல வந்து டைல்ஸா எவ்ரி யூசரையும் காட்டுறாங்க, கீழே ஆப்ஷன்ஸ் காட்டுறாங்க. ஸோ திங்க் அபவுட் சம்திங் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி ஒன்று ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ண. அண்ட் யூ ஆர் சீயிங் சிட்டப், யூ ஆர் சீயிங் சோ மெனி சைட்ஸ். எதையாவது ஒன்று ரெப்ளிகேட் பண்ணி ஒரு சின்ன ப்ராஜெக்டா பண்ண முடியுமா? இல்ல இதுல வந்துட்டு நான் சாட் கிளிக் பண்ணி அமிச்சா மெசேஜ் போகுது, இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீச்சர். இப்படி குட்டி குட்டியா நீங்க அப்ளிகேஷன்ஸ் எடுத்து அதை டிசைன் பண்ணி லைட்டா கோட் பண்ண கத்துக்கிட்டீங்க. யூ கேன் ஏபிள் டு டூ தட்னா யூ கேன் ஈவன் ரேட் 4 to 4.5. ஸோ இது ஒரு கேஸ். அண்ட் whenever you are doing these examples or whenever you are doing these applications, மெயினா நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, we are not doing it completely on our own. நீங்க இன்டர்நெட்ல இருக்கிற ரிசோர்சஸை டிபெண்ட் பண்ணி தான் யூ ஆர் டூயிங் ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸா இருக்கட்டும், ஒரு ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், யூ ஆர் டூயிங் இட். சம்டைம்ஸ் உங்களுக்கு எரர் வந்தா யூ ஆர் கோயிங் டு இன்டர்நெட், ரெஃபரிங் சம்திங் அண்ட் புட்டிங் தட் சொல்யூஷன் அண்ட் யூ ஆர் சால்விங் த இஷ்யூ. ஃபைன். ஸோ யூ சால்வ் த இஷ்யூ. இந்த கேஸ்ல நிறைய பேர் நான் பார்த்து மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, தே ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு இட் ஃபிக்ஸ்ட் தட் இஷ்யூ. இல்ல எப்படி இது ஒர்க் ஆச்சு இந்த பிளாக் போட்ட உடனே அப்படின்றத நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. Don't do that mistake. Try to be more cautious in that. Okay, இந்த fix தான் போட்டிருக்கேன், இந்த error போயிருச்சு, what this fix actually doing? Spend 5 more minutes to do that. Because young minds எப்படி இருக்கும்னா, எனக்கு அவுட்புட் வந்துருச்சுனாலே I'll become happy and I'll move to next thing. But that is not the right way. Output வந்தாலும் stand 1 minute there, think how you got the output, அண்ட் ஓகே திங்க் ஓகே இதுதான் பெஸ்ட் அவுட்புட் அப்படின்னு. நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சில சாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் நீங்க ஒரு டெக்னாலஜில ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா, டெஃபினெட்லி யூ கேன் ரேட் யுவர் செல்ஃப் அவுட் ஆஃப் 4 or 4.5 out of. So this is one thing. Next point, like answering questions with more clarity. Now நீங்க சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வர எரர்ஸை இன்டர்நெட் வச்சு சால்வ் பண்ணிட்டீங்க, அண்ட் யூ ஆல்சோ அண்டர்ஸ்டுட் ஹவ் யூ சால்வ் திஸ் இஷ்யூ. நெக்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. இந்த ப்ரோக்ராம்ல இது வந்துருச்சுன்னா, ஓகே இதுதான் இதோட டெஃபினேஷன், இதுதான் இதோட டெஃபினேஷன் அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. நவ் ஹவு டு ஆன்சர் திஸ் வென் தட் கொஸ்டின் கம்ஸ்ன்றது இன்னொரு பாயிண்ட் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, டெஃபினேஷனை அப்படியே கொடுத்துட்றாங்க. அண்ட் இன்னொரு சில கேசஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அட்வான்டேஜ் ஆஃப் சம்திங் அப்படின்னு கேட்கறேன்னா, யூஆர் டெல்லிங் வாட் எவர் தேர் இன் த புக். ஸோ இட் இஸ் ரோபஸ்ட், இட் இஸ் செக்யூர், இட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், அந்த மாதிரி சில ஆன்சர் சொல்றீங்க. பட் வென் எ கொஸ்டின் கம்ஸ், வை இட் இஸ் ரோபஸ்ட் ஆர் வை இட் இஸ் செக்யூர் அப்படின்னும் போது, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் ஹேவ் ஆன்சர்ஸ் ஃபார் தட். இது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் மை ப்ரீவியஸ் எக்ஸ்பிளனேஷன். So don't read definition. Also try to understand how this particular language is satisfying that parameter. That is so very important when you are preparing for that thing. So far, now ஒரு சின்ன real time example சொல்றேன். I have interviewed around 100 profiles for JavaScript. JavaScriptல after year 6 they have introduced arrow functions அப்படின்னு ஒரு கான்செப்ட். எப்பவுமே ஒரு இன்டர்வியூர் கிட்ட ஃபங்க்ஷனுக்கும் ஒரு கேண்டிடேட் கிட்ட ஃபங்க்ஷனுக்கும் ஆரோ ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டா, ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சிம்பிள் டு ரைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வென் யூ ஆஸ்க் ஹவு சிம்பிள் இட் இஸ்னா, ஃபங்க்ஷன்ன்ற கீவேர்ட் அதுல இருக்காது. இந்த மாதிரி திங்ஸ் தான் தே ஆர் புட்டிங் அப். வென் எவர் ஐம் லிஸ்னிங் தீஸ் ஆன்சர்ஸ், இமிடியேட்லி ஐம் கெட்டிங் அன் இம்ப்ரெஷன் லைக் ஓகே they haven't read that properly. Okay, it is simplifying things, I agree. பட் அவங்களுக்கு அதோட எதனால இது சிம்பிளிஃபைடுன்னு சொல்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க தே வாண்டட் டு ஆன்சர் சம்திங். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் அதுல வந்து ஃபங்க்ஷன் கீவேர்டு இருக்காது, அதனால சிம்பிளா எழுதிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்காக ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு அப்கிரேட் கொடுத்துட்டு, அந்த அப்கிரேட்ல இப்படி ஒரு ஃபீச்சர் வந்து
Definitely they'll not do. Maybe சில பேர் யார் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். ரியாக்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளக்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணும்போது ES5ல நீங்க நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ல நீங்க பைண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த நார்மல் ஃபங்க்ஷனை அந்த கான்டெக்ஸ்டுக்கு நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். ஐ எம் நாட் ஷூர் ஹவு மெனி வில் ரிலேட் டு இட். ஐ வில் ட்ரை டு கீப் இட் நான்-டெக். யூ ஜஸ்ட் நீட் டு ரிலேட் டு த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் யூஐல இருந்து உங்களால அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண முடியும், இல்லைன்னா கால் பண்ண முடியாது. ஸோ ES6 வந்ததுக்கு அப்புறம் when this arrow functions came, you don't need to do this extra dot bind. You don't need to call this dot bind function in additional. நீங்க just arrow function define பண்ணீங்கன்னா போதும், it will automatically you can able to call it from the UI. So internally what happens when you use arrow functions, JavaScript native ஓட dot bind function ஆட்டோமேட்டிக்கா நீங்க கால் பண்றீங்க அப்படின்றதா இதோட internal meaning. So when you try to look how exactly this function varies from this function, இந்த மாதிரி aspectsல if you try to learn and if you try to answer, then it will give like so much better impression about you to the interviewer. This is one more point where you need to understand this. And detailing answer ku இன்னொரு example I'll say with constant and a variable. So whenever we are talking about constant, if someone asks for the definition, you immediately say something which value can't be changed. Okay, this is one step. You can also give little more information apart from this. You can say, okay, you cannot entirely reassign a value to it, but if you have an object inside a constant, you can able to modify that object whenever you want it to. It is like only the entire reassignment is not possible, but if there is a reference, you can change that reference. இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கொடுக்கும்போது, though it is a small question, you are elaborating your answer and you are giving much more positive impact in the interview. Like, okay, they are reading it very detailed, so you can be easily trained. ஏன்னா நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்தா போதும், you can able to read everything, every detail about it அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்து இன்டர்வியூவருக்குள்ள கிரியேட் ஆகும். So try to be more specific in such areas, and especially while you are answering. And one more point which I wanted to cover specifically is, நான் மோஸ்ட்லி பார்த்த இடத்துல எப்படி இருக்கும்னா, சில பேர் ஒரே பேக் அண்ட் ரிலேட்டடாகவே நிறைய டெக்னாலஜிஸ் படிச்சு, லைக் சும்மா ஜாவா நோட் பண்ணியிருப்பாங்க, பைத்தன் நோட் பண்ணியிருப்பாங்க, C#, C++, இந்த மாதிரி வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, ஓகே, ஜாவா வச்சு பேக் எண்ட் பண்ணலாம், நோட் ஜேஎஸ் வச்சும் பேக் எண்ட் பண்ணலாம், PHP வச்சும் பேக் எண்ட் நீங்க டிசைன் பண்ணலாம். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஷின்ஸ். மோஸ்ட்லி என்ன இருக்கும்னா, எதுலையுமே பெருசா கிளாரிட்டி இருக்காது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா ஓகே, தே வில் நாட் நோ திஸ். எனக்கு எக்ஸாக்ட் ரீசன் தெரியல வை தே ஆர் ஸ்விட்சிங் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் இன் த சேம் ஏரியா. Rather than, I will say, when you are preparing something, okay, if you are starting with Java, okay, do Java, learn Java, and after Java, what to take up next. So think what else you can do in and around with that. ஒரு full stack think பண்ணிட்டு, okay, in that full stack, now you know, now you specialized in one area, for example backend using Java. Now think of something studying front end, maybe mobile application, maybe web application, or something using HTML or using native, using Flutter. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணும்போது it will be like a path to you. Okay, you know Java, then you can give more clarity to interviewer also. நான் ஒரு backend technology படிச்சிட்டேன், then I wanted to extend my knowledge a little bit more in a different area, so I tried front end. Now I'm learning that. So நீங்க front end யூஸ் பண்ணி when you are communicating with your backend, you will come to know even more information. ரெண்டு காம்போனன்ட்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணும், இது ரெண்டு காம்போனன்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வரும். when you experience such things, your knowledge will even grow. உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ ட்ரைட் இன் தட். ஓகே, நவ் HTML, ஓகே, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் முடிஞ்சிருச்சு, ஒரு பேக் எண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வாட் ஐ நீட் டு டூ, திங்க் அபவுட் ஹவு கேன் யூ ஆப்டிமைஸ் த கோட். ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியை 10 லைன்லயும் எழுத முடியும், 3 லைன்லயும் எழுத முடியும், 2 லைன்லயும் எழுத முடியும். திங்க், நீங்க ஆல்ரெடி இந்த ரெண்டு டெக்னாலஜிஸ் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பண்ணியிருப்பீங்க, சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் குட்டி குட்டியா பண்ணியிருப்பீங்க. இது ஒவ்வொரு டெக்னாலஜிலையும் பண்ணிட்டீங்க. இப்போ ரெண்டு டெக்னாலஜியும் சேர்த்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் திங்க் பண்ணிட்டீங்க. நவ் யூ ஆல்சோ அப்ளைங் ஆப்டிமைசேஷன் ஆன் டாப் ஆஃப் இட். உங்க ஸ்கில்ஸ் வந்து இன்னும் ஷார்ப் ஆகும்.
every question you could able to answer, you can able to crack it very easily. நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடா வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. லைக் டேட்டாபேஸ் கத்துக்கலாமா? ஸோ நவ் இப்போ முடிஞ்சிருச்சு, டேட்டாபேஸ் வந்தது, பேக் எண்ட் வந்துருச்சு, ஃப்ரண்ட் எண்ட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், வேற ஏதாவது கத்துக்கலாமான்னும் போது மேபி நவ் திங்க் ஆஃப் unit testing, writing unit tests or something like that. After completing one stack, then you can choose an additional language in any area you wanted to. இப்போ நான் ஜாவால இப்போ எனக்கு பேக் எண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு, ஆனா நான் ஒரு ஸ்டாக் கம்ப்ளீட்லி முடிச்சிட்டேன், இன்னும் எனக்கு டைம் இருக்கணும் போது தென் ட்ரை அவுட் பைத்தான் ஆர் சம்திங் எல்ஸ். அந்த மாதிரி நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணீங்கன்னா டூ அட்வான்டேஜஸ். One, you will have more clarity how you are answering, and it will also give one more இம்ப்ரெஷன் டு த இன்டர்வியூவர். நீங்க வந்துட்டு ப்ராப்பர் கோல் ஓரியன்டா இருக்கீங்க. யூ ஆர் நாட் டீவியேட்டிங் பிட்வீன் டெக்னாலஜிஸ், யூ ஆர் நாட் டீவியேட்டிங் பிட்வீன் யுவர் தாட்ஸ். யூ ஹாவ் எ வெரி ஸ்ட்ரீம்லைன் பிளானிங் அண்ட் வெரி கிளாரிஃபைட் பிளானிங் அப்படின்ற ஒரு தாட் வந்து உள்ள வரும். தென் தேல் திங்க் ஆஃப் ஓகே யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் மல்டிபிள் திங்ஸ். அந்த மாதிரி சில இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு ஸோ இன்டர்வியூவர்ஸ் வில் திங்க் அபவுட் யூ. அந்த இம்பாக்ட் வந்து அது கிரியேட் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி ஐ ஹோப் ஐ கவர்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஐ வாண்டட் டு கன்வே. Maybe I'll take Q&A if they are any. Or Ram, if you want me to cover any specific point, I'll take it. சூப்பர், தேங்க்யூ அச்யூத். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்யூம்ல நீங்கள் என்ன எப்படி ஸ்கில்ஸை போடணும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நீங்க இந்த வருஷம் எந்த காலேஜஸ் போனீங்க, ஸோ என்ன மாதிரி கிரைட்டீரியாஸ் இருந்துச்சு, ஸோ அந்த ஃபில்டரேஷன் எப்படி இருந்துச்சு, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், உங்க ப்ராசஸ் பற்றி சொன்னா கூட வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஸோ சே ஃபார் அ ட்ரீம் கம்பெனி இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். ஸோ நீங்க எந்த லெவல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொண்டு வரக்காக மேபி அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ Gruton point of view, in the year we have like Krishna College of Engineering, Bannari Amman, Kongu, இந்த மாதிரி சில காலேஜஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ குரூட்டனோட ரவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்டிடியூட் வித் டெக்னிக்கல், லைக் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் மிக்ஸ்ட் ஆஃப் போத் டெக்னிக்கல் அண்ட் ஆப்டிடியூட் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் தே ஆர் கோயிங் த்ரூ தட் ரவுண்ட், ஆர் இம்ப்ரெஷன் இஸ் சம்திங் லைக் ஓகே ஹீ நோஸ் ஆப்டிடியூட். மெயினாக ஆப்டிடியூட் எதுக்கு செக் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு திங்கிங்காக தான். Then why we are putting technical questions also inside that? So only problem solving is not enough for companies like us. So we also need little bit technical. Aptitude சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா we know what is the next round. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நாங்க வந்துட்டு we will ask them to build a small application. அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ we can't be 100% sure that everyone coming to that round can able to handle that. So in order to confirm that, we are putting some technical questions also in the multiple choice questions of first round. So second round எப்படி இருக்கும்னா, it is like a small application program. Like we will give you one scenario, and the scenario you can build your application. You can do it with any technology. You can refer internet. You don't have any restrictions. You can even call your friend and also ask if you need some help. So it is like an open book test மாதிரி. So they need to build that application. மெயினாக நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபார் திஸ் ரவுண்ட் தான். ஏன்னா ஐ எம் சீயிங் இன் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வி ஆர் சீயிங் லைக் அவுட் ஆஃப் 60 they are scoring around 55, 58 also. But that candidates are suffering to clear this second round. Reason என்னன்னா, if you ask them write Fibonacci series, they'll write. If you ask them to write some short code, they'll write. They can crack that particular logic. But ஒரு அப்ளிகேஷன் மாதிரி நீங்க கொடுத்துட்டு திங்க் அப்படின்னும் போது they were not able to relate things. ஓகே, எனக்கு வந்து HTML ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் நேவிகேஷனாலே href அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வந்து they are thinking it off. வேற ஏதாவது ரொம்ப சில பேர் தான் if they have learned any other framework like React or அந்த மாதிரி தான் they are thinking something. மற்றவங்க எல்லாரும் they were not able to relate ஒரு அப்ளிகேஷனா எனக்கு தெரிஞ்சதை நான் எப்படி ரெடி பண்ணணும்னு.
இதுவும் ஏன் சொல்றேன்னா, அந்த எக்ஸாம் அந்த ரவுண்ட் எழுதும்போது சில ஸ்டூடண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது, நான் ஸ்ப்ளிட் பண்றேன். அதே டாஸ்க்க நான் ஸ்ப்ளிட் பண்ணி, "உனக்கு வந்துட்டு ஒரு பேஜ் டூ இன்னொரு பேஜ் நேவிகேட் பண்ண தெரியுமா? தெரியும் சார். உனக்கு வந்து ஒரு ஏபிஐ கால் எழுத தெரியுமா? தெரியும் சார். ஒரு ஏபிஐ கன்சியூம் பண்ண தெரியுமா? தெரியும்" அப்படின்றாங்க. ஸோ நான் அத வந்து பிட்ஸ் அண்ட் பீஸஸா ஸ்ப்ளிட் பண்ணும்போது, தே நோ ஹவ் டு டூ இட். பட் தே டோன்ட் நோ ஹவ் டு புட் இட் இன் த ரைட் ஆர்டர் டு புட் இட் அஸ் அன் அப்ளிகேஷன். இந்த பாயிண்ட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வர் சஃபரிங். அதுக்கு தான் சொன்னேன், லைக் குட்டி குட்டி அப்ளிகேஷன்ஸா ட்ரை பண்ணும்போது தான் உங்க ஐடியாலஜி க்ரோ ஆகும். நீங்க படிச்ச கான்செப்ட்ட எங்க அப்ளை பண்றோம் அப்படின்ற கிளாரிட்டி பெட்டராவே கிடைக்கும். ஸோ இது வந்து 2 விதத்துல. இந்த மாரி கோடிங் கிரவுண்ட் குடுக்குற கம்பெனிஸ்க்கும் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்க்ரூட்டினைஸ் பண்ற கம்பெனிஸ்க்கும் இது சூட் ஆகும். ஏன்னா, எனக்கு இந்த கான்செப்ட்ட எங்க அப்ளை பண்ணணும்ன்ற நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா, தியரிட்டிக்கலா கேட்கும்போது ஐ கேன் ஏபிள் டூ ஆன்சர் இட் பெர்ஃபெக்ட்லி. அந்த ஐடியாலஜி கிடைக்கும். Then the third round வந்து completely technical. As I said, I'll take resume. I'll see whatever technologies they know. We will start uh, asking from that. Uh, Even if we feel candidates are a bit nervous and shaky while answering, we will also give them opportunity to write a small code snippet or சின்ன example program மாதிரி try பண்ண சொல்லி we will ask them to write, and we will do it in that way. And last round HR as usual. ஸோ திஸ் இஸ் த இன்டர்வியூ ப்ராசஸ். அண்ட் மேஜரா இப்போ சொன்ன மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் கவர் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, டியூரிங் கரோனா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்க லிட்டரலி. ஒன்லி ஃபியூ பீப்புள் ஹாவ் டுக் டைம் அண்ட் தே லேர்ன் கோர்சஸ் அண்ட் சம்திங். ஃபியூ பீப்புள் லிட்டரலி லாஸ்ட் த டைம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட், பீப்புள் இஃப் தே கான்சென்ட்ரேட் ஆன் தீஸ் பாயிண்ட்ஸ், இட் வில் பிகம் மச் மோர் ஈஸியர் ஃபார் தெம் டு கிராக் திங்ஸ். சூப்பர், தேங்க்யூ அஜித். ஸோ ஓகே, இப்போ அவங்களோட ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நாட் ஓன்லி குரூட்டன், ஸோ மேபி ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட, ஈவன் சேலரி வந்து 10,000 பெர் மந்த் இருந்தால் கூட, ஸோ அவங்களே வந்து இந்த மாதிரி சேலஞ்ச், ஏதாச்சும் ஒரு அசஸ்மெண்ட், ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கொடுத்து தான் உங்களை அசஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் அப்படிதான் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 100 பேர் வர்றாங்க, அதுலேருந்து நீங்கள் 2 பேர் தான் எடுக்க போறீங்கன்னா, நீங்க எப்படி அதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறீங்க, எப்படி டாப் டேலண்ட் ஹையர் பண்ண போறீங்கிற ஒரு கிரிட்டியா இருக்கு எல்லா கம்பெனிஸ்க்குமே. ஸோ அதனால எப்பவுமே நீங்க உங்களுக்கு ஸ்கில்ஸை வளர்த்த வச்சு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ற மாதிரி ஒரு யூஸ் கேஸா நீங்க அதை பில்ட் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனிக்குள்ள கண்டிப்பா போயிடலாம். ஸோ தேர் இஸ் ஓப்பனிங். ஸோ தேங்க்யூ அச்யூத். ஓகே, ஸோ இப்போ நீங்க உங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அச்யூத் கேட்கலாம். வில் டேக் எ மினிட். ஸோ ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் யாருக்காச்சும் இருக்கா? ஸோ மேபி சேட்ல போடுங்க, இல்லைன்னா அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ ஓகே, இந்த செஷன்ஸ் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதனோட கண்டினியூஷன் தான் இருக்க போகுது. ஸோ ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க சேட்ல போடுங்க. அச்யூத், வி கேன் ஆன்சர். ஸோ வில் ஆன்சர் டு தட். சூப்பர். ஓகே, ஸோ தேங்க்யூ அச்யூத். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? ஸோ இதுல இப்போ டைவர்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ இப்போ அச்யூத் வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாரு, அவரு கேம்பஸ் ஹையரிங் ரெகுலரா போயிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ புவனா நம்மகிட்ட இருக்காங்க, சரியா? ஸோ புவனா வந்து நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் கம்பெனில ஒன்னாவே ஒர்க் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணாங்க, அசன் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணோம், அப்புறம் பிரமத்தி டெக்னாலஜிஸ் இருந்தாங்க. இப்போ அந்த கம்பெனி ரீசெண்டா அசென்ச்சர் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க அசென்ச்சர்ல மேனேஜரா இருக்காங்க. ஸோ ஸ்டில் ஸோ இவங்க அந்த மேனேஜரியல் பொசிஷன் இருந்தாலும் ஸோ நிறைய காலேஜஸ்க்கு கேம்பஸ் ஹையரிங் ரெகுலரா போயிருக்காங்க. ஸோ நிறைய கேண்டிடேட்ஸ் கூட பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மோட்ல இருக்காங்க, என்ன அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது அவங்க நல்லாவே எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கு. ஸோ அது கூட மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க லிங்க்டின் ப்ரொஃபைல், உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இப்போ மேனக்கு எல்லாத்தோட ப்ரொஃபைலுமே ஸ்பீக்கர்ஸோட ப்ரொஃபைல் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா சோசியல்ல, ஸோ இப்போ சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒன் ஆஃப் தி ஆக்டிவ் மெம்பர் மெயினாக லிங்க்டின்ல. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய காலேஜஸ்க்கு, நிறைய கம்யூனிட்டிஸ்க்கு ஸோ இவங்க ரெகுலரா போய் செஷன்ஸ், ஒர்க் ஷாப் எடுக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, டு டெவலப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கில்ஸ் தான். ஸோ எப்படி நீங்க இப்போ காலேஜில் இருக்கிறப்ப உங்களுக்கு இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ் அதிகமாக கிடைக்கிறது இல்லையோ, அந்த பாண்டை அதிகப்படுத்துறதுக்காகத்தான் இவங்க நிறைய டிராவல் பண்ணுவாங்க. ஸோ வீக்லி 2-3 செஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது அலாங் வித் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் ஃபேமிலி. ஸோ கிட்ஸை பார்த்துக்கிட்டு, ஸோ ஹோம் லைப்ரரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, ஸோ அவங்களோட ஸ்பெஷல் கேர் கூட, ஆஃபீஸ் ஒர்க்கு கூட, ஸோ இவங்க இதையும் பண்றாங்க. ஸ்டில் ஷீ இஸ் அவைலபிள் டுடே. தேங்க்யூ புவனா ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் மா.
ஸோ இட்ஸ் ஆல் யுவர்ஸ். தேங்க்ஸ் ராமண்ணா, நன்றி. நான் கூட அந்த அளவுக்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க முடியாது, ரொம்ப நன்றி. எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஜாயின் பண்ணும்போது ராமண்ணாவோ அவங்க கூட ஜாயின் பண்ணவங்க கொடுத்த ட்ரைனிங், கொடுத்த கான்ஃபிடன்ஸ் is one of the reasons I'm sitting here right now. Is one of the reasons I am part of a big company, being in a good position, being confident to talk in front of you today. இது எல்லாத்துக்குமே அவங்க போட்ட சீட் வந்து நிஜமா ஒரு ரீசன். ஸோ ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் ராமண்ணா அண்ட் த டீம் தென். ஸோ அதான் அந்த பார்த்து என்னால் கொஞ்சம் பேருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது அப்படின்னா there is nothing better than that. So thanks for the opportunity and I'm so excited to talk with you regarding whatever I faced. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம யூஸ்வலாக ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறோம், மீட்டப்பில் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷரா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டோ அவங்க வந்து என்ன பண்ணுறது, ஒரு கம்பெனியில் ஹையர் பண்ணுறாங்க, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன நான் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்வேணுங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அச்யூத் வந்து நிறைய ப்ராடாக கவர் பண்ணாரு. ரியல் டைம் இப்போ அவர் போயிட்டு இருக்கிற காலேஜில் எப்படி பார்க்குறாரு அது எல்லாமே கவர் பண்ணாரு. நிஜமா தட்ஸ் 100% ட்ரூ. ஐ டோட்லி அக்ரி. ஸோ ஆன் டாப் ஆஃப் தட் ஐ ட்ரை டு டூ மை பெஸ்ட். நான் 3 பார்ட்ஸாக இதை பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரிங் அ ரெஸ்யூமே, தென் ப்ரிப்பரிங் ஃபார் டெக்னிக்கல் இன்டர்வியூ, தென் பிஹேவியரலாக யூ ஹேவ் டு சேஞ்ச் அ லாட். ஸோ அது ஐ டூ 3 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் ரெஸ்யூமே கவர்ட் எவ்ரி திங், ஜஸ்ட் ரிப்பீட்டிங் சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் தேர். ஒன்று, அவர் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அவர் சொன்னார் நீங்கள் ரேட் பண்ணிக்கோங்க, இந்த ரேட்டுக்கு மேலே இருந்தால் போடுங்கன்னு. ட்ரூ. ஸோ பெட்டர் நீங்கள் அந்த ரெஸ்யூமேல போடும்போது உங்கள் ரேட்டிங்குமே போடுங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூ ரெஸ்யூமே ஃபார்மேட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு HTML நல்லா தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ரெஸ்யூமேலேயே அந்த ஸ்டார்ஸ் போடுங்க. HTML CSS வந்து எனக்கு 5 ஸ்டார்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து 4 ஸ்டார்ஸ், டேட்டா பேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், ஸோ 3 ஸ்டார்ஸ். எனக்கு வந்து டாக்கர் வந்து தெரியும், எனக்கு அவ்வளோதான், ஹலோ வேர்ல்டு பண்ணியிருக்கேன், ஒரு டாக்கர் நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்கிறப்போ ஒரு 1 ஸ்டார். ஸோ அதை வந்து நீங்கள் போடப்போ என்ன நடக்கும்னா ஒரு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே இவங்களுக்கு வந்து டாக்கர்னா என்னன்னாவது தெரியும் அப்படிங்கிற கிளியர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அவங்க உங்ககிட்ட அட்வான்ஸ்ட் டாக்கர் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் தே வில் ஹாவ் அன் ஐடியா தட் தீஸ் பீப்புள் ஹாவ் திஸ் மச் இவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குங்கிற பாசிட்டிவ் திங்கிங் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து நீங்கள் மேபி அந்த ரெஸ்யூமே ஃபார்மேட்ஸ் பாருங்கள். அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு கிளியராக போட்டு அந்த ஸ்கில்ல உங்களுக்கு எத்தனை ஸ்டார் ஆன் 5 how much stars you would give for yourselfங்கிறத நீங்கள் அதில் போடுங்க. அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2, ஜென்ரலாக டெக்னாலஜி போடும்போது நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் போடுங்க. நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு ப்ராஜெக்ட் நான் எடுத்தேன், இப்போ நான் வந்து ஒரு வெப் ஆப் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் போடும்போது அது கீழே வந்து அந்த வெப் ஆப்ல நான் என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ நான் வெப் ஆப் பண்ணேன், ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் ஆப் பண்ணேன், அதில் வந்து நான் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணேன், Node.jsல நான் பேக் எண்ட் பண்ணேன், இல்லை ஜாவால பேக் எண்ட் பண்ணேன், ஒரு நார்மல் நான் ஜேசன் கம்யூனிகேஷன் ஜேசன் கூட நீங்கள் போடலாம். ஸோ ஜேசன் வச்சு நான் கம்யூனிகேட் பண்ணேன், நான் வந்து 5 APIs கிரியேட் பண்ணேன், இல்லை நான் வந்து நான் வந்து நெட்லிஃப்ளைல போட்டு டெப்ளாய் பண்ணேன், வாட் எவர் இட் இஸ் ரைட். நீங்கள் பண்ணதை ஒரு ப்ராஜெக்டாக போடும்போது ஒரு இம்பேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் போட மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அபவுட் மீ செக்ஷன். ஒரு ரெஸ்யூமே ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது அபவுட் மீ. ஆஃபன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அந்த அபவுட் மீயை வந்து ChatGPTல இருந்து காப்பி பண்ணுறதோ இல்லை ரொம்ப ஜென்ரிக்காக போட்டுடுறாங்க. ஐ எம் வெரி ஓப்பன் மைண்டட் பர்சன், ஈஸி டு அடாப்ட், அந்த மாதிரி ரொம்ப ஜென்ரிக்காக போடாமல் கொஞ்சம் அதில் எக்ஸாம்பிள்ஸோட போடுங்க. இப்போ வந்து நான் எனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சும்மா போடாமல் I have leadership quality and I have been organizing these events in my college அப்படி போடும்போது அது இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கிவ் நம்பர்ஸ், எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நீங்கள் பண்ண எக்ஸாம்பிள்ஸோட கோரிலேட் பண்ணி போடுங்க. அபவுட் மீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 2-3 லைன்ஸ் வந்து ரொம்ப நிறைய எழுதாதீங்க. 2-3 லைன்ஸ் இம்பாக்ட்ஃபுல்லாக உங்களோட பர்சனலாக எழுதுங்க. நீங்கள் நிஜமாவே அதை பண்ணியிருக்கிறத நீங்கள் வந்து அதில் போடும்போது அதை ஃபஸ்ட்டு இன்டர்வியூவர் படிக்கும் போதே வந்து நிறைய இருந்தால் படிக்க மாட்டேன், ஷியோராக படிக்க மாட்டோம், ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனால் அதோட இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு பாயிண்டாக போடும்போது கண்டிப்பாக அது வந்து நல்ல உங்களை பற்றி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும் இன்டர்வியூவருக்கு. நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம், கிளவுட் சர்டிஃபிகேஷன் பண்ணுறேன், AWS சர்டிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து கண்டிப்பாக நான் சர்டிஃபிகேஷன்ஸ் நானே 2 சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஐ வில் ஆல்வேஸ் சே சர்டிஃபிகேஷன் இஸ் வெரி குட், பட் ஆல்சோ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியாமல் நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுல யூஸ் கிடையாது. அது வந்து எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறது சரி, உங்களுக்கு வந்து எந்தூசியாசம் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்கிற பெர்ஸ்பெக்டிவ் தவிர
அது நிஜமாவே உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் பண்ணதால உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி தெரியுங்கிறது வந்து யாருமே வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு இன்டர்வியூரா. நீங்க சர்டிஃபிகேஷன் போனதால சரி இவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, ஸோ இவங்களுக்கு இந்த டெக்னாலஜி தெரியும், நம்ம ஹையர் பண்ணலாம்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்க சர்டிஃபிகேஷனோட அந்த பேசிக்ஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறது தான் இம்பார்ட்டன்ட். அந்த சர்டிஃபிகேஷன் வந்து கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு தெரியுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ மோர் தேன் சர்டிஃபிகேஷன் ஐ வுட் சே நீங்க ஒரு அந்த சர்டிஃபிகேஷன் பண்றதுக்கு பதிலாக ஒரு நல்ல யூடியூப் வீடியோ நீங்க அதை பார்த்து அதுல இருந்து கத்துக்கிட்ட அந்த லேர்னிங்ஸ் வந்து நீங்க ஒரு பிளாக் பண்ணியிருக்கீங்களோ, அதை வச்சு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அது இட் வில் கெட் மோர் பாயிண்ட்ஸ் தேன் டூயிங் அ சர்டிஃபிகேஷன். ஸோ ஐ ஒன்ட் சே ஐம் நாட் அகெயின்ஸ்ட் சர்டிஃபிகேஷன். இப்போ நிஜமாவே உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, எனக்கு அதால நிறைய புரியுது, அதுல இருந்து என்னால் நிறைய கத்துக்க முடியும், அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டா என்னால் கண்டிப்பா சொல்ல முடியும், எனக்கு அது எனக்கு வந்து AWS சர்டிஃபிகேஷன் போடுறீங்க ஆனா கிளவுட்னா என்னன்னே தெரியலங்கிறது வந்து நாட் கரெக்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும், பேசிக்ஸ் தெரியும், இது வந்து நிஜமாவே எனக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறப்போ நீங்க சர்டிஃபிகேஷன் பண்ணுங்க. சும்மா ரெஸ்யூமேல போடணுங்கிறதுக்காக சர்டிஃபிகேஷன் கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ப்ராஜெக்ட் பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க. அச்யூத் கூட சொன்னார்ல, ஸோ சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து அதை பண்ணி ஒரு GitHubல போடுறதோ, அதை வந்து லிங்க் எடுத்து நீங்க ரெஸ்யூமேல போடுறதோ, தட் வில் ஹாவ் மோர் பாயிண்ட்ஸ் தேன் டூயிங் சர்டிஃபிகேஷன். டெக்னிக்கலா அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அச்யூத் கூட வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி பேசினாரு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரியாக்ட் தெரியும், ஆங்குலர் தெரியும் அப்படிங்கிறாங்க, ஆனா கோர் ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ மோர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நான் தப்புன்னு சொல்லலை, அது கண்டிப்பா நல்லதுதான், நீங்க நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் தெரிஞ்சிருக்கிறது. ஆனா பேசிக்ஸ் தெரியாம ஃப்ரேம் ஒர்க்ஸ் தெரியுது வந்து நாட் சம்திங் தட் பீப்புள் வுட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ காலேஜ் பாஸ். ஸோ பேசிக்ஸ் எனக்கு வந்து HTML CSS ஒரு ப்ரௌசர் எப்படி ஒர்க் ஆகுது, HTTP கால்க்கு HTTPS கால்க்கு என்ன வித்தியாசம், அந்த HTTPS காலில் வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு ரெக்வஸ்ட் போகுது, TCP/IP என்ன, ஒரு IPv4 அட்ரஸ் IPv6 அட்ரஸ்னா என்ன, நெட்வொர்க்கிங்னா என்ன, ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்னா என்ன. ஸோ நீங்க இதெல்லாம் புதுசு கிடையாது, உங்களுக்கு சிலபஸ்லேயே வந்திருக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த பேசிக்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து எப்படி வந்து ஒரு ப்ரௌசர்ல இப்போ நீங்க கூகுள் ஓப்பன் பண்றீங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதை டெக்னிக்கலா உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இங்க இருந்து எனக்கு ஒரு HTTP கால் அங்க போகும், அங்க இருந்து ஒரு சர்வர் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும், DNS இருக்கு நடுவில். இந்த மாதிரி வந்து நீங்க காலேஜ்ல படிச்ச கான்செப்ட்ஸ் வந்து ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா காலேஜ்ல வந்து கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனா நம்ம அப்போலால நம்மளால ஃபுல் பிக்சர் பார்த்துருக்க முடியாது. ஆனா நீங்க ஒரு ஃபைனல் வரும்போது யூ கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல் பிக்சர். ஏன்னா இப்போ நிறைய யூடியூப் வீடியோஸோ ஆர்கிடெக்சர் சிஸ்டம் டிசைன் வீடியோஸ் நிறைய இருக்கு யூடியூப்ல. ஸோ அதை பார்த்து ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க எல்லா கான்செப்ட்ஸும் கிளியரா இருக்கணும்னு இல்லை, ஆனா ஒரு கம்ப்ளீட்டா ஓவராலா என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஒரு வெப் எப்படி ஒர்க் ஆகும்னு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லை, அந்த இன்டர்நெட்டே எப்படி ஒர்க் ஆகுது, நான் வந்து ஒரு API ரெக்வஸ்ட் பண்றேன், அப்போ என்ன நடக்குது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் ரியாக்ட் Next.js எனக்கு இதெல்லாம் தெரியுங்கிறது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ பாயிண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஸ்ட்ராங், வடிவேலு சொல்ற மாதிரி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் லைக் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து பேஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ தட் யூ கேன் பில்ட் எனிதிங் ஆன் டாப் ஆஃப் இட். இப்போ ரியாக்ட் போறோமோ, ஆங்குலர் போறோமோ, Next.js போறோமோ, என்னவா இருந்தாலும் பேஸ்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங், எனிதிங் யூ கேன் பில்ட். ஸோ அது வந்து பேசிக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூடியூப்ல சிஸ்டம் டிசைன் வீடியோஸ் இருக்கு, அது வந்து உங்களுக்கு ஒரு ஓவரால் பிக்சர் கொடுக்கும். சின்ன சிஸ்டம் டிசைன்ல இருந்து ஆரம்பிங்க. ஒரு வாட்ஸ்அப் எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ ஜூம் பார்க்குறோம், ஜூம் எப்படி ஒர்க் ஆகுது, இன்ஸ்டாகிராம் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நார்மல் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஆரம்பிங்க. அதுல தெரியாத காம்பனன்ஸ், இப்போ அவங்க திடீர்னு லோட் பேலன்ஸ்னு சொல்றாங்க, அப்போ லோட் பேலன்ஸ்னா என்ன, அதை வச்சு கத்துக்க ட்ரை பண்ணுங்க. நடுவில் வந்து அவங்க இன்ஜினியர் சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ் தான், பட் ஐம் சேயிங் தட் நீங்க இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராடர் கான்செப்ட், யூ வில் நோ த பிக்கர் பிக்சர், பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு மேல இருந்து ஒரு அப்ளிகேஷனை பார்க்கும்போது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பிளஸ் நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு, ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க, நோ தேர் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. லைக் வந்து ஆப்டிடியூட் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணுமா, டெக்னிக்கல் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணுமா, கோடிங் ரவுண்ட் இருக்குமா, கோடிங் ரவுண்ட் இருக்கும், அதான் உங்களோட டார்கெட், அது ட்ரீம் கம்பெனி அப்படின்னா ஹேக்கர் ரேங்க், லீட் கோட், இதுல எல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ், அந்த பேசிக்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாலுமே GitHubல போடுங்க. உங்களுக்குன்னு ஒரு GitHub ப்ரொஃபைல் இருக்கணும். அந்த ப்ரொஃபைல்ல உங்களோட ஓப்பன் சோர்ஸ் நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்களோ அதுல சும்மா ஒரு ஹலோ வேர்ட் ப்ராஜெக்டே பண்ணாலுமே அதுல போட்டு வைங்க. ஒரு ரீட் மீ போட்டு நான் இதான் பண்ணேன் அப்படின்னு போட்டு வைங்க. ஸோ மேஜரா ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ வரும்போது 2 things, LinkedIn ப்ரொஃபைல், GitHub, அது வந்து மேஜரா வந்து ஐ வுட் சே யூ ஷுட் ஹேவ். நான் அட் தி எண்ட் ஐ வில் டெல் யூ வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்.
அதுக்கப்புறம் ஒரு ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஜாப் டெஸ்கிரிப்ஷன் நல்லா படிங்க. ஒரு என்ன ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ்டோ ஃப்ரெஷர்ஸோ ஒரு ஜாப் டெஸ்கிரிப்ஷன், இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களோட ஜாப் டெஸ்கிரிப்ஷன் படிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்டர்வியூவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிளஸ் உங்களுக்கு ஒரு பொசிஷன், இப்போ நான் ஃபுல் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா ஆகணும் அப்படிங்கிறப்போ போய் தேடுங்க, நாக்ரிலையோ எதுலையோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு தேடுங்க. அவங்க ஜாப் டெஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அப்பவே உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் தெரிஞ்சிடும், இதுதான் அவங்க எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கேற்ற மாதிரி உங்க ரெசியூமே மாத்துங்க. இப்போ நீங்க ஃப்ரண்ட் எண்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்க ரெசியூமேல வந்து ஜேஎஸ் ரியாக்ட்லாம் மெயினா இருக்கணும். அதே பேக் எண்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்க ரெசியூமேல ஜாவா நோட் ஜேஸ்லாம் மெயினா இருக்கும். ஸோ அந்த இது நான் சொல்றேன். ஆனா இதுக்கும் மேல வந்து ஒரு ஜாப் டெஸ்கிரிப்ஷன்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்க ரெசியூமே வந்து நிறைய ரெசியூமேஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டார்கெட், இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் தான் என்னோட டார்கெட்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாப் டெஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க. என்ன கம்பெனிஸ் டேட்டா சயின்டிஸ்ட் ஹையர் பண்றாங்க, அதோட ஜாப் டெஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்க ரெசியூமே ப்ரிப்பேர் பண்றதோ, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதோ, என்னென்ன டெக்னாலஜிஸ் நீங்க படிக்கணும், உங்க ஆஸ்பிரேஷன்ஸ் என்னென்னு ப்ரிப்பேர் பண்றதோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா ஒரு இன்டர்வியூரா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் கொஸ்டின் கொடுத்தேனே இவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துடணுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. நான் நிஜமா சொன்னேன், யாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே அது இருக்காது. அவங்களுக்கு கிளியரா நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இப்போ நீங்க சாட்ஜிபிடிட்டே போய் ஒரு கொஸ்டின் கொடுக்குறீங்க, அது ஆன்சர் கண்டிப்பா கொடுக்கும். ஆனா அதோட ஆன்சர் வந்து நீங்க எவ்வளவு தெளிவா கொஸ்டின் கேட்குறீங்கிறது இருக்கு. அதனால தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்து எவ்வளவு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்கிறதே ஒரு கிரைட்டீரியா. ஸோ வந்து இப்போ நான் வெப் அப்ளிகேஷன் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க வந்து என்ன வெப் அப்ளிகேஷன் சொல்றீங்க, நீங்க என்ன டெக் ஸ்டாக் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாவே எனக்கு தெரியும், ஓகே இவருக்கு வந்து ஏதோ தெரியுது அப்படின்னு. அப்போ நீங்க வந்து திரும்பி கேட்குறீங்க, என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. நீங்க சும்மா வெப் ஆப் சொன்னா நான் எப்படி பண்றது அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் ஒரு ப்ராடக்ட் போய் பார்க்கணும். அப்போ நீங்க கேட்குறீங்க, இல்ல லாகின் பண்ணணுமா, உங்களுக்கு வந்து கெஸ்ட் செக் அவுட் வேணுமா. ஒரு அமேசானே எடுத்துக்கோங்களேன், அதுல எத்தனை ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க தெளிவா கொஸ்டின் கேட்கறது வந்து நிஜமாவே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். உங்க சொல்யூஷனோட த வே யூ அப்ரோச் த சொல்யூஷன் மேட்டர்ஸ் த லாட். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு இன்டர்வியூ ஒரு கொஸ்டின் கேட்டோன்னே ஐயோ பயந்து போய் எனக்கு தெரியாது அப்படின்னு, டூ கைண்ட் ஆஃப் பீப்புள் ஐ யூஸ்வலி சி. நம்ம கொஸ்டின் கேட்டோன்னே இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது ஒரு கேட்டகரி. கொஸ்டின் கேட்டோன்னே எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிறது இன்னொரு கேட்டகரி. இந்த ரெண்டு கேட்டகரியுமே வந்து ஒத்து வராது. ஒரு நீங்க கொஸ்டின் கேட்டோன்னே அதை நீங்க நிஜமாவே புரிஞ்சு ஒரு வாட்டி டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. இதுதான் நீங்க இப்போ ஒரு கொஸ்டின் சொன்னீங்க, இது இப்போ நீங்க ஒரு சிம்பிளா எடுத்துக்கோங்க, ஃபிபோனாச்சி சீரிஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுல வந்து எத்தனை வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஸ்மால் கொஸ்டின்ஸ் லைக் திஸ் ஆர் மேக்கிங் ஷுர் நீங்க இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்கீங்க, நான் இன்னொரு வாட்டி நான் உங்ககிட்ட சொல்றேன், அது தெளிவா இருக்கான்னு பாத்துக்கோங்க, அதுக்கப்புறமா நான் சொல்யூஷன் பண்றேன். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் மேட்டர்ஸ் அ லாட் டியூரிங் அ பர்சனல் இன்டர்வியூ. ஸோ நீங்க உங்களுக்கு இந்த சொல்யூஷனே தெரியாம இருந்தாலுமே நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன், எனக்கு நீங்க இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கொடுத்துருக்கீங்க, ஆனா எனக்கு வந்து இது வரைக்கும் தெரியும், ஸோ நான் அதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நீங்க இன்டர்வியூ கிட்ட கேட்டாவே அதுவே பெரிய விஷயம். தட்ஸ் வென் தி பிஹேவியரல் கம்ஸ். ஸோ நாங்க வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது இவனுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அவனை உடனே எடுத்து ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட்ல போடணும், ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட்ல போடணுங்கிறது இன்டென்ஷனே கிடையாது ஒரு ஃப்ரெஷர் கிட்ட இருந்து. எங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து எங்க டீம்ல இருந்தாங்கன்னா இவங்க கூட நான் வந்து சந்தோஷமா ஒர்க் பண்ணுவேனா, இப்ப நான் என் டீம்ல போட்டு இல்ல இவங்களை வந்து நான் ஒரு என்னோட டீம்ல போட்டு நான் என்னால ஒர்க் பண்ண வைக்க முடியுமா, என்னால ரிசல்ட்ஸ் காமிக்க முடியுமாங்கிறது தான் என்னோட இது. நான் ட்ரெயின் பண்ணிப்பேன் யாரை வேணாலும். ஸோ வந்து அச்யூத் சொன்ன மாதிரி ட்ரெயினபிளா இருக்கணும். ஸோ என்னால வந்து ட்ரெயின் பண்ண முடியும், ஆனா இவங்களை வந்து இவங்க வந்து ட்ரெயின் பண்ற அளவுக்கு வந்து இவங்க ஓப்பன் மைண்டடா இருக்காங்களா, இவங்களோட நான் சேர்ந்து ஒரு ஒர்க் வந்து என்னால கம்பேட்டபிள், ஆர் தே கம்பேட்டபிள் வித் மீ. ஸோ இதெல்லாம் ஒரு மெயின் திங். நீங்க மோர் தேன் யூ கிராக்கிங் அ கோடிங் கொஸ்டின், இது எல்லாமே வந்து ஒரு இன்டர்வியூல நம்ம பாக்குறோம். ஸோ அதுல பிஹேவியரலா நீங்க என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒன்னு ஒர்க் கம்பேட்டபிலிட்டி இன் மை டீம் அப்படின்னு நான் பார்க்கும்போது நீங்க என்கிட்ட கிளியரா கம்யூனிகேட் பண்றீங்களா அப்படிங்கறத நான் நிஜமா பார்ப்பேன். நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதோ ஒரு விதம் நம்ம பேசும்போதே தெரியும்ல, ஒருத்தர்கிட்ட பேசும்போது இவங்க கூட ரொம்ப நிறைய நேரம் பேசணும் அப்படின்னு தோணும், ஒருத்தர்கிட்ட பேசும்போது ரெஸ்பான்ஸ் கரெக்டா இல்ல, எஸ் நோ தான் வருது, இல்ல எனக்கு தெரியாது இது தெரியும், அவ்வளவுதான் இருக்குமே தவிர ஒரு நெக்ஸ்ட் போக முடியாது அவங்க கிட்ட, ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசிப்போம், இவரை வந்து நம்ம ஒரு வேலை கொடுத்தா பண்ணுவாங்களா, இவங்களை பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம்.
ஸோ ஒரு வே தே அப்ரோச் த ப்ராப்ளம், வே த கம்யூனிகேட் வித் அஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையுமே நாங்கள் பார்ப்போம். நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருங்க. இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட ஒரு ப்ரோக்ராமிங் கொடுக்குறேன், ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியல. நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல தெரியல, ஆனால் எனக்கு ஜாவாவில் கொஞ்சம் ஐடியா இருக்கு, நான் அதை கொஞ்சம் பண்ணி காமிக்கட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்க அதை பயப்பட வேணாம், இவங்க கேட்டாங்களே நம்ம பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ, உங்களுக்கு நெக்ஸ்ட் எங்க சைடும் பாருங்களேன். லைக் நான் இப்போ ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஆப்வியஸா என்ன இன்டர்வியூ எடுக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு, ஓ இவங்க ஒரு பெரிய ஒருத்தவங்க, நம்ம வந்து இவங்க என்ன சொன்னாலும் செய்யணும், லைக் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அதுவே வந்து இன்டர்வியூவர் சைட்ல நான் ஒருத்தரை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இவங்க வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணணும். ஸோ வி ஹேவ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். எனக்கு உங்களுக்கு என் மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கும், அதே ரெஸ்பெக்ட் எனக்கு உங்க மேல இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து நார்மலா பேசலாம் ஒரு இன்டர்வியூவர் கிட்ட. நீங்க வந்து இல்ல எனக்கு நிஜமாவே இது ரொம்ப ஹானஸ்டாவும் நீங்க இருக்கலாம் சில டைம்ஸ். ஸோ எனக்கு வந்து இது தெரியாது, ஆனா நான் வந்து இதை கத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன், நான் இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எனக்கு தெரியல, நான் இது வந்து டாக்கர் வந்து நான் சும்மா ஒரு ஹலோ தான் ட்ரை பண்ணேன், அதால தான் நான் ரெஸ்யூமேல போட்டேன், ஆனா வந்து நான் கண்டிப்பா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுல கத்துக்கிறதுக்கு. ஸோ யூ கேன் பி வெரி ஹானஸ்ட் வித் இன்டர்வியூவர். யூ கேன் டெல் ஓப்பன் மைண்டடா இருக்கிறது, மீனிங் தட் என்ன எனக்கு தெரியாது, நான் வந்து ரொம்ப ஸ்டபனா வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் தான் தெரியும், நான் ஜாவாலாம் கத்துக்க மாட்டேன். ஸோ ஸ்மால் திங்ஸ் லைக் தட், ரைட்? இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஓப்பன் மைண்டடா இருக்கிறது, ஹானஸ்டா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்க வந்து டைரக்டா நோ அப்படின்னு சொல்லாம நாட் எட் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ எனக்கு வந்து இது தெரியாது, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நோ அப்படின்னு சொல்லாம நாட் எட், இன்னும் எனக்கு தெரியல, பட் ஐம் ஓப்பன் டு டூயிங் இட். ஸோ நோக்கு பதிலாக நாட் எட் சொல்லி பாருங்க எந்த விஷயத்துலையும். அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போதே அவங்களுக்கு எவ்வளவு பேஷன் இருக்கு ஒரு டெக்னாலஜில அப்படிங்கிறது நல்லா தெரியும். நார்மல் கம்பெனிஸ் தெரியல, ஆனா ட்ரீம் கம்பெனிஸ்ல இது ரொம்ப பெரிய திங். ஒரு நான் யூஸ்வலா பேசும்போதே நான் சொன்னேன், அவங்க கூட ஒரு ஃபயர் இருக்கு, which means that they know, doesn't mean they know everything, which means that they are really passionate, they are really curious to know. நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணோடனே வந்து எனக்கு சொல்யூஷன் வரல, ஆனா இது எப்படி பண்றதுன்னு சொல்லுங்களேன், எனக்கு நிஜமாவே வந்து ரொம்ப இதுவா இருக்கு, எனக்கு வந்து இது சம்ஹவ் நான் பண்ணிடணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு வந்து டக்குன்னு ஏதோ ஒரு திங் மட்டும் வரல அப்படின்னு அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப பேஷனேட்டா கேட்பாங்க. இட்ஸ் டசன்ட் ரொம்ப ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா இருக்கும் அவங்களை பார்க்கும்போதே, ஒரு ஃபயர் இருக்கும் உள்ள. இல்லைங்க எனக்கு இது தெரியல, ஆனா நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபயர் இருக்கும். யூ கேன் see their passion in the way they talk. ஸோ அதெல்லாம் வந்து if you are really interested in technology, it comes automatically to you. ஆனா those are all some things that we see. Next major, நீங்க எங்க போனாலுமே communication is very very important. I can't stress more on that, because நானும் வந்து இனிஷியலா ஆரம்பிக்கும் போது I have not been very good in communicating with others, பட் இந்த கரண்ட் ட்ரெண்ட்ல நீங்க கம்யூனிகேட் நல்லா பண்ணல வெளியே, உங்களால வந்து உங்க தாட்ஸை கிளியரா சொல்ல முடியல. I'm not saying very complex, you have to use very complex words, stylish English, not that at all. உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளியரா சொல்லணும், அவ்வளவுதான் வந்து கம்யூனிகேஷனோட எக்ஸ்பெக்டேஷன். நீங்க சொல்றது கிளியரா உங்களால வந்து கன்வே பண்ண முடியுது அப்படின்னா அதுவே போதும். ஆனா அதை பிரேவாவும் சொல்லணும், கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். நான் இப்போ வந்து இதுவே நான் இப்போ உங்ககிட்ட பேசுறதே வந்து நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குறுகி ரொம்ப லைட்டா பேசுறேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க லிசன் கூட பண்ண மாட்டீங்க. ஸோ அதே மாதிரிதான் எல்லா விஷயத்துலயுமே. ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு சே சம்திங் உங்களுக்கு தெரியாதது நீங்க வந்து ரொம்ப பெருசா சொல்ல வேணாம். ஆனா தெரிஞ்சதை கான்ஃபிடென்ட்டா வந்து கம்யூனிகேட் பண்ண தெரியணும், கிளியரா கம்யூனிகேட் பண்ண தெரியணும். அது வந்து இது பிளஸ் ஸ்மைல், ஆல்வேஸ் ஹாவ் அ வார்மிங் ஸ்மைல். இப்போ நம்ம ஒரு கிட்ட பேசணும்னாவே அவங்க வந்து ரொம்ப லைக் அப்ரோச்சபிளா அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. ஸோ பி அப்ரோச்சபிள். ஒருத்தர் நம்ம பேசும்போதே வந்து நல்லா பேசுறாங்க, ஓகே, ஒரு ஸ்மால் ஸ்மைல், பேசும்போதே அவங்க கிட்ட பேசணும் போல தோணுது. ஸோ தோஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ் தட் மேட்டர்ஸ் அ லாட். அதுக்கப்புறம் மெயின் திங், யூ ஆர் அ பிராண்ட். உங்களையே நீங்க வந்து பிராண்டுன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதை பிராண்டிங் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஒரு அமேசான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சேல் போட்டு பிராண்ட் பண்றது, அந்த மாதிரி வந்து இமேஜின் yourself as a பிராண்ட். நீங்க தான் வந்து ஒரு பிராண்ட். அப்போ நீங்க உங்களை மார்க்கெட் பண்ண கத்துக்கணும். அதை எப்படி மார்க்கெட் பண்ணலாம், எப்படி வந்து உங்களை நீங்களே மார்க்கெட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஓப்பன் சோர்ஸ் போடுங்க. ஓப்பன் சோர்ஸ் நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்களோ அதை கிட்டப்ல போடுங்க. ப்ளஸ் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் உங்களால பண்ண முடியுதுன்னா வெல் அண்ட் குட், யூ கேன் டேக் அ ப்ராஜெக்ட் அண்ட் கான்ட்ரிபியூட் டு டாக்குமெண்டேஷன் ஆர் வாட் எவர். ஸோ அது கிட்டப்ல
if you are going to do, you can check for open source contribution. அது எல்லாமே நீங்க பார்க்கலாம். இப்போ கூட ஹேக்டோபர் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அது கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பட் இனிஷியல் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்றீங்களோ அது கிட்டப்ல போடுங்க. அதை வந்து உங்க லிங்க்டின்ல வந்து அதை டேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ யாராவது ரெசியூமேலையும் கிட்டப் போடுங்க, லிங்க்டின்லயும் அதை போட்டு வச்சுக்கோங்க. என்ன நீங்க சின்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுங்க, அதை பத்தி பேசுங்க, டேக் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் லாட் ஆஃப் ட்ராக்ஷன். அதுல இருந்து உங்களுக்கு நிறைய அதை பத்தி பண்றவங்க உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. உங்களுக்கும் அதை பத்தி பண்றவங்க வந்து அதை லைக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ லிங்க்டின்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஒரு 100 days சேலஞ்ச் இல்ல 50 days சேலஞ்ச், ஒரு 30 days சேலஞ்ச் எதுவோ எடுத்து அதை கண்டினியூஸா நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க ரொம்ப நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸ்பெண்ட் பண்ணணும் சோஷியல் மீடியாவில், நான் சொல்லவே வரல. இது வந்து உங்களுக்காக நீங்க பிராண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து வேர்ல்ட் இஸ் லைக் தட். நீங்க நிறைய பண்ணி உள்ளேயே இருந்தா யாருக்குமே தெரிய போறது கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படிங்கிற காரணமும் அதான். நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் லிங்க்டின்ல போட்டதால தான் ஒரு எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா வந்து யாருக்கும் அதை பத்தி தெரிஞ்சே இருக்காது. நான் உங்ககிட்ட இப்போ வந்து பேசவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க லிங்க்டின் இஸ் த மெயின் பிளாட்ஃபார்ம். நிறைய பேர் அதில் ஆக்டிவா இருக்காங்க. நிறைய பேர் அதில் ஜாப்ஸ் போஸ்ட் பண்றாங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் போஸ்ட் பண்றாங்க. அதுக்காக மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க போடுறது அவங்கள நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நம்ம சைட்ல இருந்து நம்ம எவ்வளவு முடியுமோ நம்ம பண்ணலாம் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கு ஒரு சான்ஸ் வந்து 100 days சேலஞ்ச், 30 days சேலஞ்ச். எப்படின்னா 30 days of JS. ஸோ இந்த 30 days நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து வேரியபிள்ஸ்லாம் பண்றேன், செகண்ட் நாள் வந்து ES6 ஒரு நியூ ஃபீச்சர்ஸ்லாம் நான் பார்க்குறேன், தேர்ட் நாள் வந்து ஹவு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டிக்ளரிங் அ ஃபங்க்ஷன் நான் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய பேர் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு 30 days 20 days சம்திங் வாட் எவர் யூ டூ, போஸ்ட் ஆன் லிங்க்டின் ஒரு சின்ன போஸ்ட் போடுங்க, டேக் பண்ணுங்க ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்கை போட்டு போடுங்க. நீங்க பண்ண உங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி. இட் வில் கெயின் யூ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆல்சோ பீப்புள் வில் நோ லாட் அபவுட் யூ. ஒரு ரெசியூமேல உங்க லிங்க்டின் போடும்போது அவங்க ஓப்பன் பண்ணும்போது ஓகே அவர் ரியலாவே வந்து டெக்னாலஜி தெரிஞ்சதால தான் இதெல்லாம் போட்டிருக்காங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ that is one thing. Next, blogs are very nice way to put it out there. ஏன்னா சும்மா பிளாக் எனக்கு தெரிஞ்சது தானே நான் பிளாக்ல எழுத போறேன் நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க ஒரு பிளாக்ல எழுதும் போது உங்க மைண்ட் வந்து வேற மாதிரி திங்க் பண்ணும். அதை நான் எப்படி வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற திங்கிங் வரும். அது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அப்போ நிறைய ஹெல்ப் பண்ணும். எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும் அப்படின்னு நான் இன்டர்வியூ சொல்றேன். இன்டர்வியூல வந்து நான் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றது வேற கரெக்டா. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு பிளாக் மாதிரி சின்ன பிளாக்ஸ், ரொம்பலாம் எதுவுமே இல்லை, dev.to போங்க, ஒரு லாகின் பண்ணுங்க, அதுல சின்ன பிளாக் ஒரு 2 பேரா பிளாக் ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. ஸோ slowly you will like அது உங்களோட நிஜமாவே பேஷனா இருந்தா you will write lot of blogs. So blogging is a very good way not only to show to the world that you know something but also a very good way to revise. இப்போ நீங்க வந்து நிறைய இது படிச்சிருந்திருப்பீங்க, ஆனா உங்களுக்கே மறந்து போயிருக்கும் என்னடா இது முன்னாடி பண்ணோம் அப்படின்னு. அப்புறமா அந்த பிளாக் நான் இப்போ எழுதின எல்லாமே நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே நான் இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் இன்டர்வியூல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ blogging is very good thing. Hackathons, if you are already doing well and good. If you are not, hackathonsலாம் வந்து ஹேக்கர் எர்த்ல எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி உங்களுக்கு எங்கேயாவது தெரிஞ்சு அப்படின்னா just go for a hackathon. என்ன இருக்க போகுது? What are you going to lose? You are not going to lose anything. If you have a day, go attend hackathon. சின்னதா ஒரு சொல்யூஷன், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் மற்ற யாராவது சேர்ந்து பண்றதோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. I learned a lot broader knowledge through hackathons. ஸோ hackathons நீங்க பண்ணலாம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி காலேஜ்ல பண்றீங்க அப்படின்னா அது லிங்க்டின்ல போடுங்க. நான் இந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், இதுல வந்து நான் இதெல்லாம் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணேன், இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி டேக் பண்ணி போடுங்க. that will create lot of visibility for you. அதுக்கப்புறமா வந்து மேஜரா வந்து எப்பவுமே வந்து நான் ஒருத்தரை பார்க்கும்போது சரி காலேஜ்ல இதெல்லாம் அவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவுட் சைட் ஆஃப் காலேஜ் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது மெயின். ஸோ காலேஜ்ல நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் படிச்சேங்கிறதோட அவுட் சைட் ஆஃப் காலேஜ் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு நான் லீட் கோட்ல வந்து இத்தனை சேலஞ்ச் சால்வ் பண்ணியிருக்கேங்கிறது வேற. யூ நோ த டிஃபரன்ஸ் ரைட்? எனக்கு இந்த அல்காரிதம்ஸ்லாம் தெரியும் சும்மா போடுறதோட நான் அந்த அல்காரிதம்ஸ் வச்சு லீட் கோட்ல வந்து 30 days வந்து நான் இது நிறைய சேலஞ்ச்லாம் வந்து மீடியம்ல இருந்து ஹார்ட் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இல்லை ஈஸி சேலஞ்சே நான் 30 days கண்டினியூஸா லீட் கோட்ல வந்து நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ தோஸ் மேட்டர்ஸ் அ லாட். அவுட் சைட் ஆஃப் காலேஜ் நான் காலேஜ் பண்ணது மட்டும் இது மேலே பார்த்தாது. அவுட் சைட் ஆஃப் காலேஜ் யூ ஹேவ் டு டூ சம்திங். அதுக்கப்புறம் மோர் ஆன் பிஹேவியரல் வந்து டீம் பர்சன். இவரை வந்து ஒரு டீம்ல போட்டு ஒரு 10 பேர் இருக்கிற டீமோ 50 பேர் இருக்க டீமோ ஒரு 5 பேர் இருக்க டீமோ இவங்களை வந்து டீம்ல போட்டா இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி ஒர்க் பண்ணுவாங்களா, அந்த அளவுக்கு ஓப்பனா வந்து இவங்க வந்து பேசுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கிரைட்டீரியா. ஸோ நீங்க ஒரு கம்பெனிக்கு போகும்போது தனியா உங்களை உட்கார வச்சு யாருமே ப்ராஜெக்ட் பண்ண சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு டீம்னு ஒருத்தர் இருக்கும், அதுல நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட நீங்க பேசணும்.
ஸோ அதால தான் வந்து கம்யூனிகேஷன் மேட்டர்ஸ் எல்லாம். அது அகேன் டீம் பர்சன். நீங்க வந்து இனிமேல வந்து நான் தனியா பண்ணுவேங்கிற மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். கண்டிப்பா நீங்க கம்பெனிக்கு வரும்போது நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்க அவங்க கூட நிறைய கத்துக்கலாம், அவங்க உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துப்பாங்க. ஸோ டீம் மைண்ட் செட் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கோங்க. ஒரு டீம்ல நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதை நான் கேட்டும் தெரிஞ்சுப்பேன், அவங்க கிட்ட ஒர்க் பண்ணி அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவேங்கிற மாதிரி நீங்க ஒரு டீம் பர்சனா இருக்கணும். ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். ஓனர்ஷிப் இஸ் தி மெயின் திங். நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு நீங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். நான் வந்து பண்ணிட்டு வச்சுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நான் வந்து பண்ணதை எடுத்து நான் முடிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்க சின்னதா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றது, இப்போ நான் 30 days சேலஞ்ச் நான் சொன்னேன்ல, அந்த 30 daysல 2 நாள்ல நீங்க செகண்ட் டேவே நீங்க அதுக்கப்புறமா எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது ஓனர்ஷிப் கிடையாது. அது 30 days எடுத்தாலுமே அந்த 25 to 27 days நீங்க அதை முடிச்சிருக்கீங்கிறது தான் ஓனர்ஷிப். நீங்க அந்த ஓனர்ஷிப் எடுத்து ஐ டுக் தட் ஓனர்ஷிப், கன்சிஸ்டன்டா யூ ஷோட் அப் அண்ட் யூ ஃபினிஷ்ட் இட். ஸோ தட் ஷோஸ் தட் நீங்க அதுல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமா பண்ணிருக்கலாம், ஆனா 30 days நீங்க கண்டினியூஸா அதை போஸ்ட் பண்ணிருக்கீங்களா. ஒரு 30 days நீங்க கம்பல்சரி 30 days போகணும் இல்லை, ஒரு 26-27 days கன்சிஸ்டன்டா போட்டிருக்கேங்கிறது உங்களுக்குமே ஒரு நல்ல உங்களை பத்தி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும். ஒருத்தர் வந்து அதை பார்க்கும்போது பாருங்க இவங்க எவ்வளவு கன்சிஸ்டன்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல, அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி வித் ஓனர்ஷிப். ஸோ அதை நீங்க வளர்த்துக்கோங்க. அதான் இது வந்து வெளியே நம்ம பாக்குறதால ஒருத்தர் ஓனர்ஷிப் எடுத்து பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி பண்ணியிருக்கும் போது நமக்கே அவரை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். ஸோ தோஸ் ஆர் திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து கனெக்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஃப்ரெஷர்ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டோ இப்போ நீங்க இந்த மீட்டப்ல இப்போ நீங்க இந்த ஜூம்ல வந்திருக்கீங்க அப்படின்னா somehow you know this is happening. இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ இட் ஹேப்பன் பிகாஸ் யூ ஹேட் குட் கனெக்ஷன்ஸ். ஸோ கனெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல தான் லிங்க்டின் பிரசன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். லிங்க்டின்ல நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் லிங்க்டின்ல இருக்காங்க. நீங்க வந்து அவங்க வந்து சும்மா சின்னதாக ஷேர் பண்ணுறது கூட உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க்டின்ல வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் போது உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். நல்ல கனெக்ஷன்ஸ், சும்மா இல்லை, லைக் நிஜமாவே வந்து இவங்க நிறைய டெக்னாலஜி பற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி யார் நிறைய பேசுகிறாங்க, எனக்கு ஏஐஎம்எல் தான் போகணும், டேட்டா சயின்டிஸ்ட் தான் போகணும் அப்படின்னா அந்த பத்தி யாரு நிறைய பேசுறாங்க, அதுல போய் டாப் வாய்ஸ் யாரு, அவங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு லேட்டஸ்டா ட்ரெண்ட்ல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அது மீட்டப்ஸ் நிறைய ரெகுலரா சென்னையில நிறைய மீட்டப்ஸ் நடக்குது. இப்போ நீங்க இதுவே வந்து ஒரு ஆன்லைன் மீட்டப் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி meetup.comல நிறைய மீட்டப்ஸ் போடுறாங்க சென்னையில. நீங்க வேற எங்கேயாவது இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர்ல கூட வந்து நெக்ஸ்ட் 2 weeks ராமண்ணா ஷேர் பண்ணாரு, டெவ் ஃபெஸ்ட் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மீட்டப்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி வந்து நீங்க அட்டென்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரியலா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இப்போ யார் ஒர்க் பண்றாங்க, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவங்க கூட ஒரு 2 நிமிஷம் பேசினா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். வி ஆர் ஆல் கம்யூனிட்டி ட்ரிவன்ல, நம்ம ஃப்ரம் ஹிஸ்டரி ஹியூமன்ஸ் வேர் ஆல் கம்யூனிட்டி, நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இருந்திருக்கோம். ஸோ வந்து வர்ச்சுவலா பார்க்கறதோட இமேஜின் திஸ் ஹேப்பனிங் இன் பிசிக்கல் ஸ்பேஸ், ரைட்? யூ வில் அந்த எனர்ஜியே உங்களுக்கு நிறைய கொடுக்கும். அதுல இருந்து நீங்க வந்து டெக்னிக்கலா லேர்ன் பண்ணிட்டு வரணும்னு கூட அவசியம் கிடையாது. அவங்களை பார்க்கும்போதே ஒரு எனர்ஜி வரும், இவங்க இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும். அந்த இன்ஸ்பிரேஷன், நேற்று நாங்கெல்லாம் ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணோம், ஐ ஸ்டில் ஃபீல் இன்ஸ்பயர்ட். சே அவங்க இப்படி பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லி. டெக்னிக்கலா நான் கத்துக்கிறேன்னா இல்லையோ அந்த ஃபயரே வந்து எனக்கு வந்து நிறைய வந்து இன்ஸ்பயர் பண்ணும் நிறைய பண்றதுக்கு. யூ வுட் நோ த மேஜிக் ஆஃப் இட் ஒன்லி வென் யூ அட்டெண்ட் ஒன். ஸோ அது வந்து நீங்க சின்ன செஷனோ கான்ஃபரன்ஸோ மீட்டப்போ லுக் அவுட் ஃபார் தட். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கலாம் கண்டிப்பா, ஆனா நீங்க இப்போ இங்க இருக்கீங்கிறதே ஒரு பெரிய விஷயம். யூ ஷோட் அப். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் ஏதாவது நடக்கும்போது ஒரு ஹாஃப் டே நம்ம வந்து வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்கலாம், இல்லை டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாம், சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருந்திருக்கலாம். யூ சூஸ் திஸ் ஒன், ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப். கொஞ்சம் வந்து போய் பார்க்கலாம், மற்றவங்க கிட்ட கனெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து பாருங்க. தட்ஸ் when you connect with people having similar interest. Similar interested people are very important for you. அப்போ வந்து உங்களுக்கு நிறைய வந்து அவங்களை எடுத்து கற்றுக்கலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்பாங்க. நீங்க ரெஸ்யூமே கொடுத்தாலும் வந்து யாருக்கும் பொறுமையே கிடையாது ரெஸ்யூமே பண்ணிக்கிறதுக்கு. ஹானஸ்டா நான் சொல்றேன், நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. யாருமே வந்து இன்டர்வியூவர் வந்து ஃபுல் ரெஸ்யூமே படிச்சுட்டு உங்களை பத்தி ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுட்டு யாருமே வரமாட்டாங்க, அவங்களுக்கு டைமே கிடையாது. நாங்க எல்லாருமே, நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போ நான் ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி டாப் 10 ஜாவாஸ்கிரிப்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கூகுள்ல டைப் பண்ணி அதுல இருக்கிறது 2 தான் நான் கேட்பேன். ஏன்னா எனக்கும் ஆஃபீஸ்ல ஒர்க் இருக்கு, வீடை பார்க்கணும், நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே ஒர்க் இருக்கு. அவங்க காமனா வந்து இவ்வளவுதான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அந்த டைம், அந்த ஃபர்ஸ்ட் 2 minutes வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க போய் நான் வந்து இந்த காலேஜ்ல படிச்சேன், என்னோட அம்மா பேரு அப்பா பேர்லாம் சொல்லாதீங்க.
உங்களை நீங்க டெக்னிக்கலா, நான் அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், நீங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்து தெரியும். அதை நீங்க டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நீங்க ஃப்ரண்ட் அண்ட் இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா அங்க போய் நான் ஜாவா வந்து நான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் வந்து ஒத்து வராதுல்ல. நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அப்படிங்கறது நீங்க அங்க வந்து சொல்லணும். அண்ட் தென் டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப்ல வந்து இன்னொன்று மெயினா டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் நெக்ஸ்ட் கொஸ்டின்ல மெயினா வந்து நீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இன்டர்வியூ எடுக்கிறவங்க நான் சொன்னேன்ல, நான் இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி கூகுள் பண்ணி இல்லை சம்வேர் வி வில் ஃபைண்ட் ஆர் பாஸ்ட் கொஸ்டின்ஸ் ஏதோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி சொல்லிடுவோம். இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு எது நீங்க ஸ்ட்ராங்கோ அந்த மாதிரி உங்க இன்டர்வியூவை உங்களால எடுத்துட்டு போக முடியும், அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கு. அதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறேன், உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து அந்த சிஸ்டம் டிசைன் ஞாபகம், எனக்கு லோட் பேலன்சர் நல்லா தெரியும், அப்போ நீங்க உங்க இன்டர்வியூவே வந்து லோட் பேலன்சரோ அந்த மாதிரி ஃபீல்ட்ல எடுத்துட்டு போகணும். நான் ரொம்ப ப்ராட் கான்செப்ட் நான் சொல்றேன், ஆனா நீங்க எதுல ஸ்ட்ராங்கோ அதை பத்தி நீங்க நிறைய பேசும்போது இன்டர்வியூவரே வந்து அதை வந்து உங்களுக்கு நிறைய கேட்க ஆரம்பிப்பாரு, உங்களுக்கு எது வீக்கோ. ஸோ இப்போ நான் வந்து இமேஜின் நீங்க டாக்கர் குபர்நெட்டிஸ் போட்டிருக்கீங்க, நான் குபர்நெட்டிஸ் பத்தி பேசும்போது நீங்க குபர்நெட்டிஸ்ல கொஞ்சம் தான் தெரியும், டாக்கர் நிறைய தெரியுங்கிறப்போ நீங்க டாக்கர் பத்தி நிறைய பேசுனீங்க எனக்கே தெரிஞ்சிடும், ஓகே இவங்க டாக்கர்ல ஸ்ட்ராங். ஸோ டாக்கர்ல நான் பேசி கேட்பேன், குபர்நெட்டிஸ் போய் திரும்பி உங்களை நோண்டு வேணாம், டாக்கர்ல தான் நான் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த கான்செப்ட் ஸ்ட்ராங்கோ அதை வந்து நீங்க இன்டர்வியூல வந்து நிறைய மென்ஷன் பண்ணுங்க. அவங்க கேட்கலனா கூட நீங்க கொஞ்சம் அப்படியே ஏதாவது ரிலேட் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா இன்டர்வியூ உங்களுக்கு நீங்க எதுல ஸ்ட்ராங் அந்த ட்ராக்ல போயிடும். அதுலதான் டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல நீங்க எது ஸ்ட்ராங்ங்கிறத நல்லா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இன்டர்வியூக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ இதெல்லாம் இவங்களுக்கு ஸ்ட்ராங், இதை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, இதை நம்ம கேட்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்டியர் யுவர் இன்டர்வியூ இன் த டைரக்ஷன் யூ வாண்ட். அது கண்டிப்பா வந்து நான் கண்டிப்பா சொல்றேன், நிறைய அச்சுத் கூட ராமனா கூட வந்து கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வி டோன்ட் கம் இந்த கேண்டிடேட்டுக்கு இதெல்லாம் கொஸ்டின்லாம் கேட்டு வறுக்கணும் அப்படின்னு யாருமே வரமாட்டாங்க. எல்லாருமே அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களை யாருமே வந்து உங்களை வந்து அவங்கள போய் வறுத்து எடுக்கணும், அதான் என்னோட வேலை அப்படிலாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. அவங்களை எப்படி வந்து சால்வ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கறதா எத்தனை யார் வேணாலும் யோசிப்பாங்க. இப்போ அச்சுத் சொன்ன மாதிரி ஏபிஐ என்ன அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து நாங்களே வந்து க்ளூ கொடுப்போம், இதை பண்ண எப்படியாவது என்ன சால்வ் பண்ண வச்சிடணும், இவங்களை சால்வ் பண்ண வச்சிடணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க வந்து கோஆப்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எங்களுக்கு என்ன மைண்ட் செட் வரும், இதே எங்களை பண்ண வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல போட்டா எங்க கிட்ட சொன்னா பண்ணிடுவாங்க, கண்டிப்பா இவங்களுக்கு தெரியலன்னா கூட எங்களை யோசிச்சு பண்ணிடுவாங்கிற மைண்ட் செட் தான் எங்களுக்கு வரும். அதுதான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டெக்னாலஜியோட நீங்க அப்ரோச் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி மேஜர் எக்ஸ்பெக்டேஷன். நான் நிறைய சீக்ரெட்ஸ்லாம் ரிவீல் பண்ணிட்டேன், இன்டர்வியூவர் சீக்ரெட்ஸ். அச்சுத் ராமண்ணாவும் என்ன வந்து அடிக்க போறாங்க இப்போ, இதெல்லாம் ஏன் சொல்லி. இல்ல ஆக்சுவலா தேங்க்யூ போனா, இதுதான் யதார்த்தம். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு, ஸோ அதனோட இன்னொரு பக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமா சொன்னதுனால உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி புவனா சொன்ன மாதிரி ரெஸ்யூமை எண்ட் டு எண்ட் பார்க்க மாட்டாங்க. பட் ஆனா ட்ரீம் கம்பெனிஸ், இப்போ இது எல்லாமே எம்என்சிஸ்க்கு நீங்க இதை அப்படியே கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஸோ எம்என்சிஸ்ல வந்து டெஃபினட்டா அப்படி பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் ட்ரீம் கம்பெனிஸ் வர்றப்போ, ஸோ இப்போ ஒரு 10 பேர் மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா டெஃபினட்டா இப்போ பார்க்குற விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா, புவனா அச்சுத் சொன்ன மாதிரி கிட்ஹப் ப்ரொஃபைல். உங்களோட ப்ரொஃபைல் பார்க்குறாங்களோ இல்லையோ, அதுல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த லிங்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. அதுல உங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ நாள் இருக்கு. ஸோ நீங்க ப்ராஜெக்ட் 1 வருஷம் பண்ணியிருந்தாலும் ஒரே நாள்ல புஷ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அந்த இயர் ஃபுல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புஷ் பண்ணியிருக்கீங்களா. ஸோ அந்த கோடை வந்து எவ்வளோ டைம் பீரியட் நீங்க அதை ஷேர் பண்ணிருக்கீங்கிறத வச்சே உங்களோட வியூவா அவங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சின்னதா ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சா கூட, அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் போட ஆரம்பிச்சா கூட கிட்ஹப்ல புஷ் பண்ண ஆரம்பிங்க. தட் ஷோஸ் யூ ஆர் ஆக்டிவ்லி ஆக்சுவலி ஷேரிங் த கோட். ஸோ கொஞ்சமா நம்ம பண்றதை அங்கே போடுறோம் அப்படிங்கிறது நமக்கு ஹெச்ஆர் சைட்லயோ இல்லை இன்டர்வியூர் சைட்லயோ அது ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். மேபி நீங்க ஒரு ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸோ அதுல அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்லைனாலும் உங்களோட கிட்ஹப் ஹிஸ்டரி நல்லா இருந்து அந்த லாஜிக் நீங்க சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் ஹேவ் an opportunity. ஸோ இதுதான் மெயின். ஓகேங்களா. செகண்ட் வந்து ஸோ அச்சுத் ஆட் பண்ணுங்களா. ஸோ யூ வாண்ட் டு ஷேர். அதுக்கு இல்லை, ஆக்சுவலா புவனா ஒரு 2 பாயிண்ட் சூப்பரா மென்ஷன் பண்ணாங்க. ஒன்று வந்துட்டு லைக் ஹவ் யூ நோ, லைக் ஒரு ஹெச்டிடிபி கால் நடக்குது, கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, இது எல்லாமே சூப்பரா சொன்னாங்க. அதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் இப்போ எல்லாருமே வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பண்றாங்க. இப்போ சும்மா இன்டர்வியூஸ் வந்து நேர்ல போவாங்க இல்லையா, அப்போ அவங்க பார்க்கும்போது இவங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. நான்லாம் சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன் இது உண்மையிலேயே. ஸோ சும்மா போயிட்டு இது இப்படி சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னப்போ ஒரு அப்ரோச் வந்து இமீடியட்லி F12 ஓப்பன் பண்ணி அதிலிருந்து சேஞ்ச் பண்ணலாம்.
அந்த மாதிரி அப்ரோச் சூஸ் பண்ணாங்கன்னா ஓகே இவன் வந்து செம்ம இதுவா இருக்கான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து எங்களுக்கு இமீடியட்டா கிடைச்சிரும். வேற சில பேர் வந்து கோட்ல போயிட்டு அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு தேடி, அந்த ஃபைல்ல இந்த கிளாஸ் எங்க இருக்குன்னு தேடி அப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த தேடுறதுலயே வி குட் ஏபிள் டு சூஸ் ஹவு வெல் வெர்ஸ்ட் ஹி இஸ். சில பேர் டக்குன்னு போயிட்டு அந்த டூலோட பெஸ்ட் ஃபைண்டிங் ஆப்ஷன் என்னவோ அங்க போயிட்டு அந்த வேர்டை போட்டு தேடுவாங்க. வித்தின் 1 செகண்ட் தே கேன் ரீச் தட் ஃபைல். சில பேர் போயிட்டு இந்த ஃபோல்டர் போயிட்டு அந்த ஃபோல்டர்ல இந்த ஃபைல் போயிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. சில பேர் டக்குன்னு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் ஓப்பன் பண்ணி சேஞ்ச் பண்ணி இதான சார் கேட்டீங்க அப்படின்வாங்க. இதுலயே ஓகே இவனை எடுத்துடலாம்ப்பா, இவனுக்கு அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கூட வந்திருக்கு நிறைய பிளேசஸ்ல. இது ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து ப்ரூட்டன் இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே நான் ஒரு ஸ்டெப் மறந்தது என்னன்னா டீம் ஒர்க் தான் அவங்க கவர் பண்ணது. ஸோ எங்களோட செகண்ட் ரவுண்ட்ல வி வில் மேக் பீப்புள் டு ஒர்க் ஆஸ் டீம்ஸ். ரெண்டு பேரை ஒரு டீமுக்கு அலோகேட் பண்ணுவோம். அங்கேயும் நான் சில கேசஸ் பார்த்தது என்னன்னா ஒருத்தனுக்கு டெக்னிக்கலா தெரிஞ்சிருக்கும், இன்னொருத்தனுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஹவு ஹி இஸ் பேலன்சிங் வித் ஹிம். அவனால எதுவுமே முடியாதுன்றது இல்லை. இஃப் யூ குட் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஸ்மால் திங் வாட் ஹீ கேன் ஹெல்ப் ஹிம் வித் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கும் அந்த ஒர்க் ஷேரிங் பண்ணியிருந்தா இட் வில் ஆட் மோர் நாலேஜ். ஏன்னா சில கேசஸ்ல அவன் வந்து டிசைட் பண்ணிடுறான், ஓகே இவனுக்கு எதுவுமே தெரியல, நம்மளா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு காமிச்சிடலாம் அப்படின்னும் போது இந்த ரீசனுக்காகவே கூட வி ஹவ் ரிஜெக்டட் ஃபியூ பீப்புள். பிகாஸ் அவங்களால வந்து டீமை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாது, இண்டிவிஜுவலா கான்ட்ரிபியூட் பண்ணணுன்ற டெசிஷனுக்கு போயிடுறாங்க அப்படின்றது. இந்த 2 பாயிண்ட் லைக் புவனா ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணாங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் தீஸ் பாயிண்ட்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ புவனா. ஸோ அதான் மெயினாக இப்போ அச்யூத்தும் புவனாவும் கான்சன்ட்ரேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெக்னிக்கல் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ மெயினாக இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு பாஸ் அவுட் ஆகிட்டு ஐடி ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதுக்கான ப்ரிப்பரேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வீக் 2ஓட செஷன்ஸில் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு டெஸ்டிங்கில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டெவாப்ஸ் கிளவுட் எல்லாம் வரீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா சில பேர் கேட்டிருந்தாங்க அஜூர் AWS எல்லாம் நம்ம எப்படி போகுதுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த செஷனை நீங்கள் மறுபடியும் போய் பாருங்க. அதில் ஒரு பாயிண்ட்லாம் சொல்லுவாங்க, ஜஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம் போங்க, இதை படிங்க, இதை படித்து இந்த கிட்ஹப்ல புஷ் பண்ணுங்க, இதை நீங்கள் ஒரு மாதம் பண்ணுங்க. இப்போ 50 days சேலஞ்ச் 100 days சேலஞ்ச் சொன்ன மாதிரி இதை பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு இதாகவே இருக்கும். ஸோ பட் அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். So thank you Bhuvana and Achyuth on this. Super. So நீங்க அப்படியே லைன்ல இருக்கலாம். நிறையவே டிப்ஸ் இருந்துச்சு உங்க 2 பேர்த்திட்டமே. டெக்னிக்கலை விட எப்படி அங்க இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு என்ன பண்ற டிப்ஸ் நிறையவே இருந்துச்சு, which will be very valid. ஸோ நீங்க பாதிலே ஜாயின் பண்ணிருந்தா கூட நீங்க இந்த செஷனை மறுபடியும் போய் இதை நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ லிங்க்கும் ஷேர் பண்ணுவோம் குரூப்ல, யூ கேன் கோ அண்ட் வாட்ச். ஸோ நம்ம யூடியூப் லிங்க் வேணா நம்ம ஷேர் பண்ணி விட்டுலாமா எனக்கா? ஸோ சேட்ல போட்டுருவோம். சூப்பர். ஸோ இப்போ நம்ம டெக்னிக்கல் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இது இப்போ நம்ம அடுத்து வந்து சரி நான் டெக்னிக்கல் பார்த்துட்டோம். சில பேர் டெக்னிக்கலாக நல்லா பண்ணிடுறாங்க, பட் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, டீம் ஒர்க்கு. ஸோ இது மேக்ஸிமம் வந்து டெக்னிக்கலாக நிறைய பேர் இதை பார்க்க மாட்டாங்க சில கம்பெனிஸ். ஸோ அப்போ HR ரவுண்ட் வருது. ஸோ அங்கே என்ன மாதிரிலாம் உங்களோட ஆட்டிடியூட் எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா நிறைய டாப் கம்பெனிஸ்லேயே டெக்னிக்கல் முடிஞ்சாவே நீ செலக்ட் ஆகின்னு சொல்லியிருப்பாங்க, பட் நாங்கள் செலக்ட் ஆகிருக்க மாட்டோம். ஸோ ஏன்னா நம்ம சில்லி மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அது தெரிஞ்சு பண்ணியிருக்கோமோ தெரியாமல் பண்ணியிருக்கோமோ அது தெரியாது. ஸோ அப்போ HR இன்டர்வியூஸ்ல என்ன மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு பேசுறதுக்காக தான் இப்போ மணி இருக்காரு, கூடவே நம்ம பிரியங்காவும் அடுத்து பேசுவாங்க. ஸோ மணியை பற்றி சொல்லணும்னா, ஸோ அவர் HR நாட் ஒன்லி ஃபார் IT கம்பெனி, ஸோ அதர் டொமைன்ஸ், அதர் பேக்ரவுண்ட்ஸ், ஸோ மெக்கானிக்கலாக இருக்கட்டும், ஸோ சிவிலாக இருக்கட்டும், மற்ற கம்பெனிஸ்லையும் HR அவர் எப்படி மக்கள் இருக்காங்க, அங்கே என்ன ஜாப் நேச்சர் இருக்கு, அங்கே என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த டைவர்ஸ் எக்ஸ்பர்டீஸோட வர்றாரு. ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்ல HR இருந்தாரு, இப்போ வந்து ஐடெக், நம்ம ஐடெக் இந்தியாங்கிற ஒரு கம்பெனில HR இருக்காரு. இவரும் சசியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ எப்போ என்ன கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க, சசி அப்படிங்கிற சரௌண்டிங் வந்தாவே நமக்கு ஏதோ ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஃபவுண்டரா இருக்காரு, சேஞ்ச் ஏஜென்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு. ஸோ அது மூலமா கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறது, ஸோ ஹெல்த் ரீதியா மெடிக்கலா என்னென்னலாம் கவர்மெண்ட்லயோ இல்லை நம்ம பிரைவேட் லைக் மெடிக்கல் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், நிறைய இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், அட்ஹாக் சுச்சுவேஷன்ஸ்ல அந்த மாதிரி சமயம்ல எப்படி அவேர்னஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியும் மெயினா அந்த ட்ரஸ்ட் ஃபோக்கஸ் பண்றாங்க. அவர் இண்டிவிஜுவலா பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சொன்னார் ஒரு 100+ செஷன்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் நம்ம காலேஜஸ்க்கு பண்ணியிருக்கோங்க அப்படிங்கிறாரு. ஸோ ஆல்வேஸ் ஹி வாண்ட்ஸ் டு கிவ்ஸ் பேக் டு த
சொசைட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்காரு. இன்னைக்கு மெயினா சொல்லணும்னா இந்த செஷன்ஸ்க்காக நீங்க எவ்வளவு டைம் ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் 1 டே இதுக்காக கோயம்புத்தூர்லயே ஸ்டே பண்ணி இருந்து இதை முடிச்சுட்டு போனவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தட் ஷோஸ் ஹிஸ் டெடிகேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மணி. ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்களை மீட் பண்றதுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. Thank you மணி. Very insights. A very good morning to everyone. Sunday morning 10 to 12 இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்க ராம்குமார் குப்புசாமி and ably supported பண்ணிருக்க the other speakers and also the participants. It shows how much you are taking things very seriously. I think that is the first step towards landing the right job. அதனால இதில் ஜாயின் பண்ணிருக்க பார்ட்டிசிபென்ட்ஸும் சரி ஸ்பீக்கர்ஸும் சரி, I think there is a lot of knowledge sharing that is happening. முதல்ல நான் சொல்லும் பொழுது அச்சுத், நம்ம வந்து இங்கிலீஷ் வொகாபுலரி செஷன்ஸ் எல்லாம் வந்து சில வார்த்தைகளை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரொனன்சியேஷன் எக்ஸாம்பிள், ரீட்ரேட், ரீஐட்ரேட் அப்படின்னு நம்ம நிறைய சொல்றோம். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ரீட்ரேட் அப்படின்னு சொல்றோம். ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிற வார்த்தை ப்ரொனவுன்சியேஷன் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சா இருந்தது அச்சுத் அப்படிங்கிற பேரை வந்து நான் திரும்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணி கத்துக்கிறதுக்கு. So very happy. Achyuth has completely covered a lot about the technical aspects. ஒரு இன்டர்வியூல ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூவர் எந்த மாதிரி விஷயங்கள் பாப்பாரு, இன் டெப்த் அனாலிசிஸ் அதை வந்து பிரசன்ட் பண்ணாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் a little bit about the behavioral aspects he touched upon. Similarly சப்சிக்வெண்டா வந்த புவனா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிருக்காங்க. the importance of your digital presence எப்படி இருக்கணும், the importance of networking, importance of always ensuring that you always stay consistent, how do you work as a team, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ரெண்டு பேருமே கவர் பண்ணிருக்காங்க. I think it is adding a lot of value and meaningful. The participation is also, I see about 70 people have participated. Quickly I would like to understand, you can put it in the chat box. I would like to understand இந்த 60-70 பேருடைய demography, உங்களுடைய கோர்ஸ் லொகேஷன் அது மட்டும் எனக்கு just chat பண்ணுங்க if you can do that. I'll continue with my talk. என்னுடைய இன்புட்ஸையும் என்னோட டிப்ஸையும் நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். பட் ஆனா நீங்க உங்களுடைய டெமோகிராஃபி என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய பிரசன்டேஷன் கொஞ்சம், என்னுடைய டாக்கு கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், பேஷன் பத்தி இதுக்கு முன்னாடி பேசின புவனாவும் பேசியிருந்தாங்க. ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். வை ஹேவ் யூ சோசன் இன்ஜினியரிங்? நிறைய பேர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, உங்களுடைய கொஸ்டின்ஸ்ல இருந்து என்னால பார்க்க முடியுது. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் 2 years நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் தேர்ட் இயர்ல இருந்து ஆக்டிவா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியுது. ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் 2020-21 முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி மார்க்கெட் ஃபார் தி ஜாப்ஸ். ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு மார்க்கெட் சினாரியோ எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ, பிஹேவியர், ஹவு டு ப்ரிப்பேர் யோர் செல்ஃப், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து எக்கனாமிக்கலா ஒரு ரிசெஷன் வந்து குளோபலா இருக்கிறதுனால இதனுடைய மேஜர் இம்பாக்ட் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல ஒரு ஒன் ஆஃப் தி பேங்க், சிலிகான் வேலி பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், திஸ் பேங்க் வாஸ் ஃபண்டிங் மேஜர் கம்பெனிஸ் இன் தி வேர்ல்டு. நீங்க லாஸ்ட் இயர் பார்த்திருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் உடைய ரெவென்யூ குறைஞ்சது, கூகுள் இஸ் நாட் பர்ஃபார்மிங் வெல், மைக்ரோசாஃப்ட், மெட்டா குரூப் வந்து கொஞ்சம் சரியா போகல, அமேசான் இஸ் டிக்ளைன்ட் ரெவென்யூ அப்படின்லாம் பார்த்திருப்போம். இதெல்லாம் தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய ஹெல்த் ஆஃப் தி ஆர்கனைசேஷனை டிசைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். எக்ஸாம்பிள், உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், இதுல எல்லாம் டாப் 30 கம்பெனிஸ் 40 கம்பெனிஸை எடுத்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஸ்டாக் வேல்யூஸினுடைய ஹை ஆர் ரைஸ் எல்லாமே இருக்க போகுது. அந்த மாதிரி டாப் டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய, டாப் டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு ஐ மீன் வாட் யூ கால் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒன் ஆஃப் தி மேஜர் பேங்க்னுடைய ஸ்லம்ப், அதனுடைய இம்பாக்ட் அக்ராஸ் தி குளோப் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இருக்கிறதுனால இந்த ரிசெஷன் ஃபீல் ஆயிருக்கு. ரிசெஷன் அப்படிங்கறது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, 1 மாசமோ 2 மாசமோ ஒரு 3 மாசமோ ஒரு கம்பெனியினுடைய ஹையரிங் ஆக்டிவிட்டி, மேஜர் ரெவென்யூ growth, பிசினஸஸ் இம்பாக்ட் இல்ல அப்படிங்கறதுனால ரிசெஷன் சொல்ல போறது கிடையாது. எனி கம்பெனி ஒரு 2 குவார்டர், ஒரு வருஷத்தை 4 குவார்டரா பிரிச்சு அந்த குவார்டருக்கு அவனுடைய ரெவென்யூ எப்படி இருக்கு, எப்படி பிசினஸ் பர்ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேலாக இந்த ரெசெஷன், இந்த ஒரு டவுன் டர்ன் சொசைட்டில ஒரு மார்க்கெட்ல இருக்கிறதுனால இது ரெசெஷனா இருக்கு.
டெஃபினட்டா ஓவர் த இயர்ஸ் ஒரு 10 மாசமோ 15 மாசத்துக்கு மேல இந்த ரிசெஷன் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. as far as I know, எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல one of the director is already in the US. he's been in the US for 25 years. அவருடைய இன்டராக்ஷன்ஸ், ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் இயர் 2022ல he is one of the entrepreneur of the year award வாங்கின Ernst & Young வந்து அவார்ட் கொடுத்த ஒரு entrepreneur. he is managing in the board of directors as a board of director for over 40 companies US இருக்கிறதுனால அவருடைய இன்புட்ஸ், அவருடைய அந்த மார்க்கெட் பத்தின சிச்சுவேஷன் பேசும்பொழுது அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆஃப்டர் மார்ச், ஆஃப்டர் ஃபெப்ரவரி மார்ச், the market looks really good. there is a high growth, then there is a slump, then it goes up. அப்படிதான் ஒரு லீனியர் growth இருக்கும், அப்புறம் கீழே பெண்ட் இருக்கும், and then it go back. அதனால ரெசெஷனை பத்தி வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. it is only going to be a temporary setback in the market. இது வந்து ரெசெஷன் பத்தி நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது, ஏன் ஐடி இண்டஸ்ட்ரியில ஜாப் growth, ஜாப் மார்க்கெட்ல எம்ப்ளாய்மெண்ட் குறையுது, எதனால இந்த சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் I'll give you example. நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸே இருக்கட்டும், டால்மியா சிமெண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி. இது வந்து இந்தியால பாத்தீங்கன்னா டாப் 5 மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல டாப் 2 or 3ல வந்து பாத்தீங்கன்னா டால்மியா சிமெண்ட் வருவாங்க. the number 1 is always உங்களுடைய அல்ட்ராடெக் அந்த ஆதித்யா பிர்லா குரூப்னுடைய அல்ட்ராடெக் தான் இந்தியா லெவல்ல நம்பர் 1 சிமெண்ட் மேனுஃபேக்சரர். தென் யூ கேன் சே டால்மியா சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட்ஸ், ஹெடில்பர்க், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்கு. சோ ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனில ரெவென்யூல 6-7% மட்டும் தான் சேலரி காஸ்டா இருக்கும். அதாவது ஒரு கம்பெனில எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கக்கூடிய சேலரி அப்படிங்கிறது 6-7% இருக்க வேண்டும். அதுக்கு மேல போச்சுன்னா கம்பெனி வில் பி சஃபரிங். அந்த மாதிரி ஐடி அண்ட் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, predominantly ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, the revenue சேலரிக்கு கொடுக்கக்கூடிய செலவீனம் மட்டும் பாத்தீங்கன்னா it will be anywhere between 30% to 60%. ஸ்டார்ட் அப்ஸ், ஸ்மால் கம்பெனிஸ் இன்னைக்கு இந்தியால பாத்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் எல்லாமே வந்து சாஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு நம்பர் 1. இன்னைக்கு இந்தியால சென்னை வந்து அவ்வளவு சாஸ் கம்பெனிஸ் நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 5 years 10 yearsல பார்த்திருப்போம். அதுவும் இந்த லாஸ்ட் 5 yearsல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இப்போ கொஞ்சம் அதனுடைய growth வந்து ஃபிளாட்டன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏன் அதை சொல்றேன்னா, சாஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல ரெவென்யூ அப்படிங்கிறது ஆஸ் அ சேலரி காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 70% இருக்கும். அதனாலதான் they hire the best talent from the market and they put them on the project irrespective of the cost of the talent. அவங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் கொடுக்குறோங்கிறத பார்க்காம அவங்க கிட்ட நமக்கு தேவையான ஸ்கில் இருக்கான்னு எடுத்து அவங்கள ஹையர் பண்ணி, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியோட ரெவென்யூவே 10 கோடி பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா ஒரு டெக்னிக்கல் ஹெட் எடுத்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஒரு எதனால சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அவங்க அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால சேலரி காஸ்ட் அதிகமா இருக்கு. இது மேஜர் ரீசன் வை தேர் இஸ் a ஜாப் கட். ஏன் இப்ப வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல செலவீனத்தை கட்டுப்படுத்த வேற வழிகள் இல்லையா அப்படின்னா, மத்த எல்லா கம்பெனிஸ்லும் இருக்கு. இன்கிரீடியன்ஸை குறைக்கலாம், ரா மெட்டீரியல்ஸை குறைக்கலாம், ஆபரேஷனல் காஸ்ட் அப்படிங்கறத குறைக்கலாம். பட் ஆனா ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் அசெட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா people are the assets in the IT industry because it is your brain, it is your coding, it is your application of your knowledge which is the foundation of the growth. ஒரு டால்மியா சிமெண்டோ எல்என்டி மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் ஆபரேட் பண்ணணும். ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டா பண்ணிக்கக்கூடிய வகையில இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜிஸ், ஆட்டோமேஷன் டெக்னாலஜிஸ் வந்துட்டதுனால மேன் பவர் அங்கெல்லாம் ரொம்ப குறைவு. மேன் பவருடைய டிபெண்டன்சி இஸ் வெரி வெரி லிமிட்டட். Whereas in IT industry, you cannot run an IT company without depending on the manpower. அதனாலதான் people are our assets அப்படின்னு கம்பெனி சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர, இந்த அளவுக்கு ஒரு டெப்த் அனாலிசிஸ், அதனுடைய ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க உங்களுடைய பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கீங்களா, அமைச்சிருக்காங்களா யாராவது? ஓகே, பிஎஸ்ஆர், சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சேலம், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். I'm just taking some time to understand what is the Subuna College of Engineering, Coimbatore, Palani Park College, Mechanical Engineering. Okay, so yeah, so LNT, LTI, Mindtree. All right, so எனக்கு நான் இப்போ அந்த குரூப்ல பார்க்கும்போது I not only see IT graduates, I also see manufacturing, mechanical, BCom நிறைய இருக்கு. So fundamentally why people are considered to be an asset in an organization அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது ஒரு விஷயம், coming to the
the major challenges தமிழ்நாட்டுல இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, top manufacturing companies are trying to maintain the manpower or reduce the manpower in some areas. மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். குளோபல் லெவல்ல கொரோனாக்கு அப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்துச்சு. 2022, 21, 22 இந்த 3 இயருமே வந்து ஒரு லல் பீரியட் இருந்துச்சு. மேனுஃபேக்சரிங் செக்டர் சைட்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேஷன்லயும் ஏஐ டெக்னாலஜிலயும் வந்துட்டு இருக்கு. நேத்து நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியன் கவர்மெண்ட் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி குளோபல் இந்தியன் லெவல்ல ஏஐ டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்னென்ன சேலஞ்சஸ் நமக்கு இருக்கு, என்னென்ன வகையில நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சு லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸா அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒரு ஸ்டடியை பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரொபோசல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த ஏரியாஸ்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல எந்தெந்த மேனுஃபேக்சரிங், ஹாஸ்பிட்டல், பேங்கிங் இந்த மாதிரி பல டொமைன்ஸ்ல ஏஐனுடைய இன்வென்ஷன், அதாவது இன்வேஷன், சாரி இட்ஸ் நாட் இன்வென்ஷன், இன்வேஷன் எப்படி நம்ம புகுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டடியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு சொல்ற விஷயம் என்ன? ஆஸ் அ ஸ்டூடெண்ட் மணி, நீங்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேசுறீங்க, நமக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோ எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏஐ அப்படிங்கறதுனுடைய டெக்னாலஜினுடைய ஜாப் மார்க்கெட் இன்னும் 4 இயர்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஆஃப்டர் 4 இயர்ஸ் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. பட் as far as I see, இன்றையிலிருந்து அடுத்த 3-4 வருஷத்துக்கு ஏஐ ரிலேட்டட் ஜாப்ஸ்னுடைய growth இந்தியன் மார்க்கெட்ல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். சென்னை is one of the hub for IT and AI, so it is going to be increasing in Tamil Nadu also, not only in Tamil Nadu and in Coimbatore. I also see a lot of people from Coimbatore. I'll also tell you a good example. Naukri-னுடைய last 1 year study, not only last 1 year, last 3 year ஸ்டடியில month on month Naukri என்ன பண்ணுவாங்கன்னா, they release a newsletter. அவங்களுடைய monthly newsletter அப்படிங்கிறது ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, எல்லா மாசமும் அவைலபிளா இருக்கு, பாருங்க. Naukri is the number 1 India's job site for freshers and as well as for the experienced professionals. Naukri என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா லெவல்ல பல லட்சம் கம்பெனிஸ் அவங்களோட கிளைண்டா இருக்காங்க. எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னை மார்க்கெட்ல மட்டும் 15,000 மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கு. 15,000 இருந்து 20,000 வரைக்கும் தொழிற்சாலைகள், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எக்ஸாம்பிள், ஆர் இஎன்டி, ட்ரிபிள் இ, இசிஇ இந்த மாதிரி கோர்சஸ் பண்ண நிறைய பேருக்கு 15,000 பிளஸ் கம்பெனிஸ் இருக்கு. அதே மாதிரி இந்தியா லெவல்ல பல லட்சம் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸை கிளைண்டா வச்சிருக்க நாக்ரி இந்தியன் லெவல்ல, நேஷனல் லெவல்ல எடுத்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வதோதரா, அகமதாபாத் இந்த 2 சிட்டில மேஜர் ஜாப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஃப்ரெஷர்ஸ்க்கும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சரி, வதோதரா, அகமதாபாத்ல 2 மேஜர் சிட்டில இந்தியா லெவல்ல ஜாப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த வருஷம் கடந்த 8 மாசத்துல 9-10 மாசம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 10 மந்த்ஸ்ல ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பீரியட்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இஸ் சீன் as a upcoming city for private jobs. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, சென்னை, கோயம்புத்தூர் இஸ் ஈக்குவலி சீன் as a place for growth in the market. இது உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் திண்டுக்கல் சார், நான் பழனி சார், நான் திருச்சி சார், நான் மதுரை சார், நான் இங்கே இருந்து ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார், நோ, நடக்காது, கண்டிப்பா நடக்காது. யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு ஜாயின் எனி ஆர்கனைசேஷன் அக்ராஸ் தி கண்ட்ரி. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெஷர்ஸ் முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து ஐ வாஸ் ஆல்சோ அ ஃப்ரெஷர், அதனால நான் தைரியமா சொல்றேன். ஃப்ரெஷர்ஸ் ஆர் பெகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல. பல இடங்கள்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். கிடைச்சதுக்கு அப்புறம் தான் we grow. ஒரு 5 years in the industry, 3 years in the industry, you become a different person and then the company start following you. அது வரைக்கும் ஃப்ரெஷரா இருக்கும்போது நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிட்டா மட்டும்தான் we can land a job. Number 1, please be open to Indian market. இந்தியால எங்க வேலை கிடைச்சாலும் முதல் 2 வருஷம் ஹெச்ஆர்ல நாங்க எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் யாரு ஜாயின் பண்ணாலும் சொல்ற ஒரே விஷயம், irrespective ஆஃப் நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, நம்பர் 1 விஷயம், 2 சம்மர் 2 வின்டர். ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க சேருறீங்க அப்படின்னா, ஏதோ எனக்கு கிடைச்சது சேர்ந்துட்டேன், என்னோட டெக்னாலஜி இல்லை ஆனா நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு நினைக்காம, 2 வின்டர் 2 சம்மர் உங்களுக்கு கரியரை பில்ட் பண்ணணும்னா
2 வருஷம் ஒரு கம்பெனில இருந்துதான் ஆகணும். இது ரொம்ப 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 ஃபண்டமெண்டல் விஷயம். Number 1, 2 winter and 2 summer, which talks about your consistency. ரெண்டாவது முக்கியமான விஷயம், be open to go across the country, length and breadth of the country. அகமதாபாதா போங்க, வதோதராவா போங்க, பஞ்சாபா போங்க, பெங்களூரா, ஹைதராபாதா, சென்னையா, கோயம்புத்தூரா, ட்ரிச்சியா, எங்க வேலை கிடைச்சாலும் அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் உங்களுடைய லேர்னிங்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க வந்து காலேஜ் லெவல்ல சப்ஜெக்டிவா இருந்ததை அப்ளிகேஷன் லெவல்ல உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டா யூ ஹேவ் டு கோ டேக் இட் அஸ் அ பிளேஸ் வேர் யூ லேர்ன் சம்திங், அப்ளைங் இட் வித்வுட் பேயிங் them. You are not paying them to learn, they are paying you to learn அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, there may be people at a higher state of the society. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 100 பேர் இருக்கும் அப்படின்னா டாப் பர்ஃபார்மர்ஸ், மீடியம் பர்ஃபார்மர்ஸ், ஆவரேஜ் பர்ஃபார்மர்ஸ், புவர் பர்ஃபார்மன்ஸ் 4 வகையான பீப்புள் இருப்பாங்க. எந்த கிளவுட்லயுமே சொல்றேன், எந்த விதமான கிரைட்டீரியாவும் இல்லாம இப்படி 4 வகையா பீப்புளை பிரிப்பாங்க. சோ நம்ம வந்து எல்லா வகையான பீப்புள், எல்லா வகையான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பிளேஸ் ஆகிறது தான் நம்மளுடைய பிரைமரி மோட்டிவ். நான் சொல்ற விஷயங்கள் it will not only address people who are above 80%, it should also address people who have just passed and looking for a job opportunity. So அதனால இந்த சில விஷயங்கள் மனசுல வச்சுக்கணும். ரெண்டாவது, coming to the industry perspective, மேஜர் டொமைன்ஸ் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் ரொம்ப முக்கியமா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரியில நியூ டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு. ஏஐ டெக்னாலஜிஸோட க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல யூ ஆர் டூயிங் சம்திங், ஆட்டோமேட்டிங் சம்திங், யூ ஆர் கமிங் அப் வித் ஏஐ ப்ராடக்ட் அப்படின்னா ஐப்ரோஸ் ஆர் ரேஸ்ட் அப்படின்னா ஒரு அஸ்டானிஷ்மெண்ட்ல பாக்குறாங்க. ஓ யூ கேன் டூ தட் ஃபார் அஸ் அப்படின்னு பாக்குறாங்க. எப்படி அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு டேட்டாவை நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு குளோபலி. ரெண்டாவது விஷயம், நாட் ஓன்லி டேட்டா, இமேஜ் ப்ராசஸிங்னு சொல்றாங்க. இஃப் யூ ஆர் ஏபிள் டு ப்ராசஸ் தட் இமேஜ் அண்ட் கேப்சர் தட் டேட்டா, there is a lot of market, there is a lot of traction in the market. ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, லாஸ்ட் 1 இயர்ல இந்த சாட் ஜிபிடி இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல ஏஐ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டதுனால இந்த ஜெனரேட்டிவ் ஏஐன்னு இதுக்கான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஜெனரேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அது உள்ளார ப்ராசஸ் பண்ணுது, அவுட்புட் எடுக்கிறீங்க. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ப்ராசஸ் இன் ஆல் தி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஆர் சர்வீசஸ். there is an input you are giving, you are keying in something to chat gpt, it processes, it gives you an output. so இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் பேஸ்ட் டெக்ஸ்ட் ரெகக்னிஷன் இந்த டெக்னாலஜில ஒரு பெரிய பிரேக் த்ரூவே நடந்திருக்கு. ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸா இருந்திருக்கே தவிர அதுல அக்யூரசி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு சேலஞ்சா தான் இருந்தது லாஸ்ட் இயர் வரைக்கும். ஆனா இன்னைக்கு சாட் ஜிபிடி இவ்வளவு பெரிய விஷயங்கள் கொடுக்க முடியுது அப்படிங்கும் பொழுது அதை வந்து நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் கான்டென்ட் ரைட்டிங். சில ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா எங்க இந்த சாட் ஜிபிடி போன்ற இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்றாங்கன்னா யூஐ, யூஎக்ஸ் அண்ட் கான்டென்ட் ரைட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி இடங்கள்ல நிறையவே வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. டெக்னிக்கலா கோடிங்க்கு அந்த அளவுக்கு பயன்பாடு இருக்கா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஏன்னா there are a lot of challenges, there are a lot of ethical issues, there are a lot of security issues அப்படிங்கிறதுனால அதுக்குள்ள நம்ம இன்னும் போகல. பட் அடுத்த ஸ்டெப் ஃபார் ஈவன் ஸ்பெசிபிகலி டு டாக் அபவுட் சாட் ஜிபிடி, the next step in chat gpt for 2024 is it is going to help all the programmers, it is going to help all the IT employees. Mind you, that is what the future is going to be. இத பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க ஆன்லைன்ல படிச்சீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். so I'm just telling you, generative AI பத்தி தெரிஞ்சுக்கோங்க. so that is very important, whether you are from a civil background, AI, ML background, mechanical background, IT background, irrespective of you're a commerce student, please understand the marketல மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸா இருக்கட்டும், ஐடி கம்பெனிஸா இருக்கட்டும், ஒரு ரீட்டைலா இருக்கட்டும், அங்க இந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கு இருக்கிற 2023ல 2025ல என்ன எதிர்பார்க்கறாங்கங்கறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். கமிங் டு தி இன்டர்வியூ பார்ட் ஆஃப் இட், if there is anything you would like me to specifically address, please put it in the chat box, I will address. முக்கியமா இன்டர்வியூஸ் பத்தி பார்க்கும்போது whenever we do, நான் வந்து இப்போதைக்கு நான் ஒரு கரண்ட் ஐடி இண்டஸ்ட்ரியில HR மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். we have close to about ஒரு 385 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அண்ட் என்னுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்லயும் இருந்தது அண்ட் தென் ஐடிலயும் வந்திருக்கேன். என்னுடைய அனுபவம் பேஸ் பண்ணி இன்டர்வியூஸை பத்தி நான் பேச போறேன். whenever you face an interview, there is something called a methodology.
ஒரு மெத்தடாலஜி இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. ஒரு சின்ன ஸ்டோரி, முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ரிசர்ச்சர் இருந்தாரு. he placed a ladder in the center of the room and ஒரு 4-5 மங்கியை வந்து அந்த லேடரை சுத்தி கீழே விட்டாரு. அந்த லேடர் மேல he placed a banana. so what he said, அந்த பனானா பிளேஸ் பண்ணதுமே இந்த 5 மங்கியும் லூசன் பண்ணி விட்டாரு. அந்த கட்டப்பட்டிருந்தது, அது லூசன் பண்ணாரு. அந்த 5 மங்கில ஒரு மங்கி it will jump up the ladder, goes to the reaches the banana. அந்த பனானாவை எடுக்க போச்சு. of course monkeys like bananas, right? எடுக்க போனப்ப இவர் பக்கத்துல இருந்து அந்த ரிசர்ச்சர் ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு, ஹாட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணது மட்டும் இல்லாம he has beaten the monkey. so இப்போ இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the monkey will fall down, the other monkeys will start hitting the monkey saying, நீ ஏன் அதை போய் எடுக்கிற, நீ போய் எடுத்ததுனால தானே அந்த ரிசர்ச்சர் நம்மள அடிக்கிறான், சுடு தண்ணி ஊத்துறான், டன் பண்ணாத அப்படின்னு. அடுத்த மங்கி அதே ட்ரை பண்ணும்போது all the other monkeys started pulling it down. similarly one after other, ஒரு மங்கி அடுத்த மங்கி திரும்ப அது மேல போய் எடுக்க ட்ரை பண்ணும்போது மத்த மங்கி அதை அடிச்சது. ஏன்னா ஃபியர், இவர் நம்ம மேல அடிக்க போறாரு, இல்லைன்னா இவர் நம்ம மேல சுடு தண்ணியை ஊத்த போறாரு அப்படிங்கிற எண்ணத்துல. இப்ப என்ன பண்ணாருன்னா, ரிசர்ச்சர் கொஞ்ச நேரத்துல ஒரு மங்கியை எடுத்து வெளியில வச்சாரு, புதுசா ஒரு மங்கியை போட்டாரு. அந்த மங்கி திரும்ப ஏற போச்சு, எல்லா மங்கியும் சேர்ந்து அடிச்சது. இன்னொரு புது மங்கி எடுத்து உள்ள போட்டாரு. ரிசர்ச்சர் சுடு தண்ணி ஊத்துறதையும் நிறுத்திட்டாரு, மங்கீஸ் அடிக்கிறது பழக்கத்தையும் நிறுத்திட்டாரு. he was just watching, he is replacing one monkey after another. so ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்புறம் பழைய மங்கீஸ் எல்லாமே வெளியில போயாச்சு. he replaced all the monkeys with a new monkey and now when one monkey tried reaching to the banana, மத்த எல்லா மங்கியும் போட்டு அடிச்சது. இப்போ சுடு தண்ணியும் வரல, அடியும் வரல. ஏன் ரீச் பண்ணதை பனானா எடுக்க போன மங்கீஸை மத்த மங்கீஸ் அடிச்சது. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மங்கியை பிடிச்சி கேட்டதுக்கு ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மங்கி சொன்ன பதில், எனக்கு தெரியாது, and this is how it has always been done and therefore I did it. அது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு, அது ஒரு நார்ம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு தெரியாமலே, நமக்கு அறியாமலே சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க விரும்புறது இல்லை. ஏன் அப்படி போய் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது, அப்படிதான் அவரும் பண்ணிட்டு இருந்தாரு, அப்படிதான் இவரும் பண்ணிட்டு இருந்தாரு, அதனால நான் பண்ணேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்யூமேலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ஸ்டோரி வந்து சேஞ்சஸ்க்காக, நம்ம மனுஷன் நம்மளை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அடுத்த சிச்சுவேஷன் நமக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை எப்படி நம்ம ஹோன் பண்ணிக்கணும், நம்மளுடைய ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணிக்கணுங்கிறதுக்கான எக்ஸாம்பிளாவும் இதை பயன்படுத்தலாம். ரெஸ்யூமேஸ் நீங்க இன்டர்வியூக்கு எடுத்தீங்கன்னா பல ரெஸ்யூமேஸ் காப்பீஸா தான் இருக்கு. you go and see, okay, same template, same format இருந்தா பரவாயில்லைங்க, டெம்ப்ளேட் ஒரே மாதிரி இருந்தா பரவாயில்லைங்க, அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச், இருக்கக்கூடாது. so understand the purpose of interview, understand the purpose of career, why அப்படிங்கிற கேள்வியை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனிஸ்க்கு இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பத்தி கம்ப்ளீட்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் பெரும்பாலும் majority of the companies are giving the job descriptions now, but job descriptions இருந்தாலும் இல்லைனாலும் எந்த கம்பெனில நம்ம போறோம், எந்த கம்பெனில அப்ளை பண்றோம், ஜேடி இருந்தால் அந்த ஜேடிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரெஸ்யூமை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமா, அண்ட் மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் ரெஸ்யூமேல போடுங்க, தெரியாத விஷயங்களை போடாதீங்க. இன்டர்வியூ எப்படி நடக்கும், ரெஸ்யூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. resume.io அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, lead.ai, CV அப்படின்னு சில வெப்சைட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வெப்சைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, it gives you a lot of Mani, can you just post them in the chat also when you find time, like the links? I should post it, is it? I'll send it across. எனக்கு வந்து just the names of those websites. So lead.ci இதுலயா? Okay. Yeah. Sorry for the interruption, Mani. Yeah, lead CV resume.io. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஜெனரேட்டிவ் பேஸ்ட் ஏஐ டெக்னாலஜிஸ் தான். இந்த ஜெனரேட்டிவ் பேஸ்ட் ஏஐ டெக்னாலஜிஸ்ல மட்டும் இந்தியன் லெவல்ல லாஸ்ட் 6 மாசத்துல 100+ கம்பெனிஸ், ஐ மீன் இந்தியான்னு சொல்ல முடியாது, குளோபலா இந்தியன் லெவல்ல சொல்லலாம், 100+ கம்பெனிஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ்ல மட்டுமே வந்திருக்கு. நீங்க ரெஸ்யூமே எப்படி பில்ட் பண்ணணும்னு நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஏஐ பேஸ்ட் வெப்சைட்ஸ் நிறைய வந்துடும். நான் இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரல, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இந்த லீட் சிபிஐ பத்தி கண்டிப்பா சொல்லணும். லெட் மீ டேக் ஒன் ஆஃப்டர் another. முதல்ல ரெஸ்யூம் பத்தி பார்ப்போம், இன்டர்வியூ பத்தி பார்ப்போம், செலெக்ஷன் பத்தி பார்ப்போம்.
லீட் சிவி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய இன்புட்ஸை அதுக்கு ஃபீடு பண்ண போறீங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்களுடைய காலேஜ் எங்க படிச்சீங்க, நீங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, உங்களோட ஹாபிஸ் என்ன, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் நீங்க இன்ட்ரடியூஸ் அதுல என்டர் பண்ணலாம். பிளஸ் ஹேவ் அ கவர் லெட்டர். இந்த கவர் லெட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து தான் வந்திருக்கு. இந்த கவர் லெட்டர், எலிவேட்டர் பிச், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். உங்களுடைய முக்கியமான விஷயம் இன்டர்வியூல, யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அன் இம்ப்ரெஷன் டு த இன்டர்வியூவர். உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்க வேண்டியதுதான் உங்களுடைய முதல் கடமை இன்டர்வியூல. அப்படி அந்த வகையில பார்க்கும் பொழுது எலிவேட்டர் பிச் அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் 5-10 மினிட்ஸ் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் தான் அந்த எலிவேட்டர் பிச் அப்படின்னு சொல்றாங்க. டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப் அப்படிங்கறத சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பா பாருங்க. மை நேம் இஸ் மணிகண்டன் அப்படி பேசுறதை நிறுத்திட்டு நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுங்க. திஸ் இஸ் மீ அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க காலேஜ்ல, உங்களோட ஹாபிஸ் என்ன, உங்களுடைய கரிக்குலர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன. இப்போ நீங்க புவனா பேசின மாதிரி ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்கீங்களா, கிட்ஹப்ல யூ ஹேவ் அ கோடிங் ரெபாசிட்டரியா, ட்ரிபிள் யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர்ஸ் ட்ரிபிள் மாதிரி வெப்சைட்ஸ்ல நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களா, உங்களுடைய லிங்க்டின்ல நீங்க வந்து என்ன மாதிரி ஆக்டிவா இருக்கீங்க, சொசைட்டில எப்படி எந்த மாதிரி சோஷியல் கான்சியஸ்னஸோட இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ். ஏன் இது ரொம்ப முக்கியமா பாக்குறாங்கன்னா, யோர் டெய்லி ரொட்டீன்ஸ், உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் தான் உங்களுக்கு ஹேபிட்ஸா மாறுது. உங்களுடைய ஹேபிட்ஸ் தான் உங்களோட பிஹேவியரா மாறுது. உங்களோட பிஹேவியர் தான் ஒர்க் பிளேஸ்லயும் போய் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. சோ இந்த கனெக்ட் ரொம்ப தைரியமா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். your routines becomes habits, your routines becomes activities, activities becomes habits becomes behavior, and your behavior is your personality. காலையில எந்திரிச்சேன், டிவி பார்த்தேன், நேத்து நான் மேட்ச் பார்த்தேன், இன்னைக்கு மார்னிங் நான் வந்து மூவி பார்த்தேன், ஐ எம் கோயிங் டு வாட்ச் அ லியோ மூவி, அதெல்லாம் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் சைடு, உங்களுடைய ஒரு போர்ஷன் ஆஃப் யுவர் பர்சனாலிட்டி. அது கண்டிப்பா இருக்கணும், இருக்க வேண்டாம்னு சொல்லல. பட் உங்களுடைய லைஃப்ல அட் வாட் ஸ்டேஜ் யூ ஆர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேஜ் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க, இண்டஸ்ட்ரி உள்ள போய் நான் 3-5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமான விஷயம் கண்டினியூஸ் லேர்னிங், அப்கிரேடிங் யுவர் லேர்னிங், அண்ட் தென் ஹேவ் சம் ஃபன் வித் ஃபேமிலி. பேலன்ஸ் வந்துடும் அந்த ஸ்டேஜ் நீங்க ரீச் பண்ணும்போது. ஆனா during the college your focus should always be based on என்ன கம்பெனில நம்ம பிளேஸ் ஆக போறோம், இதுக்கு அடுத்தது நம்ம எந்த காலேஜ்ல போய் நம்ம வந்து படிக்க போறோம், பிஜி நம்ம எங்க அப்ளை பண்ண போறோம், இந்த விஷயங்கள் மட்டும் தான். இல்ல நான் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆக போறேன், இந்த 4 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். பிளேஸ்மெண்ட், ஹையர் எஜுகேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் யோர் ஹையர் எஜுகேஷன், பிளேஸ்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப், இந்த அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ், இந்த விஷயங்களை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும். கமிங் பேக் டு தி இன்டர்வியூ ரெஸ்யூமே ப்ராசஸ், லீட் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்த நான் கொடுத்திருந்த இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல வந்து உங்களுடைய ப்ராஜெக்டை யாருக்கு கீழே பண்ணீங்களோ அவங்களுடைய பேரை போட்டே நீங்க அதை மென்ஷன் பண்ணலாம். அதே உங்க ப்ராஜெக்ட பண்ணினவரே உங்களுக்கு கிரெடென்ஷியல் கொடுக்கலாம். எஸ் ஹி டிட் திஸ் ப்ராஜெக்ட் அண்டர் மீ அப்படிங்கிற உங்களுக்கு சர்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு ரெஸ்யூமேல அட்வான்ஸ்மெண்ட் வந்தாச்சு. ரெஸ்யூமே கிரெடென்ஷியல் ரொம்ப முக்கியம். அந்த ரெஸ்யூமேல உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கு, நம்பகத்தன்மை எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க நிரூபிச்சாகணும். அதற்கு resume.io உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்ஸ் தான் கொடுக்குமே தவிர, நான் சொன்ன அந்த லீட் சிவிங்கிறது உங்களுடைய ரெஸ்யூமே இண்டஸ்ட்ரியில இருக்கிற அந்த பர்டிகுலர் டொமைன்ல இருக்கிற பீப்புள் உங்க ரெஸ்யூமுக்கு ரிவ்யூ கொடுக்கலாம். எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பத்தி நான் எழுதுறேன் அப்படின்னா, என்னுடைய காலேஜ் கைடு யாரோ அவரு அதுல அக்னாலேஜ் பண்ணி எஸ் ஹி டிட் இட் அண்டர் மீ அப்படின்னு ஒரு கிரெடென்ஷியல் கொடுக்கலாம். உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் அப்ளைங் ஃபார் த ரோல் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட், இல்ல .NET டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், இல்ல நீங்க வந்து ஒரு பைத்தன் டெவலப்பரா அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அந்த ஃபீல்டுல ஒரு எக்ஸ்பர்டீஸ் உள்ள ஒரு மனுஷன் அத கிரெடென்ஷியல்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். எஸ் ஹி நோஸ் திஸ், இல்லனா கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். ரெஸ்யூம்ஸை இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்கலாம். இது லீட் சிவில 3 டிஃபரெண்ட் பிளான்ஸ் இருக்கு. லைக் எனி அதர் ப்ராடக்ட், ஃப்ரீ பிளான்ஸும் இருக்கு, ப்ரோ பிளான்ஸ் இருக்கு, பிரீமியம் பிளான்ஸ் இருக்கு. பிரீமியம் அண்ட் ப்ரோ பிளான்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருந்தா அதற்கு தகுந்த மாதிரி அதுல சில ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகும். ஸோ இதை கண்டிப்பா பயன்படுத்துங்க ரெஸ்யூமேவை. ரெஸ்யூமே இஸ் யோர் டிக்கெட். You need a ticket to watch a match, you need a ticket to watch a movie, you need a ticket to get into a flight, you need a ticket to get into a bus. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், டூல் தான் டிக்கெட். The movie is done by some director, it could be some other producer, it could be some other hero, but what you need to give them is buy a ticket, enter the gate. அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெஷர் வந்து நமக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எந்த கம்பெனில வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு ஓப்பனா இருங்க.
Don't be very specific. நான் இங்க தான் work பண்ண போறேன், நான் அங்க தான் work பண்ண போறேன், I want to work only in my place, I want to work in this company அப்படிங்கிறது பண்றதா இருந்தா, I am not saying no to it, but you should have a very detailed plan. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் இந்த கம்பெனி நான் டார்கெட் பண்றேன். Some of the major companies which are really good for freshers அப்படின்னு சில கம்பெனிஸ் இருக்கு. I'm not denying that. ஏன்னா அவங்க உங்களை எடுத்து ஃபர்ஸ்ட் 6 monthsல இருந்து 1 year உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து உங்களை பிளேஸ் பண்றதுனால அந்த மாதிரி கம்பெனிஸ் ஆர் ரியலி குட். ஐ கேன் நேம் a few companies like Infosys is really good. TCS உடைய இனிஷியல் லேர்னிங் ப்ரோக்ராம் ILPன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிவாண்ட்ரம், மைசூர், கேரளா இந்த மாதிரி பிளேசஸ்ல they'll have their dedicated training centers. அங்க ஃப்ரெஷர்ஸ் எடுத்து they give a very detailed training for them in projects. அதுக்கு அப்புறம் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்க நான் இந்த மாதிரி கம்பெனிஸ்குள்ள போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டா ப்ளீஸ் பிளான் வெல் இன் ஹெட். உங்களுடைய செகண்ட் இயர் தேர்ட் இயர்லயே பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. டேக் த டைம். இன்னைக்கு இருக்கிற சாட் ஜிபிடியை எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. சாட் ஜிபிடில I am a student of engineering in the third year. I would like to get placed in some reputed organization in the fourth year. Give me a 1-year plan. அப்படின்னா chat GPT is able to give you a plan. It is giving you a tabular column based plan that you can follow. அந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறது அது கிளியரா கொடுக்குது. ஸோ அதை தயவு செஞ்சு அதை பயன்படுத்துங்க. இண்டஸ்ட்ரியில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ், இண்டஸ்ட்ரியில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஷேர் பண்ற விஷயங்கள் மட்டும் இல்லாம இந்த மாதிரி சாட் ஜிபிடி உங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்ட் மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் கொடுக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. ப்ளீஸ் டேக் யுவர் காலேஜ் லைஃப் வெரி சீரியஸ்லி. யூஆர் தேர் ஃபார் எஜுகேஷன், யூஆர் தேர் ஃபார் ஹோனிங் யுவர் ஸ்கில்ஸ், யூஆர் தேர் ஃபார் கெட்டிங் பிளேஸ்ட் ஆர் கோயிங் ஃபார் ஹையர் எஜுகேஷன், யூஆர் தேர் ஃபார் பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த 4 தான் பர்பஸ். இந்த ஒய் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல அட்ரஸ் ஆகணும். why you are there in a college அப்படிங்கிறது இந்த 4 விஷயம் தான். ப்ளீஸ் be mindful of that and approach. Coming back to the interview process, நாங்க இன்டர்வியூ அப்ரோச் பண்ணும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவர்ஸ் இந்த மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. STAR அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. இதை வந்து பல வகையில சொல்லலாம். பட் STR எக்ஸ்பான்ஷன் என்ன, இந்த அக்ரோனிமிக் எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன்ஸ், ரிசல்ட்ஸ். உங்களுக்கு காலேஜ்ல படிக்கும் பொழுது எந்த மாதிரியான ஒரு சிம்போசியமா இருக்கலாம், ஒரு ஹேக்கத்தான் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், ஒரு இன்டர் காலேஜ் ப்ரோக்ராம்ஸா இருக்கலாம், இல்ல இன்ட்ரா காலேஜ் ப்ரோக்ராம்ஸா இருக்கலாம், இன்டர் டிபார்ட்மெண்டல் ப்ரோக்ராம்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல உங்களுடைய பங்களிப்பு என்ன? நீங்க எக்ஸாம்பிள் யூ ஆர் த லீடர் ஆஃப் அ கல்ச்சரல் கிளப், எக்ஸாம்பிள் யூ ஆர் த லீடர் ஆஃப் அ ஹேக்கத்தான் ஆக்டிவிட்டி ஹேப்பனிங். இல்ல சென்னையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த ICT அகாடமி தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா ஆக்டிவா இருக்காங்க. நான் முதல்வன் அப்படின்னு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் இருக்கு. கைடன்ஸ் தமிழ்நாடுன்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு தமிழ்நாட்டுல. இந்த மாதிரி சில ஃபாரம்ஸ்ல, இந்த மாதிரி சில சிம்போசியம்ல, காலேஜ் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ்ல உங்களுடைய பங்களிப்பு என்ன, நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க, எதையாவது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத நீங்க உங்களுடைய சிச்சுவேஷன், எஸ் த சிச்சுவேஷன் இஸ் ஐ எம் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் and I was given an opportunity to lead one of the forum activity. அந்த ஃபோரம் ஆக்டிவிட்டியில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன? ஒரு 10 பேரை மேனேஜ் பண்ணணும், இந்த ஈவெண்ட்டுக்கு ஆர்கனைசிங் கமிட்டியில ஒரு பிளான் பண்ணணும், இந்த ஹேக்கத்தான் போட்டியில நான் வந்து கோடிங் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு உண்டான டாஸ்க்ல நீங்க எடுத்த ஆக்ஷன் என்ன, நீங்க என்ன செயல்படுத்துனீங்க, அந்த ஆக்ஷனுக்கு எந்த மாதிரியான ஒரு டிசையர்ட் ரிசல்ட், அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய அவுட்கம் என்னமா இருந்தது, இது ரொம்பவே முக்கியம். இத வந்து காலேஜ் கோவரா இருந்தா கண்டிப்பா டேக் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டிஸ் தட் ஐ டோல்ட் யூ. இன்னைக்கு இருக்கிற காலேஜஸ் பாத்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. மெனி காலேஜஸ் ஆர் வையிங் ஃபார் அ டாப் ஸ்பாட், மெனி காலேஜஸ் ஆர் வையிங் ஃபார் அட்மிஷன்ஸ். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய யூனிக்னஸ் கொண்டு வராங்க. ஒரு சில ஆரக்கிள் சர்டிபிகேஷன், அமேசான் சர்டிபிகேஷன், வெப் சர்வீசஸ் சர்டிபிகேஷன், cloud computing based certifications, AI based certifications எல்லாம் பண்றாங்க அப்படின்னா they are trying to showcase some uniqueness in their practices to increase the number of people who are getting placed. A college process உடைய அட்மிஷன் அந்த காலேஜினுடைய ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளை ஒரு கெரியர்ல பிளேஸ் பண்ண முடியுதா அப்படிங்கறத தான் பாக்குறாங்க. நம்மளுடைய வேலை என்னன்னா அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டு ஆக்டிவா காலேஜ்ல இருந்து வெளியில வரும்பொழுது பிளேஸ் ஆகுறது அப்படிங்கறத பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். யூ கேன் பி an average student, above average student, you can be an exceptional performer, but one thing is
If you are looking for a job opportunity, try by all means to get placed online on campus. இல்ல அப்படின்னா there are a lot of things are happening in the market. Off campus drives private companies organize பண்றாங்க, NGOs ஆர்கனைஸ் பண்றாங்க, நான் சொன்ன நான் முதல்வன்ல ஆர்கனைஸ் பண்றாங்க, கைடன்ஸ் தமிழ்நாடு ஆர்கனைஸ் பண்றாங்க, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஆர்கனைஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் ஆஃப் கேம்பஸ் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ அங்கெல்லாம் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணுங்க. நான் சொன்ன ஃபண்டமெண்டல் டிப்ஸ் என்னன்னா, 2 summer 2 winter, irrespective of whether the company is in Palani or Dindukkal, Tiruchi, Madurai, don't be bothered about all that. I'll tell you, software department la 60% of my employees, 60% of my people are coming from Trichy, Salem, Coimbatore, Madurai and in some other places. இதுதான் என்னுடைய ஒரு என்ன சொல்றது டெமோகிராஃபியா இருக்கு, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா very minimal people are in Chennai, but I hire a lot of people from the southern parts of Tamil Nadu, basically for their attitude, basically for the inner thirst. They want to do something. Number 2, attitude ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா you all come, I mean people from tier 2 tier 3 cities are இருக்கட்டும், they come with an attitude towards work, they come with an attitude towards growth, they come with an attitude towards do something meaningfully to support the family and to support themselves and to learn. இந்த பிஹேவியர் இருக்கிறதுனால நிறைய ஹைரிங் வந்து tier 2 tier 3 ல நடந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். So having spoken about STAR method, STAR method ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்கு, இல்ல சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுங்க. டாஸ்க், ஆக்ஷன்ஸ், ரிசல்ட்ஸ். Coming to the interview process. First, your resume is a gate pass. As I told you, please prepare a resume where you showcase some uniqueness. உங்கள்ட்ட தனித்துவமான விஷயங்கள் என்ன இருக்கு. எக்ஸாம்பிள், நேத்து எனக்கு ஒரு இன்டர்வியூ ரெசுமே வந்தது, பிகாம் கிராஜுவேட். ஐ தாட் பிகாம் கிராஜுவேட்டுக்கு நான் என்கிட்ட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தவிர்த்து வேற எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, when I got the resume, she has mentioned she has worked on go to market strategy, digital marketing, revenue management அப்படின்னு சில ஒரு கோர்சஸ் பண்ணிருக்காங்க. சோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் பாருங்க, how blindfolded I am. பிகாம் கிராஜுவேட்டா ஃபைனான்ஸ்ல தான் போட முடியும் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கறதுனால என்னோட ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இல்ல அப்படிங்கறதுனால I was about to decline. பட் ரெஸ்யூமே பார்த்தப்போ, இந்த சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தப்போ, I really felt there is an opportunity for this person in digital marketing department, which is under the marketing department, inbound marketing, digital marketing, content writing, go to market strategy அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய ஒரு ப்ராடக்டையோ ஒரு சொல்யூஷனையோ மார்க்கெட்ல எப்படி சந்தைப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் அந்த go to market strategy. ஒரு பிகாம் கிராஜுவேட் இதை தெரிஞ்சுக்கிட்டு வரும் பொழுது my perception totally changes and I am going to onboard that person, I am going to offer an internship. அந்த மாதிரி I'm just giving you a typical example that happened yesterday. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற செலோனஸ் CAD இந்த மாதிரி சில சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. இந்த சர்டிபிகேஷன்ஸை ஆர்கனைசேஷன்ல உங்களுடைய இன்டர்ன்ஷிப் பண்ணும் பொழுது எங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டார் மெத்தடாலஜியை பேஸ் பண்ணி காலேஜ்ல படிக்கும் பொழுது உங்க 4 வருஷ கோர்ஸ்ல எந்த ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் என்ன இருக்கு, இல்ல செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட பல ஆர்கனைசேஷன்ஸ் இன்னைக்கு வில்லிங்கா இருக்காங்க. ஒரு காலேஜினுடைய அகாடமிக் ரிக்வயர்மெண்ட் ஆகவே இல்லை அப்படின்னாலும் 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனா இந்த இன்டரிம் பீரியடை கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா லேர்னிங்காக பயன்படுத்த விரும்புறேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்றதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அப்படி வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை கண்டிப்பாக நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஆர்கனைசேஷன்ஸ்ல வெதர் யூ ஆர் பெய்டு, யூ ஆர் நாட் பெய்டு, இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைச்சதுன்னா 3 months 6 months ஸ்பெண்ட் பண்ணி கிடைக்குதான்னு பாருங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இன்க்ளூடிங் ஐடெக்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, in a year, every quarter, at least we give opportunity to about 5 to 10 interns in every quarter. நம்ம கொடுக்குற இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே 3 months 6 months டியூரேஷன், ஆல் ஆர் பெய்ட் இன்டர்ன்ஷிப்ஸ். இன்டர்ன்ஷிப்ல யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றா, who is able to follow the instructions and execute the job well அப்படிங்கறத பார்த்து அந்த அடிப்படையில ஒரு 10 பேர் இன்டர்ன்ஷிப் பண்றாங்கன்னா அதுல 4 பேரையாவது 5 பேரையாவது நாங்க அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எங்களுடைய கஸ்டமைஸ்டு வாட் வி டூ, எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ், ஐடெக்னுடைய சொல்யூஷன்ஸ்,
ஐடெக்னுடைய ஒரு கிளைண்ட் அப்ரோச் இது எல்லாமே தெரிய வருது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹைரிங் சம்மன் ஹூ டசன்ட் நோ எனிதிங் ஃப்ரம் தி மார்க்கெட், we tend to hire someone who is already in the system for 3 months 6 months. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இன்டர்ன்ஷிப்பை சீரியஸா எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு அகாடமிக் ரிக்வயர்மெண்ட் 3 மாசம் ஒரு கம்பெனில இருக்கணும், அது முடிச்சது ஒரு லெட்டர் கொடுக்கணும், தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் த ரைட் அப்ரோச். இன்டர்ன்ஷிப் டேக் இட் as an opportunity for learning. ஒண்ணு. ரெண்டாவது, ஆல்வேஸ் லுக் ஃபார் an opportunity to get absorbed by the company. அதே கம்பெனில உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படிங்கறத பாருங்க. மூணாவது, நெட்வொர்க்கிங். ஆர்கனைசேஷன்ஸ்ல இன்னைக்கு நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுதே ப்ரொஃபஷனல்ஸ் பலரோட நெட்வொர்க் பண்ண முடியுதான்னு பாருங்க. உங்களுடைய டொமைன், உங்களுடைய சீனியர்ஸ், ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இட் குட் பி யுவர் ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட், it could be your senior's friend, or it could be your senior from the college alumni network. இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி அவங்களோட ஒரு கனெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். இதுக்கு முக்கியமான விஷயம், காலேஜ்ல சிம்போசியம் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி, காலேஜ்ல ஹேக்கத்தான் போட்டிகள் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி அலுமினி மீட்டை சீரியஸா எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அலுமினி மீட் இஸ் நாட் only for the alumnus to come and meet, it is also for the current students. உங்களுடைய அலுமினி மீட் நடக்கும் பொழுது ஃப்ரெஷர்ஸ், உங்களுடைய கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா போய் அந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுங்க. அப்படி ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரை உங்களுக்கு மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், 10 பேரை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா யூ வில் லேண்ட் அ ஜாப். இதெல்லாம் சிம்பிள் டிப்ஸ். ஏதோ இன்னைக்கு கூப்பிட்டு இருக்காங்க மீட்டிங்ல பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசாம, வாட் வி ஹவ் ரியலி கேதர்ட் இன் த லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் ஆஃப் மை கரியர், என்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், என்னென்ன விஷயங்கள் அப்ளை பண்ணி அதற்கான ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்புட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டு இருக்கேன். எலிவேட்டர் பிட்ச் பத்தி சொன்னேன். பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ல வாட் யூ ஸ்பீக், ஹவ் யூ ஸ்பீக் ரொம்ப முக்கியம். இதை வந்து புவனா பேசும்போதே ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஆர்டிகுலேஷன், நம்ம 4 வருஷம் படிச்சிருக்கோம், சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கோம், கோடிங் படிச்சிருக்கோம், அதை பத்தி தெரியாது, சொல்ல தெரியாது. சார் எனக்கு கோடிங் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுவேங்க சார், ஆனா அதை பத்தி சொல்ல தெரியாது சார். அப்படி பண்ண முடியாது. அது ரொம்ப ஒரு தப்பான அப்ரோச். நீங்க என்ன பண்றீங்கிறத ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லயோ இல்ல ஆங்கிலத்திலயோ சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. மிரர் முன்னாடி நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்டர்வியூ, மாக் இன்டர்வியூஸ் ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல மிரர்ஸ்ல வந்து பிரசன்ட் பண்ணி பாருங்க. சோ அப்படிதான் உங்களை வந்து ஸ்கில்ஸை வந்து ஹோன் பண்ணிக்க முடியும். அப்படி ஒவ்வொரு இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய விஷுவலைசேஷன் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, தென் கோ. இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த தமிழ்ல வந்து சட்டியில இருக்கிறது அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாட் யூ கேன் டூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திங்க் டேங்க் கோடிங்னா ஒரு ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சி, HTML, C++, இதை பேஸ் பண்ணி ஜாவா, .NET, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ரொம்ப கோர்ல ஸ்ட்ராங்கா இருங்க. அது ரொம்பவே முக்கியம். அதுல இருந்து நீங்க வந்து ஒரு MLO, அதுல இருந்து பைத்தனோ நீங்க டெவலப் பண்ணிக்கிறது வந்து கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ்ல பண்ணிக்கலாம். பட் ஃபண்டமெண்டல் மிஸ் பண்ணக்கூடாது. வாட் யூ வில் பி ஜட்ஜ்ட் மேஜரா அப்படின்னு பாத்தீங்கன்னா your ability to present your learned skills in a technical interview. இது ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் நான் கொடுக்க வேண்டிய இன்புட்ஸ். இதுக்கப்புறம் சில क्वेश्चंस ஏதாவது இருந்துச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன். ராம்குமார். மணி, தேங்க்யூ சோ மச். ஸோ ஐ திங்க் நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ பட் டைம் மட்டும் லிமிட்டடா இருக்கு இன்னைக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இந்த செஷனோட ஃபாலோ அப் செஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பெசிஃபிக்கா மார்க்கெட் பத்தி நம்ம ஆல்ரெடி எப்படி இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம பத்தி பேசணும் இல்லைங்களா. நான் அதை பத்தியே உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஸோ இப்போ பசங்க வந்து நிறைய டிமோட்டிவேட் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இப்படி இருக்கா, ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை, கம்பெனிஸ் வந்து லாஸ்ட் இயர் 300 பேர் எடுத்தாங்க, இன்னைக்கு வெறும் 30 பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ மேபி அந்த மாதிரி கிளாரிட்டிஸ் நம்ம இன்னொரு செஷன்ஸ்மே கண்டிப்பா டீடைல்டா பண்ணி, நான் வந்து அடுத்த 3-4 வருஷத்துக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்லிடுறேன். AI கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ரிசெஷனை வந்து நீங்க கணக்குல கொள்ளாதீங்க. இந்த recession not more than 11 months. Market will bounce back. 2024 is going to be really good for IT. Number 1, AI. ரெண்டாவது, embedded systems-ல ஃபோக்கஸே கிடையாது. embedded systems இருக்கு, chip manufacturing இருக்கு அப்படின்னா டிசைன் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது.
எம்பெடட் சிஸ்டம்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தயவு செஞ்சு அதை சர்டிபிகேஷன்ஸ் எடுங்க. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நேத்து எப்படி வந்து ஒரு ஏஐ ரிலேட்டட் ப்ரொபோசல் போயிருக்கோ, சாட் இது எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டோ பிரைவேட்டோ சேர்ந்து நிறைய இந்தியாவில் சிப் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா ஏகப்பட்ட டிமாண்ட் சிப்ஸ்ல. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஆட்டோமேட் ஆயிட்டு இருக்கு. எல்லாத்துலயும் ஏஐ வர போறதுனால சிப்ஸ் பிளே a major role. Semiconductor industry is going to grow next 3-4 years. So keep that in mind. அவ்வளவுதான். ஸோ மணி அதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா செப்பரேட் செஷன்ஸே நம்ம பண்ணுவோங்க மக்களுக்கு. ஸோ மெயினா நமக்கு இந்த செஷன்ல ஹெச்ஆர் இன்டர்வியூ, டெக்னிக்கல் இன்டர்வியூ அதை தவிரவே நமக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ விச் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இந்த பசங்க எல்லாமே மிக்ஸ்டு குரூப்பா இருக்காங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கறக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மணி. ஸோ கண்டிப்பா நிறைய பசங்க சைட்ல சாட்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. we are able to address. ஸோ நீங்க இப்ப டைம் இருந்துச்சு அப்படின்னா ஈவன் யூ கோ த்ரூ தி கொஸ்டின்ஸ் அண்ட் வி கேன் ஆக்சுவலி பிளான் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருப்போம். சூப்பர், தேங்க்யூ everyone. So if you have any questions for Mani, please post in the chat. So Mani respond பண்ணுவாரு, will also respond together. So chatல இருக்கிற questions நான் வந்து chatலயே respond பண்றேன். You can continue with the other sessions. So thank you so much, Ram Kumar. Thank you for this opportunity, and I look forward to do more such programs. Thank you all. Super Mani. Thank you all the very best for all the students for getting placed. Thanks. Thank you Mani. சூப்பர். ஸோ நம்ம இப்போ எப்பவுமே வந்து விடியல் செஷன்ஸ் தெரியல அவ்வளோ லக்கியான்னு தெரியல சார். சொல்லுங்க அது சார். ஒரு சின்ன டவுட் சார். இந்த டெக்னிக்கல்லையும் ஹெச்ஆர் ரவுண்ட்லயும் நான் ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஃபைனல் இயர்ல. அதுல வந்து ஒரு காமனான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுக்கு மொத்தம் அது எப்படி ஆன்சர் பண்றதுன்னு அது மட்டும் கேட்டுருங்க சார். இப்போ வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம், ஓகேவா சார்? அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து சொல்றோம் நாங்கள் இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு. அவங்க வந்து கேட்குறாங்க இது வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கே எதுக்கு, அது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, காமன் கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? ஓகே, இங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட வியூ கேட்டுட்டு நான் என்னோட இன்புட்ஸ் நான் ஆட் பண்றேன். ஸோ மணி, புவனா, அச்யூத், பிரியங்கா. ஸோ கொஸ்டின் என்னன்னா அதான் இப்போ அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இது ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு, நீ எப்போ புதுசா பண்ணிருக்க அப்படிங்கிற கொஸ்டின். அஸ் அ ஃப்ரெஷர் அந்த பையன் போறப்போ இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க உங்க வியூல இருந்து இது எப்படி நீங்க அட்ரஸ் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ குயிக்கா நான் ஒன்று சொல்லணும்னா, இது மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க ப்ராஜெக்ட் பண்ணீங்களா? நீங்க வந்து யூ ஆர் கோயிங் ஃபார் அன் இன்டர்வியூ டு சீக் அ ஜாப். ஸோ அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட் இஸ் யுவர் லேர்னிங் இன் இட், ஹவு யூ ஒர்க்ட் ஆன் இட், உங்களுடைய டாஸ்க் என்ன, அதுல நீங்க உங்களுடைய ஆக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் இன்டர்வியூஸே தவிர, நீங்க உங்களுடைய கேள்வி எப்படி இருக்குன்னா ஒரு ப்ராடக்டையோ ஒரு சொல்யூஷனோ நீங்க பிரசன்ட் பண்ண மாதிரி இருக்கு. யூ ஆர் நாட் கோயிங் ஃபார் an investor meeting seeking an investment for your product or a solution. You are seeking a job. அப்போ நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, I have applied for this job, I am interested in your company, and I have had so much learning, enormous learning by doing this project and what you have done அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். From the fundamental, would you like to hear? அப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க what you bring to the table அப்படிங்கிறது தெரிய வரும் இன்டர்வியூவருக்கு. This is one approach. Maybe others can also add. ஓகே ஓகே. ஸோ மேபி நான் என்னோட பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அவுட் ஆஃப் நம்ம டைம் இன்ஸ்டா இருக்கல. ஸோ மணி சொன்னது எக்ஸாக்ட்லி ட்ரூ. ஸோ நீங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்குறாங்களோ இல்லை ப்ராஜெக்ட் பத்தி பேச சொல்றாங்களோ, ஸோ நீங்க வந்து அதுல ப்ரொஜெக்ஷன், உங்களோட ஸ்டேட்மெண்ட், நீங்க என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்கிறத வச்சு அந்த ப்ராஜெக்டை நீங்க எப்படி பிச் பண்றீங்கன்னு தெரியும். நீங்க என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, ஸோ இது நான் புதுசா பண்ணியிருக்கேன், இது பயங்கரமா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நீங்க மோட்ல பேசுனீங்கன்னா, ஸோ அவங்களோட இதுதான் ஆட்டிடியூட் இங்க பார்ப்பாங்க. ஸோ அங்க என்ன பார்ப்பாங்கன்னா, ஓகே ஸோ இன்னைக்கு மார்க்கெட்லேயே இல்லை தான் புதுசா பண்ணியிருக்கான் போல இந்த பையன் அப்படிங்கிறதா நீங்க பிச் பண்ணீங்கன்னா அந்த ஆங்கிள் தான் அவங்களோட வியூ இருக்கும். ஸோ நீங்க பிச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் காலேஜ்ல வந்து நான் படித்தேன். ஸோ அந்த டைம்ல நான் படிச்சுட்டு நான் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக ஏதாவது எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கறக்காக என்னோட ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணுங்கிறதுக்காக அந்த ப்ராஜெக்ட் இனிஷியலா ஆரம்பிச்சேன். ஸோ அது கூட நான் புதுசாக பண்ணிட்டே வந்தேன். இதுக்கான காம்படிட்டர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இவங்க எல்லாம் இருக்காங்க. பட் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதோ அதுவும் என்னோட ஐடியா கிடையாது. ஸோ இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டுனா என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வேணாலும் என்னால் ஒர்க் பண்ண முடியுங்கிற ஒரு ஸ்கில்லை ஷோகேஸ் பண்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்கிற மோட்ல தான் நீங்க பேசணும். ஸோ போறதே நீங்க பேசுறதே இந்த ப்ராஜெக்ட் செம ஐடியா, நான் இதை பயங்கரமா பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வர்ற உங்களுக்கு அடுத்து வர கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடா தான் இருக்கும்.
ஸோ மெயினா ஸ்கில்ஸ், அங்க இருக்கிற லாங்குவேஜ், ப்ரோக்ராம் லாங்குவேஜ், அங்க என்ன சேலஞ்ச் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்றதுக்கான. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 சிஸ்டம் நீங்க இன்டெகிரேட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி சேட் கொண்டு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம்னா அதனோட சேலஞ்சஸ், டெக்னிக்கல் சேலஞ்சஸ் பேசுங்க. ஸோ அந்த மாதிரி போறப்போ கொஸ்டின்ஸ் அதுக்குள்ள இருக்கும். சரியா கங்காத? ஒரே ஒரு பாயிண்ட் அதுக்கு மேல ஆட் பண்றேன்னா, இட் இஸ் நாட் லைக் அது வந்து உங்களை ஸ்க்ரூட்டினைஸ் பண்றதுக்காக அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் டூயிங் தட் ப்ராஜெக்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கேட்டிருப்பாங்க. மேபி நீங்க இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, ஓகே இந்த டெக்னாலஜில இந்த ப்ராடக்ட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன், அதனால நான் பண்ணேன் அப்படின்ற ஆன்சர்ஸ் நீங்க கொடுக்கும் பொழுதும் இட் வில் ஆட் மோர் வேல்யூ. சூப்பர். எஸ் சார். இப்போ எனக்கு ஒரு எப்படி பண்ணுவாங்க? ஓகே, சரி, ஓகே. ஸோ ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சாலும் நீங்க குரூப்ல போட்டு விடுங்க. நம்ம விடியல் குரூப்போட லிங்க் வேணாலும் நம்ம போட்டு விட்டுறோம். ஸோ மேனகா மேபி அந்த லிங்க் வேணும் நம்ம ஷேர் பண்ணிடலாம். மேனகா, சூப்பர். ஓகே, ஸோ நம்ம அடுத்து வந்து பிரியங்கா நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. ஸோ யூஸ்வலா நம்ம 12 o'clock வரைக்கும் தான் செஷன்ஸ் பிளான் பண்ணுவோம் எப்பவுமே. பட் நம்ம லக்கின்னு தெரியல, ஸோ எப்பவுமே அது ஒரு 2.5 hours 2-3 hours போயிருது. ஸோ தேங்க்யூ பிரியங்கா ஃபார் வெயிட்டிங். ஸோ நீங்க தான் கடைசி ஸ்பீக்கர். பட் ஸோ இவங்க மோர் ஓரியன்டட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா மணிகண்டன் என் பண்றப்ப சொன்னார் இல்லையா, இன்டர்ன்ஷிப்ஸ், இன்பிளான் ட்ரைனிங், அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட இவங்க ப்ரொஃபைல் நான் பார்த்துட்டு இருக்கப்போ, ஸோ இவங்களும் சசியோட ஃப்ரெண்டு, ஒன் ஆஃப் த நெய்பர்ஹுட் ஸ்டார்ட் அப், அவங்க ஸ்பேஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்பிளான் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க, வேரியஸ் டொமைன்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் மெயினா பாத்தீங்க அப்படின்னாவே, ஸோ ஜேர்னல்ஸ்க்குலாம் கண்டென்ட் எல்லாம் இவங்க கொஞ்சம் கியூரேட் பண்ணி தர்றது. எஸ்சிஓ, நம்ம இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா மெயினா எஸ்சிஓ இருக்கு இல்லையா. ஸோ எப்படி உங்களோட ப்ராடக்டோ இல்லை உங்களோட வியூஸை எப்படி நம்ம வெப்ல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கலாம், ஸோ இட் கெட்ஸ் ரேங்க்ட் இன் த சர்ச் என்ஜின். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இவங்களுக்கு நிறையவே இருக்கு. அது கூட இவங்க மெயினா இப்போ பண்ணிட்டு இருக்க வேலை பார்த்தீங்கன்னா பீப்புள் மேனேஜரா இருக்காங்க. ஸோ ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ், இன்ட்ராக்டிவா எப்படி இருக்கிறது, எப்படி பீப்புளை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி தான் இவங்களோட மேஜர் ஃபோக்கஸ் இருக்கு. இப்போ இவங்க வந்து இப்போ ரீசெண்டா கிராஜுவேட் ஆனவங்க தான். ஸோ மற்ற 3 ஸ்பீக்கர் மாதிரி இல்லை எங்களையோ மாதிரி வயசானவங்க கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னு நல்லாவே தெரியும். ஸோ பிரியங்கா, மேபி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸோ இந்த பசங்களுக்கு இப்போ அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கு, செஷன் சீரியஸ் ஆஃப் செஷன்ஸ் டெக்னிக்கலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு போயிருக்கு. இன்னைக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூவும் ஹெச்ஆர் இன்டர்வியூவும் பேசிக்கா எப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா. ஸோ இது கூட என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு கிராக் தி இன்டர்வியூஸ் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ணா, நல்லா இன்ட்ரோ கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சண்டே மார்னிங் கூட பார்க்காம நிறைய பேர் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், லைக் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் வச்சிருக்கேன், அதை பேஸ் பண்ணி அப்படியே கொண்டு போகலாம் செஷன் அப்படின்னு. நான் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். வாய்ஸ் வரலையா? லைக் எனக்கு நோ வாய்ஸ்னு கீழே கமெண்ட் வந்திருக்கு. இல்லம்மா, வாய்ஸ் வருது, நல்லாவே கேக்குது. ஆனா ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாது, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணட்டுமா? ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா நீங்க? சூப்பர் சூப்பர், எனக்கு பண்ணி விடுங்க, நான் ஷேர் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே மேம்.
ஸோ மணி உங்களுக்கு வந்து அந்த மணி இருக்காரான்னு தெரியல பார்த்தல. ஓகே, ட்ராப் ஆயிட்டாரு. பட் ஐ வில் கெட் தட் சைட் லிங்க்ஸ். ஓகேங்களா, ரெஸ்யூமுக்கான சைட் லிங்க்ஸ் கொடுக்குறோம். ஓகே. சூப்பர். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேம்மா. என்ன சொன்னாங்க, கடந்து யாராவது படிச்சுங்க ஓகே, ஸோ இங்க சிஸ்டம்ல ப்ரிஃபரன்ஸ் மாத்த சொல்லுது. ஸோ மேனக்கா உனக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன் மேனக்கா. ஓகேண்ணா. ஓகே. ஏன்னா இங்க ஜூம் வந்து ஆக்சபிலிட்டி நான் மாத்திக்கிறேன். ஸோ வந்து நான் மாத்திட்டு வந்துடுறேன். நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு இருக்கேன். யா, ஓகேண்ணா, பார்த்துட்டேன். ஓகே. ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இருக்காண்ணா? விசிபிளா இருக்கு. சோ இது ஃபுல் ஸ்கிரீன் பண்ண முடியுமா? ஃபுல் ஸ்கிரீன் மேல பிரசன்ட் இருக்கு பாரு மேனக்கா, ரைட்ல, டாப் ரைட்ல. ஸோ அந்த பிரஷன் அதுல வந்து கீழே பிரசன்ட். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு ஹெச்ஆர் இன்டர்வியூஸ்ல வந்து நிறைய பேர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஓகே நம்ம டெக்னிக்கல்லாம் கிளியர் பண்ணிட்டோம், இப்ப கடைசியில வந்து வெறும் சேலரி டிஸ்கஷன் மட்டும்தான் நடக்கும், இல்ல வந்துட்டு ஆஃபர் ரோல் அவுட் பண்ணதான் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல. ஸோ அது ஒரு அசம்ஷன் தான். பட் ஹெச்ஆர் இன்டர்வியூஸ்ல கூட போய் அங்க வரைக்கும் போய்க்கும் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது ரொம்ப குரூஷியலான ஒரு ரவுண்ட் தான். லைக் நீங்க ஒரு என்டையர் இன்டர்வியூ ஜேர்னி பாத்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் எனக்கா. ஸோ இப்போ வந்து நான் இந்த செஷன்ல வந்து என்ன கவர் பண்ண போறேன்னா, லைக் பர்பஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்பஸ் என்ன இந்த ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு. இப்போ ஹெச்ஆர்ஸ் வரும்போது அவங்களுக்குள்ள லைக் எண்ட் கோல் என்ன இருக்கு, இந்த இன்டர்வியூ மூலமா அவங்க என்ன இது பண்ண நினைக்கிறாங்க, ஸோ அந்த பர்பஸ். தென் நீங்க எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது கவர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ப்ரிப்பரேஷன் என்னதான் பண்ணாலுமே சம்டைம்ஸ் வந்து நம்மளோட தாட்ஸை வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டா போட்டு பேசுறது வந்துட்டு அவ்வளவு ஈஸியா வராது, அதுவும் இன்ஃபேக்ட் ஃப்ரெஷர்ஸா இருக்கும்போது. ஸோ அதுக்குன்னு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியா அந்த ஸ்ட்ரக்சரோட பேச முடியும். ஸோ இப்போ ஹெச்ஆருக்கு இல்ல இது ஹெச்ஆர் இன்டர்வியூ மட்டும் இல்ல, பீட் எனி இன்டர்வியூ. ஸோ அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னா, இவங்க தாட்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா போட்டு பேசக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைக் ஃபியூ டிப்ஸ் ஃப்ரம் மை எண்ட், அது கடைசியா கவர் பண்ணுவேன். ஸோ மூவிங் ஆன், லைக் பர்பஸ் இப்போ கவர் பண்ணலாம். எனக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ கல்ச்சரல் ஃபிட் தான் லைக் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் வந்துட்டு அதுல பார்ப்பாங்க ஹெச்ஆர்ஓல. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்ல வந்துட்டு மேனேஜர் ஆர் லைக் நீங்க யாரு கூட லைக் நிறைய ரவுண்ட்ஸ் நடக்கும்ல, ஸோ அவங்க எப்படி வந்து இவாலுவேட் பண்ணுவாங்கன்னா அந்த ரோலுக்கு நீங்க ஃபிட் ஆவீங்களான்னு பார்ப்பாங்க. பட் இங்க வந்து நீங்க கல்ச்சருக்கு ஃபிட் ஆவீங்களா அண்ட் ஆர்க் லெவலுக்கு ஃபிட் ஆவீங்களான்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது டெக் இதுல என்ன ஆகும்னா,
அவங்க டீம் அவங்களோட அந்த ரோலுக்கு ஓகே நீங்க கரெக்டான பர்சனா இருக்கீங்களா. பட் ஒரு ஹெச்ஆர் பெர்ஸ்பெக்டிவ்ல இது எப்படின்னா அந்த டீம் மட்டும் இல்லாம அந்த ஆர்குக்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களை மட்டும் டெவலப் பண்றது தாண்டி மத்தவங்களுக்கும் நீங்க மத்தவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்க பெனிஃபிஷியலா இருப்பீங்களா. அண்ட் ஆல்சோ நிறைய ஷேட் வேல்யூஸ் இருக்கும் ஒரு கம்பெனில. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டக்குன்னு மைண்ட்ல வர வேல்யூ வந்து என்னன்னா, இப்போ எங்க ஆஃபீஸ்ல வந்துட்டு கலெக்டிவ் ஓனர்ஷிப்ன்றது வந்து லைக் ஒன் ஆஃப் த மெயின் கல்ச்சரல் வேல்யூஸ். பிகாஸ் ஸ்டார்ட் அப்ன்றனால வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு இப்போ நான் ஹெச்ஆர் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்க முடியாது. நான் வேற ஏதாவது இருந்தா கூட நான் வந்து உள்ள போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய இதுல கலெக்டிவா அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கணும். சோ இப்ப நான் அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நீங்க அலைன்டா இருப்பீங்களா அப்படின்னு கேஜ் பண்றதா அந்த கல்ச்சுரல் ஃபிட்ன்றது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்துட்டு பர்சனாலிட்டி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ சில சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னன்னா இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் அடாப்டபிலிட்டி. ஸோ நீங்க அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கீங்களா ஒரு டீம்லயோ, இல்ல வந்து ஒரு திடீர்னு உங்களை வேற ஒரு லொகேஷன்ல போட்டா நீங்க அடாப்டபிளா ஒர்க் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி இதுதான் வந்து பர்சனாலிட்டி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ அதையும் வந்து மெயினா இங்க கடைசியில அந்த ஹெச்ஆர் ரவுண்ட்ல அவங்க அதையும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஹேவியரல் அசஸ்மெண்ட். பிஹேவியரல் அசஸ்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்பாங்க. நீங்க என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணிருக்கீங்க. ஸோ இதோட மெயின் ரீசன் என்னன்னா, ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எப்படி நீங்க இருப்பீங்க, இந்த ஆர்க்ல நீங்க எப்படி டெசிஷன்ஸ் எடுப்பீங்க, அதையும் இதையும் கோரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு கோரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதோட இதுதான் வந்து இந்த பிஹேவியரல் அசஸ்மெண்ட்டும் லைக் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆஸ் இன் இந்த ஹெச்ஆர் ரவுண்ட்ல வந்துட்டு உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மேட்ச் ஆகுதா, அதாவது ஆர்கனைசேஷன் அண்ட் த கேண்டிடேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரியா இருக்கலாம், இல்ல பெனிஃபிட்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க கொஞ்சம் ஹைபிரிட் ஒர்க் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களா இருக்கலாம். ஸோ கரெக்டா ஃபைனலா வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அலைன் ஆகுதா அப்படின்ற பாக்குறதும் வந்து இந்த ஹெச்ஆர் ரவுண்டோட பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து என்தூசியாசம். அஸ் இன் நீங்க நிஜமாவே வந்து இந்த ஆர்கனைசேஷன் அண்ட் இந்த ரோலுக்கு கமிட்டடா இருப்பீங்களா அப்படின்னு அந்த மோட்டிவ் அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேஜ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீட்பேக். ஆஸ் இன் இந்த ஹைரிங் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இந்த மொத்த ஹைரிங் ப்ராசஸ் எல்லாம் கேட்கும் போது நீங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஆஸ் இன் நீங்க ஜஸ்ட் உங்க ரோல் அது மட்டும் வந்துட்டு போகாம as an organization மொத்தமா will you be able to add any value, like அந்த மாதிரியும் கேஜ் பண்ணுவாங்க. So are you a person who respects feedback, like be it receiving or be it giving feedback, ரெண்டுமே. So இது எல்லாமே தான் வந்து டோட்டலா வந்து ஒரு ஹெச்ஆர் ரவுண்டோட பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பாத்தீங்கன்னா இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது கொஞ்சம் டைம் எடுத்து யூ கேன் நோட் ஆன். ஆக்சுவலா நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்னா உங்களோட வீக்னஸஸ் என்ன, அஸ் இன் ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், சாரி ஃபார் காலிங் இட் அஸ் வீக்னஸ், தென் ஸ்ட்ரென்த்ஸ் என்னது, தென் நீங்க என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்கீங்க, லைக் ஹவ் யுவர் ஜேர்னி ஹேஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் ஸ்கூல் டு காலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் 11th and 12th வந்து பயோ எடுத்திருக்கலாம், பட் காலேஜ்ல வந்துட்டு ஏதாவது சிஎஸ் லைன்ல போயிருக்கலாம். அது ஏன், என்ன ரீசன்காக அது பண்ணீங்க, அதை எப்படி அந்த டிரான்சிஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபுல்லா செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் போறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து கம்பெனி ரிசர்ச். அஸ் இன் அவங்களோட ப்ராடக்ட் அதெல்லாம் தாண்டி அவங்களோட வேல்யூஸ் என்ன, அங்க நீங்க இப்ப போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உங்களுக்கு உங்க மேனேஜர் மட்டும் தெரிஞ்சுக்க, பட் சிடிஓ யாரு, அவரோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, தென் அவங்க கல்ச்சர், லைக் வாட் தே பிலீவ் இன் டுகெதர் அஸ் அ கம்பெனி, அது லைக் ஃபுல்லா அவங்களோட ஃபவுண்டர்ஸோட லிங்க்டின் பேஜஸ் பார்க்கணும், தென் வெப்சைட் பார்க்கணும், கம்பெனி வெப்சைட் அண்ட் கம்பெனியோட லிங்க்டின் பேஜஸ், தென் உங்க அந்த கம்பெனில இருக்க எம்ப்ளாயிஸும் சில பேர் உங்க டீம்ல யார் யார் இருக்காங்க நீங்க ஃபில்டர் போட்டு அங்க சர்ச் பண்ணலாம். ஸோ எண்ட் டு எண்ட் கம்பெனி ரிசர்ச் பண்றது பெட்டர். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்யூமே அண்ட் ஜேடி ரிவ்யூ. லைக் உங்களோட ரெஸ்யூமே ஃபுல்லா நீங்க பார்க்கணும். ஏன்னா புவனா சொன்ன மாதிரி தான், லைக் ஃபுல் ரெஸ்யூமே அவங்க ஃபுல்லா இது பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஸ்கிம் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் கரெக்டா அவங்களுக்கு கிடைக்கும், அதை கரெக்டா உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ரெஸ்யூமேல வந்துட்டு நீங்க தரவா இருக்கணும், போட்டிருக்க ஒரு பாயிண்ட்ஸுமே. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் நீங்க ஒரு டைம் பார்த்துட்டு போறது வந்து இட்ஸ் பெட்டர். பிகாஸ் அந்த ரோலுக்கு நீங்க எப்படி வந்து உங்களோட ஸ்கில் அலைன் ஆகுது நீங்க கடைசி ரவுண்ட்லயும் போய் திருப்பியும் நீங்க எம்பசைஸ் பண்ணலாம். அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்துட்டு
லைக் நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு, ஆக்சுவலா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ல வந்துட்டு நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இந்த வேல்யூக்கு அலைன் ஆகும்னு நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பயங்கரமா டீம் ஒர்க் பண்ணி லீட் பண்ற ஒரு பர்சனா இருக்கலாம். ஸோ அது எப்படி வந்து கலெக்டிவ் ஓனர்ஷிப்க்கு வந்து ஒரு கேட்டலிஸ்டா இருக்கும்ன்ற மாதிரி நீங்க அலைன் பண்ணி பேசலாம். ஐ மீன் அந்த பாயிண்ட்ஸ் கோரிலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு questions to ask இருக்கு. அது வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி ஹெச்ஆர் ரவுண்ட் முடிஞ்சோடனே கண்டிப்பா கேட்பாங்க, லைக் டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க், உங்களுக்கு ஏதாவது நாங்க கிளாரிஃபை பண்ணுமான்னு. நீங்க லைக் இந்த கொஸ்டின் செம்மையா ஒர்க் ஆகும். எனக்கும் நிறைய டைம் ஒர்க் ஆயிருக்கு. எப்பவுமே 30-60-90 பிளான் கேட்கறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நான் ஒரு வேலை இப்போ ஜாயின் பண்ணேன், லைக் இஃப் திங்ஸ் ஆர் மூவிங் ஃபார்வர்ட் இன் அ பாசிட்டிவ் வே, நான் ஃபர்ஸ்ட் 30 days நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் 30 days நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு 30 days நான் என்ன பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsக்கான பிளான் என்ன, லைக் நான் குரூஷியலா ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்டே கேட்டீங்கன்னா, ஸோ இட் வில் பி லைக் ஓகே, இவங்களுக்கு அந்த இன்டென்ட் இருக்கு, வந்து ஏதாவது ஃபர்ஸ்ட் 3 monthsலயே அச்சீவ் பண்ணணும், அவங்களோட யூனோ ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணணும். ஜஸ்ட் அது ஒரு ப்ரொபேஷனல் பீரியடோ இல்ல ஒரு ட்ரைனிங் பீரியடோ இல்லாம அந்த உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு அப்படின்ற வந்து அந்த கொஸ்டின் நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் கொஸ்டின்ஸ் எப்பவுமே எதுக்கு கேட்கணும், இல்ல எனக்கு எந்த கொஸ்டின்ஸும் இல்லைன்னு சொல்லி இது பண்ணவே கூடாது. கொஸ்டின்ஸ் ஏன் கேட்கணும்னா, லைக் நீங்க கியூரியஸான ஒரு பர்சன், யூ ஆர் சம்மன் ஹூஸ் கியூரியஸ் டு நோ திங்ஸ், அந்த ஈகர்னஸ் டு லேர்ன், அதெல்லாம் வந்து அந்த கொஸ்டின்ஸை ஈஸியா அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். தென் நீங்க டீம் பத்தி கூட கேட்கலாம். இப்போ நான் வந்தேன்னா என்னோட டீம்மேட்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி வந்துட்டு லைக் கம்பெனியோட பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் குவார்டர், அந்த மாதிரி லைக் சம்திங் லைக் தட் நீங்க கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியரல் கொஸ்டின்ஸ். ஸோ பிஹேவியரல் கொஸ்டின்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து சேலஞ்சஸ் ஈஸியா வந்து அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து அதுல ஒரு அவுட்கம் காமித்து நினைக்கிற ஒரு பர்சனா, அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, சேம் திங் ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ், இதெல்லாம் தான் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, அதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கவர் பண்றேன் பிஹேவியர் கொஸ்டின்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாக் இன்டர்வியூஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க காலேஜ் ப்ரொஃபஸர்ஸோ இல்ல மென்டர்ஸ் அந்த மாதிரி அவங்க கிட்ட நீங்களே வந்துட்டு மாக் இன்டர்வியூஸ், ஒரு 3 மாக் இன்டர்வியூஸோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம ப்ரிப்பேர் பண்ணது நல்லா தான் கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் இன்னொரு டிப் எப்படின்னா, மிரர்ல பார்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்ல நீங்களே ஜூம்ல வந்து நீங்க மட்டும் தனியா ஜாயின் பண்ணது ரெக்கார்ட் பண்ணி நீங்க வந்து கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், பேசி பார்க்கலாம். பிகாஸ் ஃப்ரெஷர்ஸ்ன்றது போது அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா இருக்காது இல்ல, அதனால நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு மாக் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்க கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்டர்வியூல வந்துட்டு நீங்க நினைச்சத விட நல்லா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க when it comes to conveying your thoughts and conveying your answers. So next slide. ஸோ நான் பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் சொல்லும் போது ஆல்ரெடி வந்து மணிகண்டன் சொல்லியிருப்பாரு ஸ்டார் டெக்னிக். லைக் ஸ்டார்னா வந்துட்டு சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன், ரிசல்ட்ஸ். நான் அதான் லைக் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் அவர் ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் குட்டியா கொடுக்கணும்னா, நீங்க சேலஞ்சஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா, நீங்க காலேஜ்ல வந்துட்டு ஏதாவது லைக் சே ப்ராஜெக்ட் டெட்லைனுக்கு ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்ச், அண்ட் இல்லைன்னா வந்துட்டு உங்களோட வீக்னஸ் ஏதாவது இருந்துட்டு அந்த வீக்னஸ் பத்தி ஒரு சிச்சுவேஷன் நீங்க அப்படியே கோட் பண்ணிட்டு அந்த வீக்னஸை டெவலப் பண்றதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க, அண்ட் ரிசல்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப அதிகமா இருந்த ஒரு பர்சனா இருந்தேன், பட் நான் அதை வந்து நான் அப்படியே விடல. வாட் ஐ டிட் வாஸ் நிறைய டிபேட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன், நிறைய காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்த ஆக்ஷன். ரிசல்ட் என்னன்னா, இப்போ வந்து ஐ எம் ஏபிள் டு கிவ் ஸ்பீச்சஸ் ஈவன் மோர் வெல். அந்த ஸ்டேஜ் ஃபியர் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கூட கொடுத்தீங்கன்னா உங்க தாட்ஸ் கரெக்டா ஒரு ஃப்ளோல வரும். நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்ளிங் டெக்னிக் அப்படின்னு. இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சில கொஸ்டின்ஸ் நம்ம டக்குன்னு அந்த ஸ்ட்ரக்சர் அப்ரோச் மைண்ட்ல வரவே வராது. ஸோ அப்ப என்னன்னா இந்த டெக்னிக் ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், why should we hire you ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு எலாபரேட் இட் வித் 3 points அப்படின்னு சொன்னா, அந்த 3 points அது வந்து அவங்க மைண்ட்ல வந்துட்டு அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகே, திஸ் பர்சன் ஹேட் லைக் 3 justifications to tell why she wants to work here அப்படின்ற மாதிரி. சம்டைம்ஸ் இந்த ஸ்டார் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஒர்க் ஆகல அப்படின்னா.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன். நீங்க எப்பவுமே கம்பேரிசன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன கேட்டாங்கன்னா, இப்போ நான் பாஸ்ட்ல எப்படி இருந்தேன், பிரசன்ட்ல நான் எப்படி இருக்கேன், அந்த மாதிரி அந்த டைம் இதை வச்சு கம்பேர் பண்ணலாம். ஆர் இஸ் டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ் ஆர் ரீஜன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணலாம். சே நான் வந்து இப்ப வந்து நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், பட் நான் சென்னைக்கு போய் காலேஜ் இது பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த விஷயத்துலாம் வந்து எனக்கு இதெல்லாம் நான் இம்ப்ரூவ் ஆனேன். ஒரு நான் ஸ்கூல்ல இருக்கும்போது நான் இப்படி இருந்தேன், பட் when I did my graduation நான் இந்த மாதிரி இதானே. ஸோ அந்த ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நீங்க அப்படி கோரிலேட் பண்ணி அப்படி பேசலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பியர் ஃப்ரேம் ஒர்க், விச் இஸ் லைக் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள், இவாலுவேஷன், ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்க எப்ப யூஸ் பண்ணலாம்னா, இந்த இவாலுவேஷன்ன்றது வந்து இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஸ் இன் சே ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு ஷார்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ்னால வந்துட்டு அதான் லைக் ப்ராப்ளம் வந்து ப்ராஜெக்ட் டெட்லைன் ஒன்று இருந்தது காலேஜ்ல. ஸோ அப்ப வந்து எங்களால கரெக்டா பண்ண முடியல டியூ டு ஃபியூ ரீசன்ஸ். அந்த டெட்லைனால எங்களால கொடுக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. அப்ப வந்து ஷார்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ் இருந்தது, விச் இஸ் லைக் எக்ஸாம்பிள். அப்ப இவாலுவேஷன்னா லைக் நீங்க ஏதாவது தாட்ஸ் டெசிஷன்ஸ் இவாலுவேட் பண்ணி எது பெஸ்ட் டெசிஷன் பிக் பண்ண மாதிரி அந்த மாதிரி போட்டு ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கும் நீங்க நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுட்டு இதை கன்சிஸ்டன்டா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே வந்து இட் வில் பி ஈஸி. நான் வந்து சம்டைம்ஸ் நான் வந்து என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியர் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு காமன் கொஸ்டின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸோட லிஸ்ட் மட்டும் எடுத்துட்டு நான் ஆன்சர்ஸ்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் நான் ஃபர்ஸ்ட் டே. ஃபார் எக்ஸாம்பிள், வை ஷுட் வி ஹையர் அந்த ஆர்கனைசேஷன் ஏத்த மாதிரி, ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் tell me about yourself, என்ன challenges face பண்ணது, how did you overcome, what is your approach to criticism or feedback, இந்த மாதிரி காமன் கொஸ்டின்ஸ்லாம் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அந்த இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் மைண்ட்ல இன்கல்கேட் பண்ணி லைக் வித் த ப்ராசஸ் அப்படியே இதை சொல்றதுக்கு. ஸோ நீங்களும் வந்து ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் ரொம்ப பெட்டரா இருக்கும். பிகாஸ் நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க உங்க கரியரை. ஸோ நீங்க ஃபர்ஸ்டே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது இட்ஸ் பெட்டர். ஒரு டாக்ல போட்டு நீட்டா வச்சுக்கலாம். அண்ட் அது ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நீங்க அப்பப்போ ட்வீக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ லைக் சின்ன ஃபியூ டிப்ஸ் வந்து என்னன்னா, எப்பவுமே பங்க்சுவலா இருங்க. லைக் இன்டர்வியூக்கு இஃப் இட்ஸ் லைக் ஆன்லைன்னா 10 minutes பிஃபோரே போயிருங்க. பிகாஸ் சில பேர்லாம் அப்படிதான் 10 minutes பிஃபோரே வந்துருவாங்க. ஸோ அது நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ பி வெரி பங்க்சுவல். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ்ல வந்து ட்ரை டு எம்பசைஸ் யுவர் சாஃப்ட் ஸ்கில்ஸ். பிகாஸ் ஆல்ரெடி உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து இவாலுவேட் பண்ணி முடிச்சனாலதான் லைக் நீங்க இந்த கடைசி ரவுண்ட் வந்திருக்கீங்க. சோ எப்படி நீங்க வந்து அஸ் அன் இண்டிவிஜுவலா என்டையர் ஆர்குக்கு வந்து யூ வில் பி ஆடிங் அண்ட் வேல்யூ. சோ அதுக்கு வந்து கீப் ஆன் எம்பசைசிங் யுவர் சாஃப்ட் ஸ்கில்ஸ், பட் டோன்ட் ஓவர் டூ இட். சோ அது பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து இந்த லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்க மாதிரி ஷோகேஸ் பண்ணுங்க. அண்ட் இட்ஸ் குட் டு ஹேவ் தட் ஆட்டிடியூட் ஆக்சுவலி. சோ நீங்க ரிசல்ட் இப்ப வந்து எந்த சிச்சுவேஷன் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு கடைசியில நீங்க சொன்னீங்கன்னா, ஓகே இந்த பர்சனுக்கு வந்துட்டு லேர்னிங் ஆட்டிடியூட் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இதாகும். ஏன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ஆட்டிடியூட் இருந்தாலே ஹையர் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஓகே மீதெல்லாம் ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ தட்ஸ் வாட் பீப்புள் டூ. அண்ட் பி ஆத்தென்டிக் அண்ட் ஆனஸ்ட். பண்ணாத விஷயத்த வந்து பண்ண மாதிரி ரெஸ்யூமேல போடுறதும் அண்ட் தெரியாத விஷயத்த தெரியும்னு சொல்றதும் வேண்டாம். நீங்க வந்துட்டு ஏதாவது தெரியல நான் வந்து கண்டிப்பா ரிசர்ச் பண்ணிட்டு வரேன், உங்களோட இமெயில் ஐடி என்கிட்ட இருக்கு, நான் டெஃபினட்டா அதை ரிசர்ச் பண்ணிட்டு ஐ சென்ட் யூ ஓவர் தட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டூ தட். இஃப் யூ டோன்ட் நோ, இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு நீங்க ரிசர்ச் பண்ணி அதை என்னன்னு அனுப்புங்க. சோ நீங்க அதோட விட்டுட்டு போல யூ ஹேவ் தட் லேர்னிங் ஆட்டிடியூட் அண்ட் யூ வேர் அத்தன்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். தென் வந்து இந்த காமன் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண நான் ஆல்ரெடி சொன்னேன். தென் பாடி லாங்குவேஜ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் ஐ கான்டாக்ட் அண்ட் பி வெரி கான்ஃபிடென்ட். இதே வந்து ஆஃப்லைன் இன்டர்வியூனா ஒரு ஃபர்ம் ஹேண்ட் ஷேக். ஸோ இந்த குட்டி குட்டி திங்ஸ் தான். இதை பண்ணீங்கனாலே உங்க கான்ஃபிடன்ஸ் வந்து பிரேக் ஆகாம இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் போகும்போதே கான்ஃபிடென்ட்டா உள்ள என்டர் ஆகும்போது இல்ல கான்ஃபிடென்ட்டா ஆன்லைன்ல போகும்போது அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தா இன்டர்வியூ முடிக்கிற மாதிரி இருக்கும். தென் வந்துட்டு கீப் அப்டேட்டிங் யுவர் லிங்க்டின் ப்ரொஃபைல். இது நான் எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். ஸோ பேசிக்லி ஐ எம் அ பர்சன் ஹூ லவ்ஸ் ஒர்க்கிங் வித் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ நான் வந்து எம்பிஏ பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ் தான் வந்துட்டு இருந்தது எனக்கு. லைக் எல்லாம் பிக் எம்என்சிஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. பட் எனக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்டார்ட் அப் போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல. ஸோ
நான் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்தாங்க, நான் லைக் சும்மா ட்ரை பண்ணேன். 7 weeks 7 ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் அப்படின்னு. ஸோ பேசிக்லி ஒரு மீடியம் அக்கௌண்ட்ல வந்து வாட் ஐ டிட் வாஸ் எவ்ரி வீக் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப்போட பிசினஸ் மாடல் என்ன, வாட் தேர் டூயிங், அதை பத்தி லைக் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன். ஸோ நான் பிளாக் வந்து போட்டுட்டு வந்துட்டே இருந்தேன். அதை எடுத்து நான் லிங்க்டின்லயும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அது லைக் the VP was interviewing me. She immediately opened my LinkedIn profile. உடனே பார்த்து சைமல்டேனியஸாவே பார்த்துருந்தாங்க இன்டர்வியூ எடுக்க. அதுல வந்துட்டு நான் ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி நிறைய போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா வாட் ஷி ஃபெல்ட் வாஸ் ஓகே, ஷீ இஸ் லைக் கல்ச்சரலி அலைன்ட். நாமளும் ஒரு ஸ்டார்ட் அப், இவ்வளோ ஒரு ஸ்டார்ட் அப் பத்தி அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் ப்ரீவியஸ்லி அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு எனக்கு அது வந்து அவங்க ஒரு பயங்கர எனக்கு ஒரு ப்ரௌனி பாயிண்டா இருந்தது. ஸோ அண்ட் மோர் தென் தட், இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா லிங்க்டின் இஸ் யுவர் நியூ ரெஸ்யூமே தான் நான் சொல்வேன். லைக் எவ்ரிபடி லுக்ஸ் அட் யுவர் லிங்க்டின் ப்ரொஃபைல். அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அண்ட் இட்ஸ் லைக் அ சிக்னிஃபிகன்ட் திங் இன் யுவர் என்டையர் கரியர். ஸோ அதை மட்டும் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் இஃப் சம்திங் நல்லா ரொம்ப உங்களுக்கு வந்து எல்லாரும் பார்க்கணுன்ற மாதிரி இருந்தா அது ஃபீச்சர்டு செக்ஷன்லன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுல நீங்க ஆட் பண்ணி வைங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபியூ திங்ஸ் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு. ப்ரீவியஸ் ஸ்பீக்கர்ஸ் மென்ஷன் பண்ண மாதிரி ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிஸ் அதெல்லாம் இருக்கு. பி a part in that, because sometimes worst case if you don't get placed via campus or லைக் அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகும்போது இந்த கம்யூனிட்டிஸ் வந்து உங்களுக்கே தெரியாம நிறைய இடத்துல வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கீப் நெட்வொர்க்கிங். லிங்க்டின்ல போய் ஃபில்டர் போட்டு உங்க அலும்னை எல்லாம் யாருன்னு பார்த்துட்டு அங்க நெட்வொர்க் பண்ணுங்க. அவங்க கிட்ட நெட்வொர்க் பண்ணி அவங்களோட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்க. அது நீங்க கடைசியில 4th இயர்ல பண்ணீங்கன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். லைக் கன்சிஸ்டன்டா ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணிட்டு வந்தாதான் உங்களுக்கு அதோட என்னது ரிசல்ட்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த ஃபைனல் இயர் ஆர் நீங்க எப்போ நீட்ல இருக்கும் போதோ அப்போ உங்களுக்கு தெரியும் அது. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ சில பேர் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க வந்து நான் போனா ஒரு ஃபுல் டைம் ஜாப் தான் போவேன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மைண்ட் செட் டெஃபினெட்லி இருக்காதுங்க. இப்போ நாங்களே வந்து இப்போ எங்க ஆஃபீஸ்ல வந்துட்டு எங்க கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா 3 months இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணோம். ஆனா ஃபர்ஸ்ட் வி கமிட்டட் இஃப் தே பெர்ஃபார்ம் வெல் ஃபுல் டைம் கன்வெர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த 3 months நீங்க எதிர்பார்க்காத பே வராது, கம்மி ஸ்டைஃபண்ட், ஒரு 10K 15K ஸ்டைஃபண்ட் தான் வரும். எனக்கு இது வேண்டாம், இன்டர்ன்ன்ற ஒரு ஜாப் டைட்டில் வேண்டாம் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்டட் மைண்ட் செட் மட்டும் வேண்டாம். லைக் பி வெரி ஓப்பன் டு இன்டர்ன்ஷிப்ஸ். ஸ்டார்ட் அப்ஸ் பேஜ் நிறைய இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் அங்க ஓப்பன் ஆகும். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், என்ன சொல்ற, ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நீங்க இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நல்லா பண்ணி ஒரு நடுவுலயே வந்து இஃப் யூ பெர்ஃபார்ம் லைக் ரொம்ப எக்ஸீஸ் எக்ஸ்பெக்டேஷன்லாம் போயிட்டீங்கன்னா உடனே வந்து they will be converting you to a full time employee. So be open to startups as well. And yeah, next slide. So with this I end my session, and if you have any questions you can always reach out to me. And startups பத்தி ஏதாவது particular தெரியும்னா definitely I can guide you with respect to that. Thank you. சூப்பர், தேங்க்யூ பிரியங்கா. ஸோ ஆக்சுவலாக அதான் நினைச்சேன் நான். ஸோ ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்காங்களே, இதுல என்ன பிரியங்கா வந்து புதுசா கவர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. பட் நான் அதுக்கு தெளிவான ஒரு பிளான், இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா தெளிவாக இவங்க என்னென்ன பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும். ஸோ அதில் யதார்த்தமா நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆன் டைம் போறது, அங்கே எப்படி அந்த மீட்டிங் ரூம்ல ஹெச்ஆர் இன்டர்வியூ நடக்குது, ஒரு இன்டர்வியூ நடக்கிற மீட்டிங் ரூம்ல எப்படி நடந்துக்கிறது. ஸோ இது எல்லாமே வெரி வேலிட் பாயிண்ட். ஸோ நீங்க முன்னாடி பார்த்து எல்லாமே தெரிஞ்சு லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சிருக்கிறதா இருக்கட்டும், டெக்னிக்கலா இருக்கட்டும், இது எல்லாமே ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க எப்படி உங்க கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்க கண்டிப்பா நிறைய எஃபர்ட் போடணும். இந்த அலுமினி கனெக்ஷன்ஸ், இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஸோ இது ஒவ்வொன்றுமே நீங்க கடல் மாதிரி. ஸோ அலுமினா ஒருத்தர் நீங்க மீட் பண்ண போறது இல்லை, நீங்க 200s of ரெக்வஸ்ட் கொடுத்தா தான் அதுல ஒரு 5 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதுல கன்சிஸ்டன்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போற யாரோ ஒருத்தரா இருப்பாங்க. ஸோ யூ ஹவ் டு கன்சிஸ்டன்ட்லி ஒர்க் ஆன் இட். ஸோ இது நம்ம நிறைய பேர் இங்க இருக்கிற மக்களே அதை பண்ணியிருக்காங்க, நம்ம நிறைய அதை பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கு, நீங்க கனெக்ஷன்ஸ் இந்த நெட்வொர்க் மூலமாவே உங்களால வாங்க முடியும். சூப்பர் பிரியங்கா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ ஒன்னே என்னன்னா, பிரியங்கா உங்க சைட்ல இருந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, ஃபார்வர்ட் உங்க கம்பெனில இந்த ஸ்டார்ட் அப்ல இப்போ இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் ஹையரிங் இருக்கா, இல்ல ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, எந்த மாதிரி ப்ரொஃபைல் பாக்குறீங்க இருந்தா ஸோ சொன்னீங்கன்னா மேபி இங்க இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்க இருந்தாங்கன்னா நம்ம அனுப்ப சொல்லுவோம்.
ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் எதுவுமே கிடையாது. நாங்க ஒரு 2 to 3 months பிஃபோர் தான் வந்துட்டு இது பண்ணோம். ஆனா அப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க. கோயம்புத்தூர், மதுரை அந்த சைட்ல இருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க. பட் எங்க இன்டர்ன்ஷிப்ஸ் மோஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ டெக் இன்டர்ன்ஷிப்ஸ்னா வந்துட்டு ஓகே 3 months பண்ணிட்டு அந்த மாதிரி போற மாதிரி இருக்கு. பட் இப்போ டெக்குக்கு அது கன்வெர்ட் பண்ற இதுல கிடையாது, நாங்க அந்த இதுல இல்ல. பட் ஜான்வரில கண்டிப்பா கஸ்டமர் ஃபேசிங் ரோல்ஸ் லைக் கஸ்டமர் சக்சஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங் அந்த மாதிரி டெஃபினட்டா ஓப்பன் ஆகும். லைக் அது இன்டர்ன்ஷிப்ஸா கூட இருக்கலாம், இல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸா கூட இருக்கலாம். பட் அதான் இங்க ஆடியன்ஸ்ல எனக்கு எவ்வளவு பேர் கஸ்டமர் ஃபேசிங் ரோல்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வந்து வந்திருக்காங்க. சோ அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா அலைன் ஆகுது. அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப டெக்னிக்கல் ஸ்கில்ஸை விட ஓவர்வே பண்ணுது அப்படின்னா டெஃபினெட்லி கேன் கிவ் இட் அ ட்ரை. லிங்க்டின்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் பாத்தீங்கன்னா நான் மோஸ்டா இன்டர்ன்ஷிப்லயும் போஸ்ட் பண்ணுவேன். சோ அங்கேயும் பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், ஷூர் பிரியங்கா, தேங்க்யூ. ஸோ எல்லாரும் லிங்க்டின் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம 4 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க 4 பேரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரெகுலராகவே நீங்க வாட்ச் அவுட் பண்ணிட்டே இருங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு. தேங்க்யூ பிரியங்கா. ஸோ இப்போ 2 ப்ரொஃபைல் நம்மகிட்ட இருக்கு. ஸோ எப்போ நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அப்போ வில் கோ த்ரூ அண்ட் உங்கள்கிட்ட ஷேரும் பண்றோம். நான் நீங்க அனுப்பி விடுங்க, நான் வச்சுக்கிறேன். ஏதாவது நீட் ஓப்பன் ஆச்சுன்னா நானே கால் பண்றேன். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது எல்லாத்துக்கும் கூட இப்போ ஒரு 5 minutes மட்டும் இப்போ நம்ம எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம், எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிற பத்தி பேசணும் இல்லையா. இப்போ ரீசெண்டா எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு ஸோ ஐடிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம ஸோ உங்களை மாதிரியே ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்த தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் எப்படி செல்ஃப் லேர்ன் பண்ணி ஒரு கைடன்ஸும் கிடையாது, அப்ப எப்படி அவன் ஜாபுக்குள்ள போனான் அப்படிங்கிற ஒரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இப்ப ஷேர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அஜித், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஜித். தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரோடியூஸ். உன்னை பத்தி அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ. ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன். ஹாய் டீம், நான் அஜித். நானும் ராமண்ண ஊருக்கு பக்கம் தான், எல்லாரும் லோக்கல்ல தான். நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். நான் முடிச்சுட்டு செல்ஃபா லேர்ன் பண்ணேன். யூடியூப் வச்சு கத்துங்க, நிறையா கத்துட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஃப்ரீயர்லாம் போய் அட்டன் பண்ணுங்க. அதுதான் மெயின். ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ண அங்க அங்க ஒரு கொஸ்டின் புதுசா கேட்கறாங்கன்னா அங்க அதுல இருந்து லேர்ன் பண்ணுங்க. அதை போய் சர்ச் பண்ணுங்க. அதுதான் மெயினா லிங்க்டின். அவங்க சொன்ன பிரியங்கா சொன்ன மாதிரி நிறைய அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க சொன்ன மாதிரி லிங்க்டின் நிறைய யூஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் தான் நினைக்காதீங்க. நான் செல்ஃபா லேர்ன் பண்ணி ஒரு இன்டர்ன்ஷிப்ல 1 month ஒர்க் பண்ண, சேலரியே கிடையாது. 1 month ஒரு 2 months கிட்ட ஒர்க் பண்ணேன். வித்தவுட் சேலரி தான் நான் ஒர்க் பண்ணேன். அங்க நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க சேலரி பார்க்காதீங்க, லேர்னிங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் அதுதான். நான் அதை வச்சு தான் உள்ள வந்து இப்போ ஒரு நல்ல எம்என்சில நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் ஒர்க் பண்றேன். இங்கேயும் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1 to 2 years வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் லேர்னிங் மட்டும் பாருங்க, சேலரி பார்க்காதீங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கத்துக்கிட்டீங்கனாலே நமக்கு வந்து நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்க எதிர்பார்க்கவே வேண்டியதில்லை. லேர்னிங் இருந்தது, நம்மகிட்ட ஸ்டஃப் இருக்கு, இவன்ட்ட வந்து ஒரு இது இருக்கு, இவன் இருக்குன்னு நினைச்சிட்டாங்கன்னாவே நம்மளை எங்க இருந்தாலும் எடுத்துக்குவாங்க, ஆக்குவே பண்ணிக்குவாங்க. இப்போ 2 பேர் இருக்காங்க, இவன்ட்ட நல்லா லேர்னிங் திங்ஸ் இருக்கு, இவன்ட்ட நல்லா இது இருக்குன்னா எவன்ட்ட லேர்னிங் திங்ஸ் அதிகமா இருக்கும் அவனத்தை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. அதை நான் ஃபேஸ் பண்ணது நிறைய இடத்துல. அதுதான் ஒரு 40-50 இன்டர்வியூஸ்க்கு மேலே நான் நிறைய அட்டன் பண்ணேன். லிங்க்டின் மெயினாக யூஸ் பண்ணுங்க. லிங்க்டின் மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் எதுலையுமே இருக்காது. நம்ம ஒரு ஜாப்போ இல்லை ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஃபாலோ பண்ணுங்க, நிறைய கனெக்ஷன்ஸ் உருவாக்குங்க லிங்க்டின்ல. மெயினாக அது ஒன்று திங்க். நிறையா பீப்புள்ஸ் இந்த மாதிரி நிறையா ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி எது கிடைச்சாலும் அட்டன் பண்ணுங்க. வாட் எவர் இட்ஸ், நீங்க போறீங்களோ இல்லையோ, ஒரு அங்க போயிட்டு நம்ம ஒரு மணிக்காக மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க. அங்க போனேன்னா நம்ம ஃபுல்லா கத்துக்க முடியாம போயிடும். அது ஒரு திங்க் ஆயிரும். அது மட்டும்தான் மெயினா லேர்ன் பண்ணுங்க. யூடியூப் இப்போ சாட் ஜிபிடி யாரெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல. சாட் ஜிபிடி வச்சு ஒரு சாட் ஜிபிடி இருந்ததுன்னா ஒரு ஸ்டாஃப் ஒரு ஸ்கூலுக்கே ஒரு 6th படிக்கிறவனுக்கு ஒரு சாட் ஜிபிடி நல்லா கத்துக்க முடியும். அவன்கிட்ட கத்துக்கிற எபிலிட்டி அது மூலியமா இருந்ததுன்னா அவனுக்கு ஸ்கூலே போக வேண்டியதுங்கிற நிலைமைக்கு இப்போ இருக்கு. ஏஐ வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அது மூலியமா நிறைய கத்துக்குங்க. அதுக்குன்னு அதுல அடிக்ட் ஆயிடாதீங்க. எது எடுத்தாலும் அதுல அடிக்ட் ஆனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். கத்துக்குங்க. அதுதான் மெயின். லேர்னிங் திங்ஸ் தான் ஃபர்ஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா நல்லா பிளேஸ் ஆகல எல்லா இதுலயும். அதான். தேங்க்யூ அஜித். ஸோ ஒன்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிபோ டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்றான். ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாக் இருக்காங்க அப்படின்னா அதுல .NET ப்ரோக்ராமிங் ஷார்ப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு .NETல இனிஷியலா கைடன்ஸ் வேணும், ஹெல்ப் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும் அஜித். ஸோ நீங்க யாராச்சும் புதுசா இப்ப எனக்கு நான் பேசிக்ஸ் ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கேன், ஒரு வெப் டெவலப்மெண்ட் நான் கத்துக்கணும் அப்படின்னாலும் அஜித் இஸ் வாலண்டியரிங்.
ஸோ யாராச்சும் உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னாலும் ஜஸ்ட் சேட்ல போடுங்க, வில் கெட் யூ கனெக்டட் வித் அஜித். ஸோ மேபி 1 or 2 people இருந்தீங்க அப்படின்னா அஜித் ரெகுலரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணுங்க. .NET ரிலேட்டட் .NET நான் ஓரளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சுக்க கை கட்டுறது கைமண்ணளவுதான். நம்ம எல்லாமே தெரிஞ்சவன்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பா சொல்லி ஷேர் பண்ணி தருவேன். புதுசா இருந்ததுனால என்கிட்ட இருக்கிற லிங்க் என்னோட எப்படி எப்படி படிக்கணும், யூடியூப் எல்லா இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒரு யூடியூப் ஃப்ரீ சோர்ஸும் நமக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கு, அதுவும் ஃப்ரீ தான். விசுவல் ஸ்டுடியோவும் ஃப்ரீ தான். ஃப்ரண்ட் அண்ட்னா எது வேணாலும் என்ன டூல் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். எடிட்டர் டூல் யூஸ் பண்ணி நிறைய கத்துக்குங்க. அதான். சூப்பர், தேங்க்யூ அஜித், ஆல் தி பெஸ்ட். ஸோ மற்ற எல்லாத்துக்கும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் நாங்கள் ஆன்சர் பண்ணாம விட்டுட்டோமா? எனி கொஸ்டின்ஸ் தட் வி நீட் டு ஆன்சர்? So maybe next few minutes நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். So Bhuvana, Achyuth, Priyanka, really thank you so much. ஏன்னா உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல ஏன்னா நீங்க எல்லாருமே வேற ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்க. ஸோ ஈவன் சண்டே ஒரு 2-3 hours ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் ஃபேமிலியா இருந்துட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்க ஸ்டே பண்ணாலும் ஸ்டே பண்ணி ஆன்சர் பண்ணலாம், ஆர் இட்ஸ் கோயிங் டு பி அ சாட். ஸோ கொஞ்ச நேரம் நீங்க ஸ்டே பண்ணாலும் ஸ்டே பண்ணலாம். தேங்க்ஸ் அண்ணா. நான் ஒன்னே மட்டும், சில பேர் AWS பத்தி கேட்டிருந்தாங்க, என்னால ஆன்சர் பண்ண முடியல சாட்ல. ஸோ இப்போ நீங்க AWS கத்துக்க போறீங்க அப்படின்னா AWS எஜுகேட் வந்து ராமண்ணா கூட லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது ஃப்ரீ தான். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10-15 minutesலயே கன்ஃபர்மேஷன் மெயிலும் வந்துடும். நீங்க அதுல இருந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அவங்களே உள்ள வந்து AWS கன்சோல்ல போறதுக்கான சாண்ட் பாக்ஸ், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு. உங்களுக்கு அதை பார்த்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல கிளவுட்னா என்ன, அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன லிங்க்டின்ல ரீச் பண்ணுங்க. நம்ம வந்து ஐ கேன் கைட் யூ ஆன் கிளவுட், AWS இல்ல ஜாவாஸ்கிரிப்ட், Node.js, ஐ கேன் கைட் யூ. சூப்பர். ஸோ புவனா, நீ ஆல்ரெடி அந்த ஜாப்ஸ் ஒரு குரூப்ல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீ குரூப்லையும் போஸ்ட் பண்ணுங்க. வில் டேக் புவனா ஆல்சோ ஆர் இன் லிங்க்டின். ஸோ வேரியஸ் வேஸ் வி கேன் கனெக்ட். சூப்பர்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேற கொஸ்டின்ஸ் யாராச்சும் இருக்கா? ஸோ ஓகே. ஸோ எப்பவுமே வந்து நம்ம கடைசி ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்போம். ஸோ ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்டே பண்றவங்களுக்காக. ஸோ ஒன்னு என்ன அப்படின்னா, Presidio கம்பெனி வந்து we are actually started doing the campus hiring this year. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த ட்ரீம் கம்பெனி ஃபார் மெனி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் சொன்னார் இல்லையா அச்யூத், அவங்களோட கம்பெனில எப்படி இருக்கும்னு. ஸோ கிட்டத்தட்ட ஸோ ப்ராசஸ் எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ இனிஷியலா வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் டெக்னிக்கலும் இருக்கும். ஸோ அதுல நாங்கள் டாப் ஒரு டேலண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 40-50 அந்த மாதிரி எடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம டெக்னிக்கல் இன்டர்வியூ வைப்போம். ஸோ அதுல டீப் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், உங்களுக்கு அல்காரிதம் எழுத தெரியணும். அப்படி இருந்துச்சு, அந்த ஸ்கில்ஸ் இருந்துச்சு, உங்களால பேசிக் கான்செப்ட்ஸ் ஆன்சர் பண்ண முடியுது, நீங்க ஆல்ரெடி கிட்ஹப்ல நிறைய கோட்லாம் புஷ் பண்ணிருக்கீங்க, அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பா யூ வில் கெட் அ சான்ஸ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ அந்த ரவுண்ட் என்ன இருக்கும்னா, ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ல, ஸோ எனக்கு வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டாக் தெரியுது, எனக்கு நான் ரியாக்ட் படிச்சிருக்கேன், இல்லை பேசிக் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு ஒரு பேக் அண்ட் ஏதோ ஒரு Node.jsஓ இல்லை ஜாவாவோ வச்சு என்னால ஒரு டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பண்ண முடியுதுன்னா யூ வில் கெட் இன்டு தட் ரவுண்ட் ஆல்சோ. அதுல நீங்க நல்லா பண்றீங்க, ஸோ அதுல உங்களால சேஞ்சஸ் சொல்றதெல்லாம் பண்ண முடியுது, அச்சீவ் சொன்ன மாதிரி டிப்ஸ் குயிக்கா உங்களால சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண முடியுது, அந்த மாதிரிலாம் நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ வில் கம் டு த ஃபைனல் ரவுண்ட், HR ரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹைரிங் வந்து எங்கெங்கெல்லாம் போறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் இந்த சைட்ல, சென்னை சைட்ல இருக்க எல்லா காலேஜஸ்க்கும் ஒரு ஏஜென்சி மூலமா போவோம். ஸோ ஒன்லி கொங்கு, பன்னாரி, ஸ்ரீகிருஷ்ணா, வேலம்மாள், சாஸ்திரா, SSN இங்க மட்டும் தான் நம்ம டைரக்டா போவோம். ஸோ அங்க நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கனால மற்ற காலேஜஸ்க்கு எல்லாமே ஒரு ப்ரோக்ராட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமா ஸோ அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்க பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ல ரீச் அவுட் பண்ணீங்க. ஸோ உங்க காலேஜ் இல்லைனாலும் சொல்லுங்க, இஃப் யூ ஹேவ் டேலண்ட்ஸ் தென் ஐ கெட் யுவர் காலேஜ் ஆடட் இன் டு த லிஸ்ட் ஆல்சோ. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ரீச் அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட நம்பர் இங்க நான் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க அதுலயும் நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். வில் கெட் தட் காலேஜ் ஆடட். ஸோ நம்ம இது நிறைய நம்பர் ஷேர் பண்ண மாட்டோம், பட் வி லுக் ஃபார் டாப் டேலண்ட்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பீப்புள் ஹூ சீக் ஃபார் ட்ரீம் கம்பெனிஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க.
சூப்பர். எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஏதாச்சும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஒருத்தர் கேட்டே இருந்தாங்க, ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல நான் இருக்கேங்க 6 இயர்ஸ்க்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டு ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருந்துச்சு. நீங்க இன்னும் செஷன்ல இருக்கீங்களா? ரேணுகா தேவி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஒன் லாஸ்ட் ஃபைனல் கால். சூப்பர். I'll take it as a no. Thank you. Thank you so much, Achyuth, Bhuvana, Priyanka, Mani once again. And as always, Yokesh and Menaka, அவங்க தான் எங்களோட பில்லர் எப்பவுமே. ஸோ அவங்க ஒர்க்கு போக கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி கலெக்டிவ் ஃபீட்பேக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், பேக் அண்ட் ஹெல்ப் எல்லாமே மெனக்கா பண்ணிட்டு இருக்காங்க. யோகேஷ் வந்து ஒன் ஆஃப் த டிசைனர் ஃபார் அஸ். ஸோ அவனோட கரண்ட் இன்டர்ன்ஷிப் 2-3 இன்டர்ன்ஷிப் போக இதுவும் பண்ணிட்டு இருக்கான். தேங்க்யூ both of you, and thank you everyone for staying so late. Wish you all the best. Keep in touch. We'll try to help as much as possible. Thank you everyone. Thank you. Take care. Thanks, Rama. Thanks everyone. Thank you all. Thanks, Ram, for the opportunity. Bye bye. Thank you.